வணக்க மக்களே, இது நம்ம சீனிக்கு நம்ம ஓரியர் மன்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம கை கொடுத்து பாருங்க. சோ வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, இப்போ இந்த சைலண்ட் கிங்டம் இருக்குல்ல, அதாவது இஃபிமினா இந்த வாட்டர் கிளான் கிங் டியர்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தண்ணி கடியில ஒரு கிங்டம்க்கு போயிருப்பா. சோ அங்க இருக்கிற கிங்டம்ல இருந்து அந்த வாட்டர் கிளான் கிங் டியர்ஸை எடுத்துட்டு வந்திருப்பா. இப்போ அந்த இடத்துல நம்ம இஃபிமினா தங்கி இருப்பா. அந்த இடத்துல ஒரு பெரிய குவெஸ்ட் வந்திருக்கும். அது என்ன அப்படின்னா, அது ஒரு ஹிடன் குவெஸ்ட் தான். ஆக்சுவலி இந்த சைலண்ட் கிங்டம் அட்டாக் பண்றதுக்கு 4 மாசம் கழிச்சு ஒரு பெரிய குரூப் வருவாங்க அப்படின்னு. ஆக்சுவலி இது தடுக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்கனவே ஓவர்கேட் கில்ட் கிட்ட சப்போர்ட் கேட்டிருப்பா. ஆக்சுவலி அட்டாக் 1 மாசத்துக்கு முன்னாடி நடக்குது அப்படின்றதுனால இப்ப அந்த சப்போர்ட் இருக்கானுங்கல்ல, அவங்க 3 வாரம் கழிச்சு தான் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இஃபிமினா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. சோ நம்ம இஃபிமினா இப்ப தன்னந்தனியா அந்த சைலண்ட் கிங்டம் காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக போராடிக்கிட்டு இருப்பா. வாட்டர் கிளான்ல இருக்கிறவங்களுமே பெருசா அவங்களால சமாளிக்க முடியாது. சோ இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா நம்ம லாவல் இருக்கால, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி இந்த இடத்தை செக் பண்ணி பார்க்கணும், அதுக்காக நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குரூப் அமைச்சு வச்சிருப்பா. இப்ப அந்த குரூப் தான் இந்த சைலண்ட் கிங்டம் வந்துகிட்டு இருக்காங்க. இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம். இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது ஆக்சுவலா பிரின்ஸ்னு சொல்ல போற ஒரு இடத்துக்கு பக்கத்துல ஒரு கடல் இருக்கும். அந்த ஒரு கடல்ல ஒரு வழி ஓபன் ஆகும். அந்த வழியா போனா மட்டும் தான் நம்மளால சைலண்ட் கிங்டம் ரீச் பண்ண முடியும். இந்த ஒரு வழியுமே சாதாரணமா ஓபன் ஆகாது. 4 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த சாட்டிஸ்ஃபை கேம்ல மொத்தம் 2-3 இருக்கும்ல, அந்த 2 நிலவுமே எப்ப பௌர்ணமி நிலவா மாறுதோ அப்ப மட்டும் தான் இந்த வழி ஓபன் ஆகும். சோ அது வழியா போனா மட்டும் தான் நம்மளால சைலண்ட் கிங்டம் ரீச் பண்ண முடியும். ஆனா இந்த சைலண்ட் கிங்டம் நம்ம இஃபிமினா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மத்த பிளேயர்ஸ் எல்லாரும் நிறைய வழிகளை கண்டுபிடிச்சாங்க. சோ அந்த ஒரு காரணத்தினால 4 மாசத்துக்கு ஒரு தடவை தான் போகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் எப்ப வேணாலும் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ இப்போ அதனால மட்டும் தான் இப்போ ஓவர்கேட் கில்டோட அந்த குரூப் போறானுங்கல்ல, இவனுங்க கால்ல நேரத்தே போறானுங்க. இப்போ இவங்க ஒரு பெரிய வேர்ல்பூல் மாதிரி அந்த கடல்ல இருக்கும். இந்த வேர்ல்பூல் வழியா போனா இவங்களால ஈஸியாவே சைலண்ட் கிங்டம்க்கு போயிட முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு வேர்ல்பூலுக்கு மேல கொண்டு போய் நம்ம ஹீரோயின் நிறுத்திடுவான். அதை எட்டி பார்த்தோனே நம்ம கட்சி சொல்லுவாப்புல, என்னப்பா இது ரொம்ப ஆழமா இருக்கும் போலே, ஏன்டா எக்யூப்மெண்ட் செய்யலாம் கில்டுக்குள்ள வந்த உடனே இந்த மாதிரி குழப்பட பாக்குறீங்களே, அது என்ன குதிக்க சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமாடா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போவே நம்ம பீச் பக்கத்துல வந்து, என்னப்பா நீ உங்க கண்ட்ரியே ஒரு ஐலாண்டு தான், இந்த மாதிரி கடலை பார்த்து பயந்துகிட்டு இருக்க, உன் தைரியம் எல்லாம் அவ்வளவுதானா, உனக்கெல்லாம் எவன்டா பிளட் வாரியர்னு பேர் வச்சது அப்படின்ற மாதிரி வெறுப்பேத்துவான். அவ்வளவுதான், இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. என்னப்பா நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, வசம் பேசாம சீக்கிரமா கிளம்புங்கன்னு சொல்லி இவங்க 2 பேரும் தள்ளி விட்டது இல்லாம நம்ம ரேகஸ் வேற வந்து குதிச்சிடுவான். இவங்க 3 பேர் வேற குதிச்சிட்டானுங்களா, நம்ம ஹீரோ எங்க இருந்து கூப்பிடுவான், ஏங்க இந்த மாதிரி பண்ண கூடாதுங்க அப்படின்னு. அவங்க குதிச்சதுக்கு அப்புறம் போறவனுங்க என்ன பாதி வேலை பிரேக்கா போட்டு ரிவர்ஸ் எடுக்க முடியும், அதனால அவங்க குதிச்சிட்டானுங்களா, இவனுக்கு வேற வழியே இல்லாம நம்ம போன் இவங்க 2 பேரும் குதிச்சிடுவாங்க. இப்போ இன்னொரு பக்கம் இந்த எசன்ட் குலாம்க்கு ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சுல, அதாவது இந்த வாட்டர் கிளானோட தேர்ட் பிரின்ஸ். சோ அவன கூட நீங்க ஒரு மாதிரி மிரட்டி நீ வந்து அடி வாங்கல அப்படின்னா இன்னொருத்தனை கொண்டு வேணும் இந்த எசன்ட் சொன்னால, அதனால இந்த குலாம்க்கு மாத்தி மாத்தி அடி வாங்கிட்டே இருப்பான். இருந்தாலும் ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சிருப்பான். அதுக்கான காரணம் அவனோட அந்த அவுட்டர் ஸ்கின் இருக்குல்ல, அது ரொம்ப டஃபா இருக்கும். அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு தாக்கு பிடிச்சிருப்பான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவனாலே அடி வாங்க முடியாது. அவனோட ஹெல்த் மினிமம்க்கு வந்துரும். இப்ப அவனும் சாகர நிலைமைக்கு வந்துட்டான். இருந்தாலும் தன்னோட வாட்டர் கிளானை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு அப்படின்னு ஒரு வருத்தம் மட்டும் இருக்கும். இப்ப அந்த எசன்ட் அவனை மொத்தமா கொண்டுலாம் ட்ரை பண்ணும்போது எங்கேயோ ஒரு பெரிய அட்டாக் வந்து படும். என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தா டக்குனு அவனுக்கு ஒரு ஃபேட்டல் டேமேஜ் விழுந்திருக்கும். யாருன்னு பார்த்தா நம்ம கட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த எசன்ட்க்கு ஒண்ணுமே புரியாது, சம்பந்தமே இல்லாம இவனுக்கு அட்டாக் பண்ணணும் அப்படின்னு. இருந்தாலும் அப்புறம் அவனுக்கு புரிய வந்துரும். அது என்ன அப்படின்னா, இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வாட்டர் கிளான் ஹேட்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தானே வந்திருக்காங்க. அது எல்லாமே இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ட்வின் சிஸ்டர் சொன்னதுனால மட்டும் தான். சோ அந்த மாதிரி இவனும் வந்திருப்பான் போல, காசு சம்பாதிக்க வந்திருப்பானோ அப்படின்ற மாதிரி இவன் கேட்பான். அது கேட்டோடனே கட்ஸ் ரொம்ப வெறுப்பாயிடுவான். ஏண்டா இந்த கேவலம் கொஞ்சம் நெஞ்ச காசுக்காக நான் வந்துட்டே நினைச்சியா என்ன, வாட்டர் கிளானுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம், வேணா கிரீட்டோட ரைட் அம்னி நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவனை மாத்தி மாத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா நம்ம கட்ஸ்க்கு காசு ஒண்ணு தேவையப்படாது. இருந்தாலும் நம்ம வாட்டர் கிளானுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் இப்ப சண்டை போடுவான். அது மட்டும் இல்லாம நம்ம கட்ஸோட அந்த கிளாஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அது பிளட் வாரியர். சோ இந்த பிளட் வாரியர் அப்படின்றது என்ன மாதிரியான கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தி நிறைய பிளட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளட் அப்சர்வ் பண்ணி அது மூலமாவே தன்னோட ஸ்வாட் அவனோட ஸ்ட்ரென்த் என்ஹான்ஸ் பண்ணி அது மூலமா சண்டை போடுவான். அது அவன் தன்ன வந்த பிளட்டாவும் இருந்தாலும் சரி, சுத்தி இருக்க மத்தவங்களோட பிளட்டா இருந்தாலும் சரி. இப்ப நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்கல்ல, அப்ப அவங்க பிளட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண முடியும்ல, அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிற பிளட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அது மூலமா தன்னோட ஸ்வாட் என்ஹான்ஸ் பண்ணி அதை வச்சு இந்த எசன்ட் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். இந்த எசன்டால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த எசன்ட் மத்தவங்க கிட்ட போன உடனே அவங்களே மொத்தமா சேர்த்து எல்லாரையுமே காலி பண்ணிடுவான் நம்ம கட்ஸ். இப்ப இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ட்வின் சிஸ்டர்ல ஒயிட் நோட்டி இருப்பால, அவன் அந்த வாட்டர் கிளானோட ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் ஆன அந்த பவங்க எடுத்து சண்டை போடுவால, அவனை கார்னர் பண்ணி அவனோட ஹெல்த் மினிமம்க்கு கொண்டு வந்துருவா. ஆக்சுவலா ஏற்கனவே அவன் பிரின்ஸ் அப்படின்றதுனால அவனை காப்பாத்துறதுக்கு நிறைய காட்ஸ் அவங்களோட உயிரை விட்டுருப்பாங்க. ஆனா இப்பயும் கூட இன்னும் நிறைய பேர் உயிரை விட ட்ரை பண்ணுவாங்க. அவங்க எல்லாரையும் கொண்டது மட்டும் இல்லாம மிச்சம் இருக்கிறவங்களையுமே அவன் கண்ணு முன்னாடியே கொல்ல ட்ரை பண்ணுவா. இதை பார்த்த உடனே இந்த பவங்க கோவம் வந்து டக்குனு வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா இவனோட ஸ்பியர் ஒரு சின்ன கீரலை கூட ஏற்படுத்தாது. ஆனா அதுக்கு பதிலா லிட்டரலா தன்னோட ஃபிஸ்ட வச்சு ஒரே ஒரு அட்டாக் தான் கொடுப்பா. அதுக்கே அந்த பவங்க பறந்து போயிடுவான். ஆக்சுவலா இந்த பவங்கோட பவர் ரொம்ப அதிகம் தான். அவன் ஒரு நேம்டு என்பிசி தான். இருந்தாலும் இந்த ஒயிட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர். ஆக்சுவலா போன வீடியோல ஒரு சின்ன தப்பு பண்ணிருப்பேன். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ட்வின் சிஸ்டரை என்பிசி நான் சொல்லிருப்பேன். ஆக்சுவலா இவங்க 2 பேருமே பிளேயர், அதை பத்தி மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆனா அப்ப அந்த பவங்க ரொம்ப உயிருக்கு போராட்ட நிலைமையில இருப்பால, அப்ப அவனை மொத்தமா காலி பண்ணும் அப்படின்றதுக்காக தன்னோட ஃபிஸ்டாரை யூஸ் பண்ணி அவனை மொத்தமா காலி பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த அட்டாக்கை தடுக்கிறது மட்டும் இல்லாம அந்த பவங்க வந்து இன்னொருத்த காப்பாத்திடுவான். யாருன்னு பார்த்தா நம்ம ரேகஸ் கரெக்டா முன்னாடி வந்து நிப்பா. பேசிக்காவே நம்ம ரேகஸ் ஒரு நல்லவனா, அதனால சுத்தி இறந்து கிடந்தவங்கள பார்த்த உடனே இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா கேட்பான். ஆனா அதை கேட்ட உடனே அவளும் கோவப்பட்டு, யாரா நீ இருக்கா இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ரேகஸ் அட்டாக் பண்றதுக்காக வருவா. அப்ப அவளோட ஃபிஸ்ட எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட ஃபிஸ்ட முன்னாடி நீட்டுவா நம்ம ரேகஸ். ஆனா அப்பவே நம்ம ரேகஸ்
ரேகஸ்க்கு தெரிஞ்சிடும். அதாவது இவளோட பவர் நம்ம ரேகஸோட பவரை விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னா நம்ம கிராவல் கிரிட் இருக்காங்கல்ல அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளா. சோ அந்த மாதிரி ஒரு ஆளை தான் இப்ப நம்ம ரேகஸ் எடுத்து சண்டை போறான். கண்டிப்பா நம்ம ரேகஸ்க்கு இது ஒரு டஃபான ஃபைட்டா இருக்க போகுது. இப்ப இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா ஓடி போயிட்டாங்கல்ல நம்ம ரேகஸும் கட்சு. இவங்க தேடி நம்ம போனு ஹூரோ அப்புறம் நம்ம பீக்ஸ்வார்ட் இவங்க மூணு பேர் மாத்தி மாத்தி தேடிக்கிட்டே இருப்பாங்க எங்கடா போனீங்க அப்படின்னு. அப்புறம் நம்ம போட்டிருக்கால அவன் தான் தெளிவா நம்ம ரேகஸை கண்டுபிடிப்பான். ஏன்னா அது ஒரு பெரிய உருவம் இல்ல அந்த உருவம் அடி வாங்குறது அங்க இருந்து தெளிவா தெரிஞ்சிடும். அங்க பாத்தீங்களா அங்க ஒருத்தனை போட்டு பொரட்டி பொரட்டி எடுக்கிறாங்கல்ல அதுதான் ரேகஸ். அவனே பொரட்டி பொரட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா அப்ப அது ஸ்ட்ராங்கான பிளேயரா இருக்கணும். அப்படின்னா அந்த இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம் இங்க போக ட்ரை பண்ணுவா. டக்குனு அவன் குடுமையை பிடிச்சி இழுத்துருவா நம்ம பீக்ஸ்வார்ட். தம்பி அங்கெங்க போறீங்க அவன் எப்படி இருந்தாலும் சமாளிச்சுக்கிருவான். அவன் அடி வாங்கி செத்தாலும் கவலை இல்ல. ஆனாலும் இந்த மக்களை காப்பாத்தியே ஆகணும். ஏன்னா இந்த மக்கள் எல்லாரும் செத்தாங்க அப்படின்னா திருப்பி கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்களா பிளேயர்ஸ் தான் பிரச்சனை இல்ல. ஆனா இவங்களா செத்தாங்கன்னா பிரச்சனை தானே. சோ அதனால இவங்களை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம போன் இங்கே இருக்கணும்னு சொல்லிடுவானுங்க. நம்ம போனுக்கு வேற வழி கிடையாது. சரி அட்லீஸ்ட் நம்ம ரேகஸ்க்கு ஹெல்ப் ஆது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தன்னோட இன்னொரு ஸ்பியர் இருக்குல்ல அதை எடுத்து ரொம்ப வேகமா தூக்கி போடுவான். அதை வச்சு ரெயில் ஸ்பியர் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவா. இப்போ நம்ம போன் என்னதான் தூரத்துல இருந்து அட்டாக் பண்ணியிருந்தாலும் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா அட்டாக் பண்ணிருப்பான். சோ அந்த ஒயிட் மேல அந்த அட்டாக் போய் தேவைப்பட்டிருக்கும். இப்போ இன்னொரு பக்கம் இந்த ஓரியர் கில்டோட மெம்பர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்த உடனே இந்த பிளட் கார்னிவல்ல சேர்ந்த அந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பானுங்கல்ல அவங்க எல்லாரும் சண்டை போட்டோம் அப்படின்றதுக்காக வந்துருவாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஏற்கனவே நம்ம லாவல் கிட்ட தகவல் சொல்லிட்டான். சோ அவங்க எல்லாம் திரும்பி வர வரைக்கும் சப்போர்ட் எல்லாத்தையும் கொண்டு வர வரைக்கும் இவங்க முடிஞ்ச அளவுக்கு இங்க சமாளிச்சாகணும். அதனால இவங்க எல்லாரும் வேற வழியே நம்ம சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு வழியா கேம் குள்ள லாகின் ஆயிட்டான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பழைய கேப்சூல் தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. இந்த பழைய கேப்சூல்ல ஒரு 0.3 செகண்ட்ஸ் டிலே இருக்கும். அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறோம்னா அந்த கேப்சூல் அந்த பிரெயின் வேவ்ஸ் டிடெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த மூவ்மெண்ட் கொடுக்கும். அந்த கேம்க்குள்ள அதுக்கப்புறம் தான் மூவ் ஆகும். சோ அந்த ஒரு 0.3 செகண்ட்ஸ் டிலே இருக்குல்ல அதனால கண்டிப்பா நம்ம சண்டை போறப்ப கொஞ்சம் யோசிச்சு சண்டை போட வேண்டியதா இருக்கும். ஆனா இப்போ புது கேப்சூல் அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஹீரோ இப்போ யூஸ் பண்ணக்கூடிய இந்த டைமண்ட் நெஸ்ட் கேப்சூல்ல அந்த டிலே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த ஒரு காரணத்தால நம்ம ஹீரோவால அப்படியே ஒரு நார்மல் லைஃப்ல மூவ் ஆகுற மாதிரியே மூவ் ஆக முடியும். சோ நம்ம ஹீரோவால இன்னும் ஸ்ட்ராங்கா மாற முடியும். ஆக்சுவலி இந்த புது கேப்சூல் யூஸ் பண்ணா நம்ம ஹீரோவால இன்னும் ஸ்ட்ராங்கா மாற முடியும். ஆனா அதை பத்தி யோசிக்காம நம்ம ஹீரோ எதை பத்தி தெரியுமா யோசிப்பான். அப்பாடியோ இந்த கேப்சூல் மட்டும் இருந்துச்சுன்னா நான் ஐரன் கூட இன்னும் ஜாலியா இருப்பேன். எனக்கு எப்படி ரியல் லைஃப்ல ஃபீல் ஆகுற மாதிரியே இருக்கும். சூப்பர் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அப்படியே பகல் கனவுல இருப்பானா டக்கு நம்ம லாவல் கான்டாக்ட் பண்ணி ஏங்க எவ்வளவு நேரம் கழிச்சு லாகின் பண்றீங்க எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்பான். இருப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இப்பதான் நம்ம லாவல் சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத சொல்லுவான். ஆக்சுவலா சைலண்ட் கிங்டம் அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டாங்க. அந்த பிரச்சனை முன்னாடியே நடந்துருச்சு. அதனால நாங்க ஏற்கனவே ஒரு குரூப் அனுப்பிச்சு வச்சிருந்தோம். அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நாங்களும் போயிட்டு இருக்கோம். சோ நீங்களும் சீக்கிரமா வந்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இங்க வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அது மட்டும் இல்லாம நம்ம போன் சொன்னால சோ அதை பத்தியுமே இங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம கிராவல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் இங்க இருக்காங்க அப்படின்னு. இது கேட்ட உடனே தான் நமக்கு டிக்கிங் அதிர்ச்சி ஆகும். ஆரம்பத்துல சைலண்ட் அட்டாக் பண்றாங்கன்னு கேக்குறப்ப கூட அவன் பெருசா கண்டுக்கவே மாட்டான். ஆனா கிராவல் லெவல்ல ஒரு பிளேயர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா பாத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக நமக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கிளம்பி வரேன்னு சொல்லுவான். ஆக்சுவலா நம்ம லாவல் இந்த சைலண்ட் கிங்டம் காப்பாற்றணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த சைலண்ட் கிங்டம் மேஜிக் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டான ஒண்ணு. அதாவது ஒரு ஹியூமன் டெக்னாலஜியை விட ரொம்ப அட்வான்ஸ்டா இருப்பாங்க. சோ இவங்க காப்பாத்துறாங்க அப்படின்னா இவங்களால ஆலிஸா இருக்க முடியல. அது மூலமா நிறைய ரிசோர்சஸ் எடுத்துக்க முடியல. அதனால மட்டும் தான் நம்ம லாவல் இந்த மாதிரியான ஒரு பிளான போட்டிருக்கான். சோ அதுக்காக தான் நம்ம கிட்ட வேகமா வர சொல்லுவான். இப்போ நம்ம லாவல் ஜிஷுகா இபலின் டோபன் இவங்க 4 பேர் தான் போயிட்டு இருப்பாங்க. அட்லீஸ்ட் நம்ம கிரிட் வர வரைக்கும் இந்த சிச்சுவேஷனை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம லாவல் சீக்கிரமா கிளம்பி போவான். இப்போ நம்ம கிரிட் இப்பதான் லாகின் பண்ணா இருந்தாலும் உடனே ஒரு பிரச்சனை கூப்பிடுது. சோ பிரச்சனைனா நம்ம கிரிட் போய் தானே ஆகணும். அதனால நம்ம கிரிட்டும் கிளம்பலாம் ட்ரை பண்ணுவான். அந்த நேரத்துல கரெக்டா நம்ம கிரிட்டோட பையன் இங்க வந்துருவான். அதாவது நம்ம லார்ட் இருக்கால அவன் இப்ப எந்திரிச்சு நடக்கிற நிலைமைக்கே வந்துருவான். இந்த சாட்டிஸ்ஃபை கேமை பொறுத்த வரைக்கும் டைம் கொஞ்சம் வேகமா ஓடும். அந்த ஒரு காரணத்தால இந்த பையன் சீக்கிரமா வளர்ந்துட்டான். இப்போ இந்த பையனை பார்த்த உடனே நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ லார்ட் நீ நடக்கவே ஆரம்பிச்சிட்டியா உன்னை பார்த்ததுதான் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லி அந்த பையனை தூக்கி வச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா அந்த பையன் ரொம்ப கியூட்டா இருப்பான். ஆக்சுவலா நம்ம கிரிட்டுக்கு என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த பையனை பார்க்கும்போது மட்டும் நம்ம கிரிட்டோட மனசு ரொம்ப ரொம்ப அமைதியாயிருது. ஆனா அந்த அமைதியெல்லாம் இப்ப இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிச்சுக்கிட்டு போகுது. அந்த பையன் ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுவான் பாருங்க. இப்ப அந்த பையன் இருக்கால அவனே அவங்க அப்பாவை பார்த்து சொல்லுவான். அப்பா நீங்க ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல அதனாலதான் இவ்வளவு சீக்கிரமா கிளம்புறீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நானும் கூட வரவா அப்படின்னு. ஓஹோ அப்பாவுக்கே ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றியா பரவாயில்லடா கண்ணா நீ இங்கே இரு. அப்பா போயிட்டு சீக்கிரமா அந்த பிரச்சனையை முடிச்சு சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப அந்த நேரத்தில் ரெபக்கா டாட்டர்ஸோட கேண்டிடேட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாரும் சைடுல வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே நமக்கு ஓ இது அவங்க தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குனு இந்த லார்ட் இருக்கால ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுவான்னு சொன்னேல இப்ப போடுவான். உடனே அங்க இருக்கிற அந்த பொண்ணை பார்த்து ஓ நைனா அந்த பொண்ணு தெரியுதா அந்த பொண்ணு தான் ஹாப்பி அவதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்பா. பக்கத்துல இருக்காங்கல்ல அவங்களோட பேர் ஆர்னா அவங்க தான் என்னோட செகண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். பக்கத்துல இருக்காங்கல்ல அவங்க பேர் வீணா அவங்க தான் என்னோட தேர்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். அந்த பக்கம் இருக்காங்கல்ல அவங்க தான் 20வது கேர்ள் ஃப்ரெண்ட் டைப். அந்த பக்கம் இருக்கிறவங்க 21வது கேர்ள் ஃப்ரெண்ட் ரேட் அப்படின்பா. நம்ம கிரிட்டுக்கு தூக்கி வாரி போட்டுரும். இது 2 வயசு குழந்தைக்கு 21 கேர்ள் ஃப்ரெண்டா இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கா தம்பி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த 21 அக்காவும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீ வந்து அது கேர்ளா இருக்கிறதுனால கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சுக்கிட்ட. என் பையன் புத்திசாலி அதனால நீ புரிஞ்சுக்கிறவா அப்படின்னு சொல்லும் போது அப்ப இந்த ஹாப்பி இருக்குல்ல அது பக்கத்துல வந்து சொல்லு. ஆக்சுவலா டியூக் நீங்க தானே சொன்னீங்க உங்க பையன் வளர்ந்து வந்தா அவனை கூடவே இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு. அதனாலதான் கூடவே இருந்து பாத்துக்கிறோம்
இதுதான் அப்படி அப்படின்னு சொல்லும். இதை கேட்டோட நம்ம கிரிட்டுக்கு பெரிய சாக்கு. ஆனா பக்கிகளா, நான் அதை எந்த அர்த்தத்துல சொன்னேன், கூடவே இருந்து பாத்துக்கிறது என்னன்னு புரிஞ்சுக்காம இதுங்களா ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்குங்களே. அது மட்டும் இல்லாம இங்க 21 பேர் நிக்கிறாங்க, அதனால 21 கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் சொன்னா, ஆனா மொத்தம் வந்தவங்க 200 பேர். அப்ப 200 பேருமே இவங்களோட கேர்ள் ஃபிரெண்ட்ஸா? அட பாவிகளா, 27 வருஷமா சிங்கிளாவே வாழ்ந்து இப்பதான்டா எனக்கு ஒரே ஒரு கல்யாணம் நடந்திருக்கு, ஆனா என் பையன் 2 வயசுல 200 கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் வச்சிருக்கானா, இதெல்லாம் அநியாயம், நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட பராமையே வந்துரும். இருந்தாலும் என்ன பண்றது, சொந்த புள்ளையா போயிட்டான், சரி தகப்பனா இருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி பாத்துக்கோப்பா நல்லாதான் இருக்கணும், சரி நான் கிளம்புறேன், நீ நல்லாதான் இருப்ப, நான் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோ, வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இப்ப கரெக்டா இந்த இடத்துல இன்னொருத்தனும் இருப்பான். அது யார் அப்படின்னா இந்த காசிம் இருக்கால, நம்ம ஹாப்பியோட ஷேடோல தான் இருப்பான். ஆக்சுவலா நம்ம காசிம் இதுக்கு முன்னாடி பக்கத்துல இருந்தானா அப்படின்னா நம்ம கிரிட்டால கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா இப்போ அவன் ஷேடோல போய் மறைஞ்சிருக்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம கிரிட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறிட்டான். ஒருவேளை இவன் மட்டும் ஷேடோல இருந்து வெளில வந்திருந்தா, ஸ்டெல்த் மோட்ல இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம கிரிட் கண்டுபிடிச்சிருப்பான். அதனாலதான் இவனே ஷேடோல மறைஞ்சிருக்க வேண்டியதா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம கிரிட் ஸ்ட்ராங்கா மாறுறது அவனுக்கு சந்தோஷம் தான். ஏன் அப்படின்னா நம்ம கிரிட் ஸ்ட்ராங்கா மாறினா மட்டும்தான் என்னைக்காவது ஒரு நாள் அவன் சகாரண பேரை எதிர்ப்பான். அப்ப அந்த சகாரண பேரை பழிவாங்கினா மட்டும்தான் தன்னோட அந்த ரிவெஞ்ச் கம்ப்ளீட் ஆகும். சோ அதுக்காக நம்ம கிரிட் ஸ்ட்ராங்கா மாற வரைக்கும் கண்டிப்பா உன் கூட இருக்கிறவங்கள நானே ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நீ எந்த கவலையும் இல்லாம போயிட்டு வா அப்படின்ற மாதிரி நம்ம காசிம் சொல்லுவான். ஆனா நம்ம காசிமுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும், நம்ம கிரிட்டுக்கு இனிமேல் எல்லாமே பிரச்சனையா தான் வரப்போகுது அப்படின்னு. ஏன் அப்படின்னா நம்ம கிரிட் ஓரளவு ஸ்ட்ராங்கா மாறிட்டான்ல, ஸ்ட்ராங்கா மாறினவங்க மத்த ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்ப நிறைய பிரச்சனைகளும் நம்ம கிரிட் தேடி வரும். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம கிரிட் சமாளிச்சுதான் ஆகணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம கிரிட்டால ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியும். இப்ப மறுபடியும் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் ட்ரெயின் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபார்மிங் ஏரியாவை கூட்டிட்டு வந்திருப்பான் நம்ம ஆஸ்மோஃபல். ஆக்சுவலா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்கிறதுக்கு. ஆனா அவனுங்க எல்லாரும் வேலை தான் வாங்குவானுங்க, அவனுங்க ட்ரைனிங்லாம் கொடுக்க மாட்டானுங்க. என்ன அந்த ட்ரைனிங்கே ஒரு வேலை மாதிரி. சோ இப்படிதான் நம்ம பியாரோ பாப்பா. அதனால இவங்க எல்லாரும் திரும்பி ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் பியாரோ ஆஸ்மோஃபல் இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல நம்ம பியாரோவை பாக்குறதுக்காக நம்ம கிரிட் வருவா. நம்ம ஆஸ்மோஃபலுக்கு வருத்தமா இருக்கும், சே என்னெல்லாம் பார்க்க வரமாட்டாரு அப்படின்னு. இப்போ நம்ம கிரிட் அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஓரளவு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அப்படின்றத நம்ம கிரிட்டவே பாப்பா. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நம்ம பியாரோ ஆஸ்மோஃபல். இவங்க 2 பேர் நைட்ஸோட கேப்டனா இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த அளவுக்கு இவங்க சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்றாங்க. ஆக்சுவலா நம்ம கிரிட் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் நம்ம பியாரோவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்திருப்பா. ஆக்சுவலா பியாரோ தான் பார்க்க வந்தா, இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற ஆஸ்மோஃபல் இருக்கால அவனுமே ஓரளவு இம்ப்ரூவ் ஆயிருப்பா. ஆக்சுவலா நம்ம ஆஸ்மோஃபல் இங்க வரும்போது நம்ம பியாரோ எப்படி வந்தானோ அதே மாதிரி இவனும் ஒரு மாதிரி துரோகம் அந்த மாதிரியான விஷயங்களால பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தா. ஆனா ரைடியனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் இவனும் ஓரளவு இம்ப்ரூவ் ஆயிட்டா. இப்ப நம்ம ஆஸ்மோஃபலை பார்த்து தான் நம்ம கிரிட் கேட்பா, ஆஸ்மோஃபல் எனக்கு கொஞ்சம் டிராவல் எக்ஸ்பென்ஸ் போட்டு கொடு அப்படின்னு. அதாவது காசு கேட்கற மாதிரி தான் கேட்பான். இதை கேட்ட உடனே நம்ம ஆஸ்மோஃபலுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். பரவாயில்ல லார்ட் ஒரு வழியா என்கிட்ட எல்லாத்தையும் கேட்கிறாரா, லார்ட் நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு சொன்ன உடனே அப்படியா இந்த எடுத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம நோயை கூப்பிட்டு, நோய் செல்லக்குட்டி அவன்கிட்ட அந்த ஸ்டார்ட் புடுங்க அப்படின்னு நம்ம எஜிலிட்டி எல்லாத்தையும் புடிங்கிடுவாங்க. ஆக்சுவலா சோல் டைஜஷன் தான் நம்ம நோயை வச்சு யூஸ் பண்ணிருக்கான். எதுக்காக அப்படின்னா நம்ம ஆஸ்மோஃபல்ட்ட இருந்து கொஞ்சம் எஜிலிட்டி ஸ்டார்ட் மட்டும் எடுக்கணும்ன்றதுக்காக. ஏன்னா இங்க இருந்து சைலண்ட் போகணும்ல, அதுக்கு சீக்கிரமா போகணும்னா எஜிலிட்டி வேணும்ல. சோ அதுக்கு தான் போற வழியில அந்த டிராவல் எக்ஸ்பென்ஸ் வேணும்ன்றதுக்காக இவன்ட்ட வந்திருக்கா. பாவம் அந்த ஆஸ்மோஃபல் அவனை வந்ததுல இருந்து உப்புக்கு சப்பானியாவே யூஸ் பண்றானுங்க. அவனே ஏதாவது வேலை கொடுங்கன்னு கேட்கறான், ஆனா ஒண்ணுத்தையும் உருப்படியா கொடுக்க மாட்டானுங்க. நம்ம கிரிட் என்னமோ டாட்டா கட்டிட்டு கிளம்பிடுவா. ஆனா நம்ம ஆஸ்மோஃபலுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இருந்தாலும் கூட அவன் கிரிட் மேல பழி போட மாட்டான். அவன் என்ன யோசிப்பா அப்படின்னா, நான் பாஸ்ட்ல ஒழுங்கா வாழல, நான் பியாரோக்கெல்லாம் துரோகம் பண்ணி நிறைய தப்புக்கெல்லாம் பண்ணிருக்கேன், சோ அதோட பலனை தான் இப்ப அனுபவிக்கிறேன், அதனால மட்டும்தான் என்னோட நிலைமை இந்த மாதிரி இருக்கு, இதுல இருந்து வெளில வரதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி போய் பியாரோ கிட்ட கேட்பா. அந்த பியாரோவே யார ஃபார்மிங்ல புடிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கானா. இப்ப இவனே வந்து கேட்டுட்டானா அவ்வளவுதான் நண்பா, கவலைப்படாத, இந்த ஹேண்ட் க்ளோவை கையில எடுத்துக்கோ, உன்னோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவன் அடிக்கடி எல்லாரும் மூளை செலவை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதே வேலையா தான் நம்ம பியாரோ சுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம கிரிட்டுமே இன்னொரு பக்கம் அந்த ஸ்டார்ட்ஸும் கிடைச்சிருச்சா. இப்ப ரொம்ப வேகமா ஃப்ளை மேஜிக்கை யூஸ் பண்ணி சார் எனக்கு போயிட்டு இருப்பான். ஏன் அப்படின்னா அவன் சீக்கிரமா போயிட்டு ரிட்டர்ன் வந்தா மட்டும் தான் நம்ம ஐரன் லார்ட கொஞ்சம் முடியுமா. இப்ப வேற அவன் ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றானா, அதனால அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, அதுக்காக சீக்கிரமா வரணும்னு யோசிப்பான். இப்போ நம்ம லாவோட குரூப் இருக்குல்ல, அவங்களும் ஒரு வழியா சைடு ரீச் பண்ணிடுவாங்க. ஆனா அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வரும் இந்த சிச்சுவேஷன் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்னு. அப்ப நம்ம லாவல் அங்க இருக்கக்கூடிய அந்த பிளேயரோட அந்த பாடியை செக் பண்ணும்போது அவன்கிட்ட இருக்கிற அந்த கேயோஸ் பேரியர் இருக்குல்ல, அது அவனுக்கு தெரிய வரும். ஆக்சுவலா இது மூலமா தான் அந்த கம்யூனிகேஷனை கட் பண்ணிருக்காங்க அப்படின்றது இப்பதான் நம்ம லாவலுக்கு புரிய வரும். அது மட்டும் இல்லாம நம்ம போன் கடைசி அந்த ரிப்போர்ட்ல சொல்லும்போது ஒரு ஸ்க்ராவல் லெவல் ஒரு கிரிட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். சோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் 1 இல்ல 2 இங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை தான். நம்ம கிரிட் வர வரைக்கும் இவங்க சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமா போயிடும். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. இப்போ இன்னொரு பக்கம் அந்த போன் பீச்சோட குரூப் இருக்காங்கல்ல, அதாவது ஏற்கனவே அந்த குரூப், சோ அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மக்கள் எல்லாரையும் காப்பாத்துவாங்க. இருந்தாலும் அந்த எனிமீஸோட எண்ணிக்கை ரொம்ப குறையவே குறையாது. அவங்க போக போக வந்துகிட்டே இருப்பானுங்க. சோ இவங்களும் விடாம சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த மக்களை காப்பாத்துறது தான் முக்கியம் அப்படின்றதுனால இவங்க விட்டு கொடுக்காம சண்டை போடுவாங்க. ஆனா அந்த நேரத்துல கரெக்டா நம்ம பீச்சோட அடிக்கணும் அப்படின்றதுக்காக பின்னாடி இந்த மத்தாஷின்னு ஒருத்த வருவா. இந்த மத்தாஷி அந்த பிளட் கார்னிவல் கில்ட சேர்ந்தவன். ஆக்சுவலா இந்த மத்தாஷி அப்படின்றது ஒரு கொரியனோட ஃபுட்டா. சோ கொரியனோட ஃபுட்ட பேரா வச்சிருக்கான் அப்படின்னா இவன் கண்டிப்பா கொரியனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பீச்சோட முடிவு பண்ணிடுவான். இருந்தாலும் இவன் இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல வந்து கலந்துக்கல, அவங்க டீமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணல, அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ இந்த மத்தாஷி என்ன சொல்லுவான் அப்படின்னா, அந்த மாதிரியான கிட்ஸோட பிளே கிரவுண்ட்ல எல்லாம் வந்து கலந்துக்கணும்
போகணும்னு எனக்கு அவசியமே இல்ல. அதுவும் இல்லாம நீ தானே இந்த டீம்ல கலந்துக்கிட்ட. ஆனா யுனிஃபைட் ரேங்கிங்ஸ்ல இருக்க ஒன்னால என்ன கூட சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த பீச் வார்ட் போட்டு தவச்சுக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலா நம்ம பீச் வார்ட் கிட்ட ஸ்டாமினா இல்ல. அவர் ரொம்ப நேரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் இவனுக்கு எதிராக ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்றது உண்மைதான். ஏன்னா நம்ம பீச் வார்ட் இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல அதை புரிஞ்சுக்கிட்டா. அவனுக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ்க்கு எதிராக அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ நம்ம பீச் வார்ட் மாத்தி மாத்தி அடி வாங்கிட்டே இருக்கும்போது டக்குனு அந்த மதாஷி மேல ஒரு பெரிய அட்டாக் வந்து படும். எங்க இருந்து வந்துச்சுனே தெரியாது. பார்த்தா அவனுக்கு ஃபேட்டல் டேமேஜ் விழுகும். யாரா அதை அடிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தா பின்னாடி இருந்து நம்ம கட்ஸ் அவன் அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பா. யாரா நீ சம்பந்தமே இல்லாம எங்கால போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு இதை பார்த்த உடனே அவனும் பயந்து போய் இரு நீ கட்ஸாச்சே, நீ பிளட் வாரியர் தானே, நீ எனக்கு சம்பந்தமே இல்லாம எனக்கு ஹெல்ப் பண்ற, நீ ஓவர் கேட்ல சேர்ந்துட்டியான்னு கேட்கும்போது நான் ஓவர் கேட் எல்லாம் சேரலப்பா, இருந்தாலும் நாங்க இப்ப வாட்டர் கிளானுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். நான் கிரிட்டோட ரைட் ஆம்னு வச்சுக்கோ, ஆனாலும் கண்டிப்பா உன்னை துவச்சு எடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லி இவனை மாத்தி மாத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா. அதுவும் இல்லாம சுத்தி ஃபுல்லா பிளட்டா இருக்குல்ல, சோ இந்த பிளட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண அப்படின்னா அவனால இன்னும் ஸ்ட்ராங்கா மாற முடியும். சோ அந்த மத்தாஷி அடிக்கிறது அவனுக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஆக்சுவலா நம்ம கட்ஸ் பீச் வாட் இவங்க ரெண்டு பேருமே ஓரளவு சிமிலரான ரேங்கிங்ஸ்ல தான் இருப்பாங்க யூனிஃபைட் ரேங்கிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனா நம்ம கட்ஸ் இந்த பேட்டில்ல எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கானோ அந்த அளவுக்கு நம்ம பீச் வாடால ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம பீச் வாட் சண்டை போடுறான் அத நான் இல்லன்னு சொல்லல. ஆனா நம்ம பீச் வாட் போக போக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா அவனும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்னு யூஸ்ஃபுல்லா கத்துக்கணும். அப்படி பண்ணா மட்டும் தான் நம்ம பீச் வாட் ஓரளவு ஸ்ட்ராங்கா மாற முடியும். இப்போ நம்மளுக்கு அந்த மாநாடு ஃபைட்ட காட்டுவாங்க. அது என்னடா மாநாடு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். அந்த மாதிரி ஒரு ஃபைட்ல நம்ம இஃபிமினா இருக்கால, நம்ம இஃபிமினாவும் மாத்தி மாத்தி அவளை போட்டு கொண்டுகிட்டே இருக்கா அந்த பிளாக். ஆனாலும் இந்த பிளாக் எத்தனை தடவை செத்தாலும் திருப்பி திருப்பி ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கா. ஆக்சுவலா இந்த பிளாக்கு இருக்கக்கூடிய அந்த ரிசர்க்ஷன் எபிலிட்டினாலேயே நம்ம இஃபிமினா அவளோட பெரிய ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டா. அது மட்டும் இல்லாம அவளோட மானா ஸ்டாமினா ஏற்கனவே பிளமட் ஆயிடுச்சு. சோ இனிமேல் போச்சு அப்படின்னா நம்ம இஃபிமினாவோட பெருசா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இருக்கிற நிலைமையில சைரனை காப்பாத்துறது என்ன, அவளை காப்பாத்துறதே அவருக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இப்போ நம்ம இஃபிமினா இத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த பக்கி திரும்பி ரிப்பீட் போட்ல போட்டு திரும்பி வந்துரும். எப்படி இருக்கு அப்படின்னு அட கடவுளே மீண்டும் மீண்டும் அப்படின்ற மாதிரி நம்ம இஃபிமினா யோசிப்பா. இப்போ இந்த பிளாக் கரெக்டா நம்ம இஃபிமினாவை கொல்றதுக்காக வருவா. நம்ம இஃபிமினா எதிர்த்து சண்டை போடவே மாட்டா. அதுக்கான காரணம் அவளும் எவ்வளவு பண்ணி பார்த்துட்டா. அவள்கிட்ட இன்னும் ஒரு 2-3 பெரிய பெரிய ஸ்கில்ஸ் இருக்கு. ஆனா அதை யூஸ் பண்ணாலும் திருப்பி எப்படி இருந்தாலும் ரிசெக்ட் ஆயிடுவா. சோ அதனால எதுவும் பண்ண தேவையில்ல, பேசாம செத்துருவோம், மத்தவங்க அதை பாத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம இஃபிமினா யோசிப்பா. டக்குன்னு பார்த்தா அந்த பிளாக் மேல ரெஸ்ட்ரெயின்ட் வந்து படும். இந்த ரெஸ்ட்ரெயின்ட் என்னன்றது நம்ம இஃபிமினாவுக்கு தெரியும். இது அவனோட ஸ்கில் ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது டக்குன்னு அடுத்த கில் வந்துரும். வந்த உடனே நம்ம தலைவனை என்ட்ரி கொடுத்துருவா. ஒரு வழியா நம்ம இஃபிமினாவை காப்பாத்துறதுக்காக வந்துட்டா. ஆக்சுவலா இந்த பிளாக் இருக்கால, அவ இப்பதான் ஒரு பெரிய கில் அட்டாக்க வாங்கினா. அவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 டேமேஜ் போயிருக்கும். இருந்தாலும் கூட நம்ம கிட்ட உடனே சண்டை போட்டோம், நம்ம கிட்ட தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக திருப்பி சண்டை போடுறதுக்காக வந்துருவா. அப்போ அவ சண்டை போட வரும்போது நம்ம கிட்ட மேல அவ கண்ணை பார்க்க சொன்னா கீழே இறக்கி பாத்துருவா. பார்த்த உடனே இவ ஜிசுகாவோட ஸ்ட்ராங்கா இருக்காளே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. இப்போ நம்ம கிட்ட பார்க்க கூடாத பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டால, இந்த ஒரு நேரத்துல அந்த பிளாக் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு பக்கத்துல வந்துருவா. இப்போ நம்ம கிட்ட பக்கத்துல வந்து தன்னோட ஸ்கிரீன் ஸ்வாட யூஸ் பண்ணுவா. இது கொஞ்சம் பவர்ஃபுல்லா அட்டாக் தான். ஆனா நம்ம கிட்ட இத பிளாக் பண்ண ட்ரை பண்ண மாட்டா. இந்த அட்டாக்க வாங்கி எவ்வளவு தூரம் தான் போகுது அப்படின்னு பாத்துருவோம் ட்ரை பண்ணுவா. ஆனா அது 3 லேயர்ஸ் மேல பட்ட உடனே வெறும் 10,000 டேமேஜ் மட்டும் தான் போகும். ஆக்சுவலா இதுவுமே ஒரு அல்டிமேட்டான அட்டாக் தான், ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் தான். ஆனா அந்த அட்டாக்கே நம்ம கிட்ட டேங்க் பண்ணது மட்டும் இல்லாம யார்ட்ட வச்சு திருப்பி அவளை அடிக்கிறதுக்காக போயிருவா. அப்பதான் இந்த பிளாக்கு புரிய வரும் நம்ம கிரிட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் அப்படின்னு. இருந்தாலும் நம்ம கிரிட் மேல அவதானே ஃபர்ஸ்ட் அடிச்சா. நம்ம கிரிட் அந்த அட்டாக்க வேணே தான் வாங்கினா. இருந்தாலும் அவளை பொறுத்த வரைக்கும் அவ அட்டாக் போய் ரீச் ஆயிடுச்சுல, சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்போம், முடிஞ்ச அளவுக்கு அவ ஹெல்த் குறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ திருப்பி மாத்தி மாத்தி சண்டை போடுவா. ஆனா இந்த தடவை எல்லா அட்டாக்ஸையும் பிளாக் பண்றது மட்டும் இல்லாம அப்ப நம்ம கிரிட் கேப்பா, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்க, ஆனா நீ கிராவல் லெவல்ல இல்ல, அப்ப நீ அந்த பிளேயர் கிடையாது, அப்ப வேற யாரும் இங்க கிராவல் லெவல்ல இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன், உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி டக்குன்னு கார்டான்ஸ் வச்சு அவளை பிடிச்சிருவா. அப்பயே அவளை பிடிச்ச உடனே கொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு நம்ம கிரிட் அப்பயும் யோசிப்பா, ஜெசிகா விட ஸ்ட்ராங்கா இருக்கா, இவளை உடனே கொல்லணுமா என்ன. அதுவும் இல்லாம இந்த போட்டியெல்லாம் வச்சா இந்த குழந்தையால கலந்துக்கவே முடியாது, அதாவது இஃபிமினாவால கலந்துக்கவே முடியாதா. நம்ம இஃபிமினாவுக்கு இவன் எதை பத்தி பேசுறான் அப்படின்றது புரிய வந்துரும். இருந்தாலும் அந்த அட்டாக்கை யூஸ் பண்ணுவா. பேக்போர்ட் ஸ்பாட் அட் ட்ரான்ஸ்ஜெண்டர் லிங்க். இப்போ இது பட்ட உடனே திருப்பி அவ செத்து போயிடுவாளா. இப்பதான் இஃபிமினா சொல்லுவா, ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்க, ஆனா அவ பிளட் கார்னிவல சேர்ந்தவ. அது மட்டும் இல்லாம அவ ஏற்கனவே நிறைய தடவை ரிசெக்ட் ஆகிட்டு வந்துட்டா. சோ திரும்பி அவ வந்துட்டானா கண்டிப்பா பிரச்சனை ஆயிரும். சோ கொஞ்சம் கவனமா இருந்து சொல்லி முடிக்கும் போது திரும்பி அந்த பக்கி வந்துரும், திருப்பி ரிப்பீட் மோடு. சோ அப்பதான் நம்ம இஃபிமினா சொல்லுவா, ஆக்சுவலி ஒருத்தி மட்டும் இல்லாம ஏற்கனவே அந்த மெயின் இடத்துல இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க. சோ சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. சோ இவகிட்டே நம்ம விளையாண்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால போய் அவங்களை காப்பாற்ற முடியாது. நம்ம எப்படியாவது இவளை சீக்கிரமா தோக்கடிக்கணும்னு சொல்லும் போது அப்ப நம்ம கிட்ட சொல்லுவா, நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல, ஆக்சுவலா உள்ள இறங்கும் போதே சிச்சுவேஷன் எப்படி அப்படின்றத நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அதுல எல்லாருமே சமாளிக்க முடியற மாதிரி தான் இருக்காங்க. ஒருத்தன் மட்டும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டா, அவனுக்கு தேவையான ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுவா. ஆக்சுவலா நம்ம ரேகஸ் தானே கஷ்டப்படுறான், நம்ம ரேகஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு முக்கியமான ஆளாக அமைச்சு வச்சிருப்பா நம்ம கிட்ட. அதுதான் நம்ம தலைவன் நோய். வந்துட்டேடா எல்லோட கிரேட்டஸ்ட் டீமனிக் பீஸ்ட், உள்ள என்ட்ரி கொடுத்துட்டேன்யா அப்படின்ற மாதிரி வந்து நிப்பா நம்ம நோய். ஆக்சுவலா மார்ஷியல் ஆர்டிஸ்டோட ரேங்கிங்க பொறுத்த வரைக்கும் நம்ம ரேகஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கா. சோ நம்ம ரேகஸ் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. ஆனா என்னதான் அந்த மாதிரியான கிளாஸ் வச்சிருந்தாலும் அவனுமே ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டுக்கு எதிராக எடுத்து சண்டை போடும்போது அவனால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. ஆக்சுவலா ஃபைட்டுக்கு நடுவுல வேற யாரும் வரது அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா இப்போ வாட்டர் கிளானை காப்பாத்தணும் அப்படின்னா இந்த ஒயிட்ட கண்டிப்பா தோக்கடிச்சே ஆகணும். அதுக்கு எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவனோட நோய்க்கிட்டே ஹெல்ப் கேட்பா. இப்போ நம்ம நோய் யூஸ்வல் டைஜஷனை யூஸ் பண்ணும். சோ அது கூட சேர்ந்து நம்ம ரேக சுத்தி போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவா. இப்போ இந்த சண்டை இங்க போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம கிரிட் இருக்கால, இவ திரும்பி வந்து அதை பார்த்த உடனே இப்பதான் நம்ம கிரிட்டுக்கு புரிய வரும்,
இவளால எத்தனை தடவை ரிஸ்ட்ரிக்ட் ஆக முடியும் அப்படின்னு. ஆனா இந்த மாதிரியான ஒரு ஓபியான எபிலிட்டி அப்படியே வச்சிருக்க மாட்டானுங்கல்ல. கேம்ல எல்லாருக்குமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அப்ப இவளோட எபிலிட்டிக்கு ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும். சோ நம்ம கிட்ட என்ன யோசிப்பா அப்படின்னா, இவ கண்டிப்பா ஒரு க்ளோனா இருக்கணும்னு யோசிப்பா. இவ ஒரு க்ளோன். சோ க்ளோன் திருப்பி செத்தா மானா இருக்கிற வரைக்கும் திருப்பி ரிசெட் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்க முடியும். அப்ப இவ க்ளோன் அப்படின்னா இவளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த உண்மையான பாடி எங்கேயாவது பக்கத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பா. சோ அந்த உண்மையான பாடியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவங்களால இந்த பிளாக்க கண்டிப்பா தோக்கடிக்கவே முடியாது. இப்ப இந்த பிளாக் இருக்கால, அவளும் சொல்லுவா, நான் உண்மையான பாடியா இல்ல க்ளோனா அப்படின்றது உனக்கு தெரியாது, அது எப்படி நீ கண்டுபிடிக்க போற, அதுக்கு நீ கண்டிப்பா முதல்ல என்ன தோக்கடிச்சாகணும், அப்படி பண்ணா மட்டும் தான் உன்னால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு டக்குனு தன்னோட ஸ்வாட் அட்டாக் யூஸ் பண்ண மாட்டா. அதுக்கு பதிலா வேற ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுவா. அதுதான் மேஜிக். ஆக்சுவலா அவளால ஸ்வாட் யூஸ் பண்ண முடியும், மேஜிக்கே யூஸ் பண்ண முடியும். சோ இது ஒரு க்ளோன் அப்படின்றதுனால என்ன வேணாலும் யூஸ் பண்ண முடியும் போல. ஆக்சுவலா நமக்கு பிசிக்கல் டேமேஜ்க்கு எதிராக ஓரளவு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணா. ஏன்னா அவளோட ஆர்மர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆனா மேஜிக் அட்டாக்கு எதிராக அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த அட்டாக்கை யூஸ் பண்ணிருப்பா. அப்படி ஒரு எண்ணத்துல தான் இந்த ஃபயர் அட்டாக்கை யூஸ் பண்ணுவா. ஆனா இதுவும் நம்ம கிரிட் மேல போய் தெளிவா பட்டுரும். ஆனா முன்னாடி போன டேமேஜை விட ரொம்ப கம்மியான டேமேஜ் தான் போகும். அதுக்கான காரணம் நம்ம கிரிட் கரெக்டா அவளோட அந்த 3 லேயர்ஸ் இருக்குல்ல, அதை தூக்கி போட்டுட்டு திருப்பி ஹோலி லைட் ஆர்மர் எக்யூப் பண்ணிருப்பா. அதை எக்யூப் பண்ண உடனே அந்த மேஜிக் அட்டாக் பெருசா எந்த டேமேஜையும் கொடுத்திருக்காது. இப்போ நம்ம கிரிட் சொல்லுவா, மேஜிக் அட்டாக், பிசிக்கல் அட்டாக் இல்ல வேற ஏதாவது அட்டாக் எதுவா இருந்தாலும் எடுத்துட்டு வா, எதுவா இருந்தாலும் நான் இங்கே இப்படியே தான் நிப்பேன். நீ எத்தனை ரிவைவ் ஆகுறியோ அத்தனை தடவை உன்னை அடிப்பேன், நீ ரிவைவ் ஆக முடியாத வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம கிரிட் லிட்டரலா அவன் ஏன் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்றத காட்டுறான். ஏன்னா கிராவல் கூட மோதுறவன் இந்த மாதிரி ஆளுங்க கூட மோத மாட்டானா என்ன. ஆக்சுவலா இந்த பிளாக் இருக்கால, நம்ம கிட்ட பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் இங்க வந்துட்டா கண்டிப்பா நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு. ஆனாலும் அவளோட கான்ஃபிடன்ஸ் குறையாது. ஏன்னா என்னதான் அவளால தடுக்க முடியல அப்படின்னாலும் அவளோட அக்கா இன்னும் அந்த பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கதா செய்யறா. அதாவது அந்த ஒயிட் இன்னும் இங்க இருக்கா. சோ ஒயிட் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இவங்களை யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த ஒயிட் இருக்குல்ல, அங்க நோயும் தோக்கடிச்சு திருப்பி நம்ம ரேகஸையும் தோக்கடிச்சிருக்கோம். எல்லோட ஸ்ட்ராங்கஸ்டான டீமனிக் பீஸ்ட் அவர் கையால குத்தி தோக்கடிச்சிருக்கா. இந்த பிளாக் இருக்கால, நம்ம கிரிட் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுவா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கிரிட் நம்ம கிராவல் மாதிரி கால்குலேட் பண்ற ஆள் கிடையாது. இதுவா இருந்தாலும் மோதி பார்த்தரலாம்னு நினைக்கிறவன். அந்த ஒரு காரணத்தால நம்ம பிளாக் எவ்வளவுதான் திரும்பி சண்டை போட வந்தாலும் நம்ம கிரிட் திரும்பி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பா. அதனால இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு ட்ரை பண்ணுவா. ஆனா நம்ம கிரிட் அப்படியே விட்டுருவானா என்ன, திருப்பி அவளை அட்டாக் பண்ணும் அப்படின்றதுக்காக நம்ம கிரிட் ட்ரை பண்ணுவா. அப்ப இவள்கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பாக்கணுன்றதுக்காக நாக்வித்தோட ஐஸ் வச்சு செக் பண்ணுவா. அப்படி செக் பண்ணும்போது தான் அவளோட ஐட்டம்ஸ் மூலமா அவ திரும்பி ரெஸ்ட்ரிக்ட் ஆக மாட்டா அப்படின்றது தெரிய வரும். அதாவது அவ திரும்பி உயிரோட வந்துகிட்டே இருக்கால, அதுக்கான காரணம் அவரோட ஐட்டம்ஸ் கிடையாது. அப்படின்னா இதுக்கான முக்கியமான காரணம் அந்த கிளாஸா தான் இருக்கணும். இவன் வச்சிருக்கிற கிளாஸ்க்கு கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு ஓபியான கிளாஸ் அப்பயே விட்டு வைக்க மாட்டானுங்க. இருந்தாலும் இது லெஜெண்டரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரெடி யோசிச்சுட்டு இருப்பா. சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க சீக்கிரமா தோக்கடிக்கணும்ல, அதுக்காக நம்ம வேகமா ஜம்ப் பண்ணி போய் அவனோட பிள்ளைகளை லிங்க் யூஸ் பண்ணுவா. அந்த ஒரு அட்டாச்சே அவ செத்துருவா. இருந்தாலும் அவ சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கான காரணம் அவ திருப்பி ரிப்பீட் போட்டு வரப்போறா அப்படின்னு. சோ அப்படி நான் அவளோட உண்மையான பாடியை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அவனோட மேஜிக் டிடெக்ஷனை யூஸ் பண்ணுவா. அதை யூஸ் பண்ண உடனே தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே இந்த வாட்டர் கிளான சேர்ந்தவங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையை தான் இந்த பிளாக் கார்னிவல் ஏற்படுத்தி இருக்காங்க. இப்போதைக்கு இந்த சிச்சுவேஷன்ல எல்லாருமே தப்பிச்சோட தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஒரே ஒரு பீஸ் மட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடிக்கிட்டு இருக்கும். அது யார் அப்படின்றது நம்ம கிரிட்டுக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது. அவனோட மேஜிக் டிடெக்ஷன் அந்த ஒரு லெவல்ல இல்ல. சோ அதனால அது யார் அப்படின்றது தெரியலனாலுமே நம்ம கிரிட்டுக்கு அது கண்டிப்பா அந்த பிளாக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிங்க்ட் சொல்லும். சோ அந்த ஒரு காரணத்தால நம்ம கிரிட் அங்க போய் இறங்குவா. அப்பதான் இந்த பிளாக் உண்மையிலே எப்படி இருப்பா அப்படின்றது நம்ம கிரிட்டுக்கு தெரிய வரும். இந்த பிளாக் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி நோஞ்சா மாதிரி தான் இருப்பா. இப்பதான் இவளோட கிளாஸ் என்ன அப்படின்றத சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஒரு இல்யூஷனிஸ்ட். இந்த இல்யூஷனிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுவாங்க. அது ஒரு மனுஷனா இருக்கலாம், ஒரு பிளேஸா இருக்கலாம், இல்ல ஒரு ஆப்ஜெக்டா இருக்கலாம். சோ எந்த மாதிரியான இல்யூஷன் வேணாலும் இவங்களால கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அந்த ஒரு இல்யூஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் உங்களால முடிவு பண்ண முடியும். ஆக்சுவலா இப்போ உருவாக்குனால இவளோட க்ளோன் திருப்பி ரிசெட் ஆயிட்டு வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி எந்த ஒரு பவர் வேணாலும் அந்த க்ளோனுக்கு கொடுக்க முடியும். அந்த க்ளோனை கண்ட்ரோல் பண்ண முடியும். இருந்தாலும் நம்ம கிட்ட நேர்ல பார்த்த உடனே அந்த பக்கமா தலையை திருப்பிக்கிறோம். ஆக்சுவலா நம்ம கிட்ட பார்த்த உடனே லைட்டா பயப்படும். அதுக்கு மத்தவங்களை நேர்ல பாக்குறதுக்கு சுத்தமா பிடிக்காது போல. என்னடா இதுக்கு பிடிக்காதுனாலும் நம்ம கிட்ட சும்மா விட்டுவானா, பிடிச்சாலும் சரி பிடிக்காதனாலும் சரி இவளை கண்டிப்பா காலி பண்ணியே ஆகணும். ஏன்னா இவ யுஃபிமே அவளை கை வச்சிருக்கா. சோ அதுக்காகவே இவளை கொல்லணும்னு முடிவு பண்ணிடுவா நம்ம கிட்ட. ஆக்சுவலா இந்த ஒரு ஸ்டேட்ல இவ ஏற்கனவே நிறைய பேரை கொண்டிருக்கால. இந்த ஒரு ஸ்டேட்ல அவ இறந்து போனா அப்படின்னா இவளுக்கு ஒரு பெனால்டி கொடுத்துரும் இந்த கேம். அது என்ன அப்படின்னா, இவளோட ஒரு முக்கியமான ஐட்டம் அவ டிராப் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த ஐட்டம் மொத்தமா இவ கையை விட்டு போயிடும். சோ அது நடக்க கூடாது அப்படின்னா கண்டிப்பா தான் சாக கூடாது அப்படின்றதுக்காக நம்ம கிட்ட கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி இவளும் முடிவு பண்ணுவா. அதுக்காக இல்யூஷன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவா. அதாவது அந்த இல்யூஷனை தன்னோட பாடியோட கம்பைன் பண்றது. ஏன்னா அவளோட ரியல் பாடியை வச்சு சண்டை போட முடியாதுல, அதனால இல்யூஷன் அவ கூட சேர்த்து அதை வச்சு நம்ம கிட்ட சண்டை போடணும் ட்ரை பண்ணுவா. இப்போ ஒரு பெரிய மேஜிக் அட்டாக்க யூஸ் பண்ணுவா. ஆனா இந்த ஒரு மேஜிக் அட்டாக் தன்னை ஒண்ணுமே பண்ணாதுன்றதுனால நம்ம கிட்ட அசால்ட்டா 3 லேயர்ஸ் வச்சு சமாளிச்சிருவா. அந்த ஒரு மேஜிக் அட்டாக் வெறும் டிஸ்ட்ராக்ஷன் மட்டும் தான். டக்குனு உண்மையான அட்டாக்க பின்னாடி இருந்து எடுத்துட்டு வருவா. தன்னோட ஸ்வாட வச்சு நம்ம கிரிட்டோட கழுத்தை வெட்டுறதுக்காக வந்துருவா. ஆக்சுவலா பின்னாடி அந்த அட்டாக் வந்து நம்ம கிரிட் மேல பட்டிருக்கணும்.
ஆனா நம்ம கிரிட் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருவா. எப்படி தெரியுமா? டக்குன்னு தன்னோட தலையை கீழே குடிச்சிருவா. எப்படி பண்ணா அப்படின்றது அவனுக்கே தெரியாது, அவளுக்கும் புரியாது. ஆனா அதை பண்ணதுக்கான காரணம் அந்த டைமண்ட் கேப்சூல். ஆக்சுவலா டைமண்ட் கேப்சூல்ல அசிமுலேஷன் ரேட் அதிகமா இருக்கும்ன்றத நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல. சோ அதை வச்சுதான் நம்ம கிரிட் ரியல் லைஃப்ல மூவ் ஆகிற மாதிரியே மூவ் ஆகிறான். சோ அவனுக்கு யோசிச்ச உடனே டக்குனு அவனோட பாடி மூவ் ஆயிடுச்சு. அதை வச்சுதான் இன்னொரு அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருக்கா. நம்ம கிரிட் அதுல இருந்து தப்பிச்ச உடனே டக்குனு லிங்க்டு கில் வேவ் யூஸ் பண்ணுவா. அந்த ஒரு அட்டாக் அவன் மேல டைரக்டா பண்றோம். இருந்தாலும் திருப்பி நம்ம கிரிட் அட்டாக் பண்ணோம் அப்படின்றதுக்காக வருவா. ஏன் அப்படின்னா இவ்வளவு பெரிய அட்டாக் யூஸ் பண்ணிருக்கா அப்படின்னா ஒரு சின்ன டிலே இருக்கணும்ல. அடுத்த அட்டாக் யூஸ் பண்றதுக்கு அந்த ஒரு டிலேவை யூஸ் பண்ணி நம்ம கிரிட் காலி பண்ணிடலாம் நடப்பா. ஆனா நம்ம கிரிட் கிட்ட அந்த மாதிரி டிலே எல்லாம் கிடையாது. நம்ம அடுத்த அட்டாக்க மறுபடியும் யூஸ் பண்ணுவா. அதுதான் பின்னக்கல் கில். சோ பின்னக்கல் கில் யூஸ் பண்ணி அசால்ட்டா காலி பண்ணிடுவா. அந்த பிளாக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. ஆனா நம்ம ஹீரோ இப்படின்றதுக்குள்ள காலி பண்ணிட்டா. இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இப்போ நம்ம ஹீரோ அந்த புது கேப்சூல் யூஸ் பண்றால. சோ அதனாலதான் இந்த அளவுக்கு அவன் வேக வேகமா சண்டை போடுறான். அது மட்டும் இல்லாம அவன் ஒரு நோட்டோரியஸான பிளேயர், அதாவது ஒரு ஈவான பிளேயர் தான் காலி பண்ணியிருக்கான். இந்த பிளாக் அந்த ஒயிட் இவங்க எல்லாருமே நிறைய பேர் கொண்டு இருக்காங்கல்ல. சோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஹீரோ இவ்வளவு கொண்டதுனால நம்ம ஹீரோட ரெப்புடேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு இன்னொரு ஒரு முக்கியமான நல்ல விஷயமும் நடந்திருக்கும். அது என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல இருந்தே ஒரு விஷயம் முக்கியமான விஷயத்தை பண்ணணும் யோசிச்சுக்கிட்டே இருந்தா. இப்போ அது ஒரு வழியா கம்ப்ளீட் பண்ணிருப்பான். அதுதான் அந்த இஆர்டோட எக்ஸ்பீரியன்ஸ் 100% கொண்டு போயிட்டா. அதாவது இஆர்டோ லெஜெண்டரி ரேட்டிங்ஸ் போட மாறிடுச்சு. இந்த இஆர்பி ஏற்கனவே பவர்ஃபுல்லானதுதான். ஆனா இப்ப லெஜெண்டரி ரேட்டிங் போன உடனே அதோட அட்டாக் பவர் இன்க்ரீஸ் ஆனது மட்டும் இல்லாம அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஹிடன் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதோட சீல்ட் பவர் அது எல்லாமே வெளில வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது லிட்டரலா இது ஃபெயிலியர் மாதிரியே மாறிடுச்சு. அதாவது ஃபெயிலியரை விட இன்னும் டியூரபிளா இருக்கக்கூடிய ஒரு ஸ்வாட். ஏன்னா இதோட மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல். அது மட்டும் இல்லாம இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்கில்லும் ஜெனரேட் ஆயிருக்கும். நம்ம கிட்ட இது எல்லாமே நல்ல விஷயம் தான். இது எல்லாமே அந்த பிளாக்னால மட்டும் தான் நடந்திருக்கு. ஆனா இது மட்டும் கிடையாது, அந்த பிளாக்னால இன்னொரு நல்ல விஷயமும் நடந்திருக்கும். அது என்ன அப்படின்னா இந்த பிளாக் ஒரு நோட்டோரியஸான பிளேயர்ல. அதனால இந்த மாதிரி இருக்க ஈவனான பிளேயர் செத்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு முக்கியமான பொருளை டிராப் பண்ணிட்டு போவாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு ஐட்டம், அந்த மாதிரி இவ்வளவு ஒரு ஐட்டமா டிராப் பண்ணிட்டு போயிருப்பா. நம்ம கிட்ட அது என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா அது ஒரு ரிங். அது சாதாரண ரிங் கிடையாது, ரிங் ஆஃப் அப்சர்டிட்டி. இது லெஜெண்டரி ரேட்டிங்ல இருக்கிற ரிங். ஆக்சுவலி இந்த ரிங் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஸ்கில்ல யூஸ் பண்றதுக்கு தேவையான ரிசோர்சஸ் எல்லாம் இருக்கும்ல, மானாவா இருக்கட்டும் இல்ல மத்த விஷயங்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களோட கன்செப்ஷனை 50% குறைச்சிரும். சோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிங் தான். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம நார்மலா இன்கேம் ஐட்டம் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுவும் நிறைய காசு கொடுத்து வாங்குறோம்னா மினிமம் 20% தான் பண்ண முடியும். ஆனா இந்த மாதிரி ஒரு சில இன்கேம் ஐட்டம்ஸ் மட்டும் 50% கொடுக்கும். இதை நம்மளால காசு கொடுத்து கூட வாங்க முடியாது. இது எதிராவது ஒரு கொஸ்டில கிடைச்சாதான் உண்டு. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான விஷயம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பிரகாம் இதை பார்த்த உடனே ஓஹோ இது இந்த பால் உருவாக்குனதா அப்படின்ற மாதிரி கேட்பான். உனக்கு அவனை தெரியுமா நம்ம கிட்ட கேட்கும் போது ஏன் நல்லாவே தெரியுமே, அவன் எப்பயுமே எட்டர்னல் செகண்ட் தான். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, நல்ல டேலண்டடான ஆளு தான். ஆனா அவன் பண்ண ஒரே ஒரு தப்பு, நான் பிறந்த யாராலே பிறந்தது, அதனாலதான் அவன் எப்பயுமே செகண்டா இருந்துட்டான் அப்படின்ற மாதிரி இந்த பிரகாம் சொல்லுவான். ஆக்சுவலா இந்த பிரகாமுக்கு அவனோட பெருமையை பேசலன்னா தூக்கமே வராது. அதனாலதான் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். இப்ப இந்த ரிங் என்னதான் இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாலும் அந்த பால்ட் என்னதான் எதிர்ச்சியை உருவாக்கி இருந்தாலும் இது உண்மையிலே ஒரு சூப்பரான ரிங். நம்ம கிரிட்டுக்கு இது கிடைச்சது உண்மையிலே நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்ம கிரிட் அடுத்தடுத்து பேக்மோட ஸ்வாட் டான்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரிங் அவனுக்கு ஒரு பக்காவான ஆப்ஜெக்டா இருக்கும். இப்ப பக்கத்துல இருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்கும். அது கேட்ட உடனே நம்ம கிரிட்டுக்கு அதிர்ச்சி ஆயிடும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு டைரக்ஷன்ல தான் நம்ம ரேகஸ் இருந்தா. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ரேகஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம கிட்ட நோய் அமைச்சு வச்சிருக்கான். ஆனா நோய் போய் ஹெல்ப் பண்ண முடியல. அந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னா நம்ம கிரிட் எல்லாம் போயாகணும் அப்படின்றதுனால நம்ம கிரிட் வேக வேகமா கிளம்பிடுவா. ஆனா அவனை போக விடாம ஒருத்தன் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். அவன் யார் அப்படின்னா ஒரு பாம்பு பக்ரி. இவனும் பிளட் கார்னிவல் கில்ட சேர்ந்தவன் தான். இவன் திடீர்னு எங்கிருந்தோ வந்து பாம்பை தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பான். நம்ம கிரிட் ஐயோ இவன்ட்டெல்லாம் நேரம் இல்லையே என்னடா பண்றதுன்னு யோசிக்கும் போது இவனின் புழுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி டக்குனு வந்து அவன் அடிக்க ஆரம்பிச்சிருவான். நீங்க போங்க, நீங்க போய் ரேகஸை காப்பாத்துங்க, இவரை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். நம்ம கிரிட் உடனே அங்க இருந்து கிளம்பி போயிருவான். இப்ப அப்படியே படத்தை ஷிஃப்ட் பண்ணி நம்ம ரேகஸ் பக்கம் காமிச்சோம் அப்படின்னா நம்ம ரேகஸ் உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருப்பான். ஏன் அப்படின்னா ஆக்சுவலா இந்த நோய் அவனை காப்பாத்த போச்சு. ஆனா இவன் நோயை கையில பிடிச்சுக்கிட்டு அதை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக வேக வேகமா ஓடிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா இவ்வளவு நேரம் அவன் அந்த ஒயிட் கூட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த ஒயிட் திடீர்னு சண்டை போடுறத நிப்பாட்டிட்டு அங்கேயே நின்றுவா. அது ஏன் அப்படின்றது அவனுக்கு புரியாது. இருந்தாலும் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி கப்பிக்கணும்ன்றதுக்காக வேக வேகமா போவான். இன்னொரு பக்கம் அந்த ஒயிட் நின்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா, அவளோட தங்கச்சியான அந்த பிளாக் இருக்கால அவ செத்துட்டா அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவலா இந்த பிளாக் எந்த அளவுக்கு நோட்டோரியஸான அது அப்படின்றது இந்த ஒயிட்டுக்கும் தெரியும். ஏன்னா இவன் தங்கச்சி தானே, இவ்வளவு மாதிரி தான் இருப்பான். அந்த காரணத்தினால இந்த பிளாக் இறந்து போனா அப்படின்னா அவரோட ஒரு முக்கியமான ஐட்டம் டிராப் பண்ணிடுவோம் அப்படின்றது இவளுக்கு தெரியும். சோ அப்படியே அவங்க தங்கச்சியும் கொண்டுட்டாங்கன்னா இவங்களை இனிமேல் சும்மா விடக்கூடாது, இந்த ஓவர் மெம்பர்ஸ் எல்லாரும் கொள்ளணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் கொண்டு அப்படின்ற மாதிரி உத்தரவு போடுவா. இப்ப இவங்களும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ரேகஸ்க்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக இன்னொரு பக்கத்துல இருந்து இந்த டோபனோட குரூப் இருக்குல்ல அவனுங்க எல்லாரும் இங்க வந்துருவானுங்க. அப்ப அவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரேகஸ்க்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏன் அப்படின்னா அவன் ஒரு வழியா நம்ம நோயை காப்பாத்த பாரால, நம்ம நோயை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக வேகமா நம்ம நோயை அந்த பக்கமா தூக்கி போட்டுருவான். அவங்க இருக்கிற டைரக்ஷன் பக்கம் தூக்கி போட்டுருவான். நம்ம நோயும் கேட்கும் ஹியூமன் என்னடா பண்ற அப்படின்னு. அப்பதான் நம்ம நோய் கவனிக்கும். நம்ம ரேகஸோட முதுகுக்கு பின்னாடி ஒரு பெரிய கோடு இருக்கும். ஆக்சுவலா ஒரு பெரிய அடியை வாங்கியிருக்கா. அந்த அடியோட தான் நம்ம நோயை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக அங்க இருந்து சண்டை போட்டு ஓடி வந்துகிட்டே இருக்கா. இப்ப நம்ம நோயை காப்பாத்த முடியுன்றதுனால இனிமேல் தனக்கு என்ன நான் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு சாவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரேகஸ் முடிவு பண்ணுவா. அதுக்காக திருப்பி சண்டை போறதுக்காக போவான். அதுவே முக்கியமா அந்த ஒயிட் அடிக்கணும்ன்றதுக்காக போவான்.
இப்ப அந்த ஒயிட் அவங்க தங்கச்சி செத்து போன காரணத்தினால ரொம்ப கோவமா இருப்பா. அதனால எல்லாரையும் பாக்குறவங்க எல்லாரையும் கொல்லணும்ன்றதுனால நம்ம ரேகஸ் அசால்ட்டா அவனோட காலை புடிச்சு திருப்பி கீழே போட்டு அடிச்சு அவனை மொத்தமா காலி பண்ணணும் ட்ரை பண்ணுவா. இப்ப மத்தவங்க எல்லாரும் யோசிக்காங்க, ஐயோ ரேகஸ்க்கு என்ன ஆக போகுது, ரேகஸ் எப்படி காப்பாத்துறது அப்படின்னு. டக்குன்னு மாலு சிலிமோ யூஸ் பண்ணி அங்கிருந்து வேகமா வருவா. வேகமா வந்து இந்த ஒயிட்ட காலி பண்ணணும்ன்றதுக்காக வருவா. ஆனா அந்த ஒரு அட்டாக்ல இருந்து டாச் பண்றது மட்டும் இல்லாம அவளோட கையை அசால்ட்டா பிடிச்சிருவா. ஆக்சுவலா நம்ம கிரிட் ரொம்ப வேகமா வந்திருக்கா. சோ இந்த ஒரு ஸ்பீட்ல கண்டிப்பா அந்த அட்டாக்க டாச் பண்ணிருக்க முடியாது. ஆனா டாச் பண்ணது மட்டும் இல்லாம அவன் கையையும் கரெக்டா பிடிச்சிட்டா. நம்ம கிரிடோட கையை பிடிச்சு அவனையும் முடிச்சு கீழே தள்ளிடுவா. ஆக்சுவலா நம்ம கிரிட் இந்த அளவுக்கு வேகமா வந்து அட்டாக் பண்ணதை பார்த்த உடனே இவனால மட்டும்தான் என்னோட தங்கச்சியை கொல்ல முடியும் அப்படின்றது அந்த ஒயிட்டுக்கு புரிஞ்சிடும். அப்ப இவன் தான் என் தங்கச்சியை கொண்டிருக்கானா, இவனுக்கு அதுக்கு மேல ஒரு வழியை தரணும்ல, சாவுக்கும் மேல ஒரு வழி தரணும்ல, அந்த மாதிரி ஒரு வழியை தரணும்னு நினைப்பான். அது என்ன அப்படின்னா, இவ கண்ண முன்னாடியே இவனோட ஆளு அதாவது ரேகஸை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுவா. இப்ப நம்ம கிரிட்டும் இங்க இருந்து தப்பிக்க முடியாது, அவனும் வேற மாட்டிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ரேகஸ் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கா. கண்டிப்பா நம்ம ரேகஸால அவங்களை சமாளிக்க முடியாது. சோ நம்ம ரேகஸ் செத்துக்க கூடாது, கண்டிப்பா இவனை காப்பாத்தணும் அப்படின்னா இதுக்கு நிறைய சப்போர்ட் வேணும்ல. அதுக்காக நம்ம கிரிட் சம்மன் நைட்ஸை யூஸ் பண்ணுவா. அதாவது அவனோட நைட்ஸ் எல்லாத்தையும் சம்மன் பண்ணுவா. ஃபர்ஸ்ட் டூகே வேண்டர், அப்புறம் ஆஸ்மோஃபால் ஃபேக்கர், இவங்க 4 பேர் வந்துருவாங்க. இப்ப இவங்க அந்த ரேகஸை காப்பாத்தி மத்தவங்க எல்லாரும் சமாளிச்சிருவாங்க. ஆனா இந்த ஒயிட்ட சமாளிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ஆளை கூப்பிடணும்ல. அந்த ஒரு முக்கியமான ஆளையும் நம்ம கிரிட் சமன் பண்ணிருப்பான். அந்த முக்கியமான ஆளு இந்த பேட்டில் ஃபீல்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்த அடுத்த செகண்ட் இந்த ஒயிட்டோட நெத்தியில இருந்து ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சோம். இந்த ஒயிட்டுக்கு என்ன நடந்துச்சுனே புரியாது. என்னன்னா இது எப்படி ரத்தம் ஊத்துதுன்னு பார்த்தா கரெக்டா அந்த முக்கியமான ஆள் சொல்லுவா, என்ன லார்ட் எதுக்காக என்ன சமன் பண்ணீங்க, நான் ஒரு முக்கியமான பொட்டேட்டோ இப்பதான் அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே கூப்பிட்டுட்டீங்களே. அதுவும் இல்லாம இப்ப என்னோட ஹேண்ட்லோ சம்பந்தமே இல்லாம யாரோ மூஞ்சில போய் பட்டுச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா. யாருன்னு பார்த்தா நம்ம பியாரோ. கரெக்டா நம்ம பியாரோ தான் சமன் பண்ணிருப்பா. இவன் கண்டிப்பா அந்த ஒயிட் ஈஸியா சமாளிச்சிருவா. ஏன்னா நம்ம பியாரோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளு. நார்மலா நம்ம பியாரோ அவனோட அந்த ஹேண்ட்லோ வச்சு ஒரே ஒரு அடி அடிச்சார் அப்படின்னா அதுக்கே முக்காவாசி பேர் செத்துருவாங்க. ஆனா இவன் செத்துருக்க மாட்டா. ஏன் அப்படின்னா இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளு. ஆனா இவளுக்கு இந்த அடி எப்படி வந்து பட்டுச்சுனே தெரியாது. திருப்பி நம்ம பியாரோ மேல கோவப்பட்டு உடனே பியாரோ அடிக்கணும் அப்படின்றதுக்காக வருவா. யாரா நீ அப்படின்ற மாதிரி கேப்பா. நம்ம பியாரோ உடனே உன்னோட அட்டாக் அசால்ட்டா டாச் பண்ணது மட்டும் இல்லாம நான் ஒரு ஃபார்மர், நான் டியூ கிரேட் கீழ வேலை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் மண்ட மாதிரி அடிப்பான். அடிச்ச இடத்துல அடிப்பான், பட்ட இடத்துல போட்டு கெட்ட குடியே கெடுன்ற மாதிரி அதே இடத்துல திருப்பி அடிச்சுக்கிட்டே இருப்பான். அடிச்சது மட்டும் இல்லாம நம்ம பியாரோ மறுபடியும் அவள்கிட்டயே வேற சொல்லுவா, உன்னோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு, சாம நீ என்ன ஃபார்மிங்க்கு வந்துற, ஃபார்மிங் இது பக்காவா இருக்கும் அப்படின்னு. ஐயோ சண்டை போறதுக்கு ஃபார்மிங்க்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் சம்பந்தம் இருக்கு, நான் சம்பந்தப்படுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பியாரோ சொல்லுவாரு. நம்ம பியாரோக்கு எல்லாரையும் ஃபார்மரா மாத்தணும், அதுதான் அவரோட குறிக்கோள். இப்ப நம்ம பியாரோ அசால்ட்டா சமாளிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த பிளாக் அனிமல் கில்ட் எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் அவனுங்க பந்தாடிக்கிட்டு இருப்பானுங்க. யார் அப்படின்னா நம்ம ஆஸ்மோஃபல் ஃபேக்கர்லாம் இருக்காங்கல்ல, அதுலயே முக்கியமா நம்ம ஆஸ்மோஃபல் அந்த பக்கம் யாரையும் வரவிட மாட்டா, எல்லாருமே அசால்ட்டா பந்தாடிக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த ஒயிட்டுக்கும் புரிஞ்சிடும் இனிமேல் இந்த சிச்சுவேஷனை மாத்த முடியாது அப்படின்னு. ஏன்னா அவங்க கொஞ்சம் பேர் வந்ததுக்கே அவங்க மொத்தமா அந்த சிச்சுவேஷனே மாத்திட்டானுங்க. இனிமேல் இவங்க எப்பயாவது இருந்து ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கிரிட்டையாவது அட்லீஸ்ட் காலி பண்ணணும். சோ நம்ம கிரிட்ட மட்டும் காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக பக்கத்துல போகணும் ட்ரை பண்ணுவா. ஆனா நம்ம பியாரோ போக விட்டுருவாரா, நம்ம பியாரோ கரெக்டா பின்னாடி வந்து மறுபடியும் அடிச்சிருவாரு. இப்ப நம்ம பியாரோவை சமாளிக்கணும்ன்றதுக்காக டக்குனு வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுவா. இது அவரோட ஒரு முக்கியமான ஸ்கில். ஆக்சுவலா இந்த ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ண விட்டு அவளால அட்டாக்க நியூட்ரலைஸ் பண்ண முடியாது மட்டும் இல்லாம அவளால ஒரு 10 மீட்டர் மேல ஜம்ப் பண்ணி போயிட முடியும். சோ இதை யூஸ் பண்ணி நம்ம பியாரோ கிட்ட இருந்து தப்பிச்சிருவா. இப்ப அந்த ஒரு ஹைட்ல இருந்து நம்ம கிரிட்ட மொத்தமா நசுக்கி கொண்டு ட்ரை பண்ணுவா. அங்கிருந்து வேகமா வருவா. ஆனா நம்ம கிரிட் அசால்ட்டா வரத பார்த்த உடனே ஃப்ளையை யூஸ் பண்ணி எங்க தப்பிச்சிருவான். தப்பிச்சது மட்டும் இல்லாம இப்ப அவன் மேல மேஜிக் பிசைல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா நம்ம கிரிட் நார்மலா 4 மேஜிக் பிசைல தான் ஃபயர் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு மானாதான் அவன் கிட்ட இருக்கும் ஒரே நேரத்துல. ஆனா இப்ப 8 மேஜிக் பிசைல ஃபயர் பண்ணுவான். அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அவன் தங்கச்சி கிட்ட இருந்து ஒரு ரிங் எடுத்தான்ல, அந்த ஒரு ரிங் ஆஃப் அப்சர்வேட்டி அதை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவா ஃபயர் பண்ணுவான். அதே அவங்க அக்கா கறி மேலேயே ஃபயர் பண்ணுவான். நம்ம கிரிட் இவளையும் காலி பண்ணிட்டு இவனோட ஐட்டம்ஸை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சி முன்னாடியே சொல்லுவான். அதை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும். இவனை எப்படியாவது காலி பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக டக்குனு ஒரு புது ஸ்கில்லை யூஸ் பண்ணுவா. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்கில்ல யாருக்கு எதிராக யூஸ் பண்ணது இல்லையா, இப்பதான் முதல் முறையா யூஸ் பண்றாளா. இந்த ஒரு ஸ்கில்லோட பேரு ஃபேட் பர்ன். அவரோட மொத்த வெயிட் இருக்குல்ல அது எல்லாத்தையும் மொத்தமா குறைச்சு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் ஒல்லியா மாதிரி ரொம்ப மேல ஜம்ப் பண்ணி போய் நம்ம கிட்ட மொத்தமா காலி பண்ணணும் ட்ரை பண்ணுவா. அங்க இருந்து ஒரு கிக்கு, அந்த ஒரு கிக்க கொடுத்தா நம்ம கிட்ட 2 பாதியா பறந்துருவா அப்படின்னு ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த கிக்க கொடுத்தாதானே அவன் பொழப்பான். அவளை பொறக்கணும்ன்றதுக்காக அவளுக்கும் மேல நம்ம பியாரோ ஜம்ப் பண்ணி போய் அங்கிருந்து மொத்தமா அடிச்சிருவாரு. அதுவும் ஃபேட்டர் 2 பெருசா யூஸ் பண்ணுவாரு. அந்த ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ணாலே கண்டிப்பா எல்லாரும் செத்துருவாங்க. அதனால இவனும் செத்து போயிருவா. இப்ப முக்கியமான தலையை காலி பண்ணியாச்சா, மிச்சம் இருக்கிற எல்லாமே பொட்டி போடுச்சு. அது எல்லாத்தையும் காலி பண்றது அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இவங்களும் ஈவனான பிளேயர்ஸ் தான். இவங்களை காலி பண்ணா ஈக்கச்சக்க ஐட்டம்ஸ் கிடைக்கும்ல. நம்ம கிரிட்டுக்கு தங்க வேட்டை தான். அத்தனை பேரையும் காலி பண்ணி எல்லா ஐட்டம்ஸையும் ஷூட் பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம கிரிட் உத்தரவு போட்டுருவா. இப்ப எல்லாரையும் காலி பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து இன்னொரு 2 பேர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. இவங்க யார் அப்படின்னா ஒருத்தன் பேரு நாக்ஸ், இன்னொருத்தன் பேரு ஸ்காட். ஆக்சுவலா இவங்க 2 பேருமே இந்த காட் ஆஃப் ஆர் ஏர்சன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தால அந்த ஒரு பிளேயர், அந்த ஒரு பிளேயருக்கு கீழே வேலை பாக்குறவனுங்க. இவனுங்க 2 பேரும் எதுக்காக வந்திருப்பானுங்க அப்படின்னா இந்த காட் ஆஃப் ஆர் ஏர்ஸ் இருக்கால இவனுக்குமே ஒரு பெரிய கிங்டம் உருவாக்கணும்னு ஆசை. சோ அதை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய சப்போர்ட் வேணும்ல. அதனால இந்த சைலண்ட் கிங்டம்ல என்ன பிரச்சனை நடக்குது, அதை எப்படி நம்ம சரி பண்ண முடியும், நம்மளால எதுவும் பண்ண முடியுமா, நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஆளுங்களை அமைச்சு வச்சிருக்கா. ஆனா இவங்க 2 பேர் வந்து பார்த்த உடனே இங்க ஓவர் கேட் கில்டு வந்துருச்சா, சோ இனிமேல் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, காப்பாத்துற மக்கள் எல்லாரும் அங்கேயே விட்டுட்டு இங்க எந்த கேமரா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவானுங்க. இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அது என்ன அப்படின்னா என்னதான் இந்த சைலண்ட் கிங்டம் மொத்தமா இந்த ஓவர் கேட் கில்டு குடிச்சிட்டாலும் கூட அதுக்கப்புறம் இந்த
இந்த ஓவர் ஹேண்ட் ஹில் கூட சண்டை போட்டு நம்ம சைலண்ட் கிங்டம் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மகிட்ட அந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பானுங்க. அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அந்த காட் ஆஃப் ஆர் ஏர்ஸ். அவன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரா. சோ அவ இருக்கிற வரைக்கும் யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் நம்ம கிரிட்டால கூட ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி யோசிப்பானுங்க. இப்ப இவனுங்க போனதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் இந்த பேண்டர் ஜிஷிகா இவங்க 2 பேரும் தன்னந்தனியா மாட்டிக்கிடுவாங்க. இவங்க 2 பீஸையும் காலி பண்ணுன்றதுக்காக அந்த எக்கச்சக்க பீஸ் வரும். அதுவும் நாலா பக்கம் சண்டை போடுறதுக்காக வருவானுங்க. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம ஜென்டோஸ் லாயலா இவங்க 2 பேரும் வந்துருவாங்க. சோ இவங்க 2 பேரும் மேட்ச் அட்டாக் யூஸ் பண்ணி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கிரிட் இருக்கால அவனோட அட்டாக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த ஓரத்துல இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாரையும் காலி பண்ணிடுவான். அதாவது தப்பிச்சு ஓட்டானுங்கல்ல அவங்க எல்லாரையும் காலி பண்ணிடுவான். ஆக்சுவலா நம்ம கிட்ட அவனுங்க அப்படியே போக விட்டுருக்கலாம். இருந்தாலும் அவனுங்கள்ட்ட அந்த ஐட்டம்ஸ் வேணும்ல, அதுக்காக தான் அவனுங்களை காலி பண்ணுவான். இப்ப இவன் இந்த மாதிரி காலி பண்றது எல்லாத்தையும் இந்த டாமாவும் பாத்துருவான். ஆக்சுவலா இந்த பிளட் கார்னிவல் கில்ட் வந்ததுனாலதான் இந்த டாமாவும் கூட வந்திருப்பான். ஆனா நம்ம கிரிட்ட பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வரும். ஏற்கனவே இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல நம்ம கிரிட் கிட்ட அவமானப்பட்டிருப்பான்ல, அது ரொம்ப கேவலமா தோத்து போனால. சோ அதுக்கு பழி வாங்கணும்ன்றதுக்காக நம்ம கிரிட் பார்க்காத நேரத்துல பின்னாடி இந்த அட்டாக் பண்ணி எல்லாம் ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் கிரிட் பக்கத்துல போன அடுத்த செகண்ட் செத்து போயிடுவான். என்னது செத்து போயினா அப்படின்ற மாதிரி யோசிப்பான். ஆக்சுவலா அவன் அடிச்சது நம்ம கிரிட் கிடையாது. நம்ம கிரிட் அந்த ஐட்டம்ஸ் பார்த்துட்டு அதுல இருந்து வரைஞ்சிட்டு இருப்பான். ஆனா அவன் உண்மையிலேயே அடிச்சது நம்ம ஃபேக்கர். நம்ம ஃபேக்கர் அசாசனுக்கே அசாசன் ஆயிருப்பான். நம்ம ஃபேக் வந்து அசால்ட்டா காலி பண்ணிருப்பான். இப்ப இன்னொரு பக்கம் கரெக்டா நம்ம எஃபிமிலா இருக்கால கிரிட் இப்ப ஓரளவு சப்போர்ட் வந்துருச்சு. மிச்சம் எல்லாத்தையும் இவங்க பாத்துக்கிடுவாங்க. நம்ம போய் அந்த வாட்டர் கிளான் கிங்க மீட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதுவும் இல்லாம அந்த இடத்துல லாவல் வேற வந்துருவாரா. சரிவா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த வாட்டர் கிளான் கிங் வெறும் 3 நாளைக்கு ஒரு தடவை மட்டும் தான் வெளில வருவானா. சோ அவனை இப்ப பார்க்காம விட்டாங்கன்னா இவங்க அடுத்த ஒரு 3 நாள் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனாலதான் சீக்கிரமா போய் பாத்துறலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. நம்ம லாவலும் கேப்பா இங்க இருக்கவங்க எல்லாரும் விட்டுட்டு போகணுமா அப்படின்னு. ஆனா நம்ம கிரிட் கண்டிப்பா போய் ஆகணும்னு சொல்லி யோசிப்பா. ஏன் அப்படின்னா இந்த சைலண்ட் கிங்டம் இவங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த வாட்டர் கிளான் கிங்கோட ஹெல்ப் தேவை. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு 2 முக்கியமான ஆள் இங்கதான் இருக்காங்க. ஒன்னு ஆஸ்மஃபல், இன்னொன்னு பியானோ. அதுல முக்கியமா நம்ம ஆஸ்மஃபல் இது வரைக்கும் வெளில சண்டை போட்டதே இல்ல. அவன் சண்டை போட ஆரம்பிச்ச உடனே மத்தவங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். சோ அவனும் பியாவும் இருக்கிற வரைக்கும் இங்க இருக்கிறவங்க யாரையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க எல்லாத்தையுமே பாத்துக்கிடுவாங்க. இந்த வாட்டர் கிளான் கிங் மேக்ஸாமுக்கு மொத்தம் 3 பிள்ளைகள். அவன் நுவாங் புலாங். இல்ல இந்த நுவாங்கன்னு இருக்கால அவர் ரொம்ப சோம்பேறியான ஆளு. பெருசா வெளியே வரமாட்டானா. அதனாலதான் இந்த மக்களை காப்பாத்துறதுக்கு அவன் சண்டை போட கூட வரல. மிச்சம் இருக்கிற 2 பேர் சண்டை போடுறத நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். அதே முக்கியமா இந்த மேக்ஸாம் இருக்கார்ல இவர் உண்மையிலே நல்ல ஆளுதான். ஆனா அவரோட அந்த பொண்ணு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாலாம். அந்த பொண்ணோட பேரு ஓவாங்க. எல்லாருமே ஓங்குவாங்கன்னு வராங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு இறந்து போன காரணத்தினால அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாகி அதனாலே அந்த உள்ளே அந்த கேசலுக்குள்ளே இருந்துட்டாரா. அவர் பெருசா வெளியே வரமாட்டாரா. வெறும் 3 நாளைக்கு ஒரு தடவை மட்டும் தான் வெளில வருவாரா. ஆக்சுவலா மத்த சிச்சுவேஷன்ல வரலன்னா பரவாயில்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்துதானே ஆகணும். ஆனா இப்ப கூட வராம உள்ளே இருக்கிறது சரியா அப்படின்னு சொல்லி நம்ம லாவல் கேட்பா. ஆனா நம்ம எஃபிமினா என்ன சொல்லுவா அப்படின்னா ஆக்சுவலா இந்த வாட்டர் கிளான் கிங்டம் இருக்குல்ல இந்த சைலண்ட் கிங்டம் இவனுங்க ஹியூமன் இன்டராக்ஷன் இல்லாம இந்த தனியா வாழ்றவனுங்க. இவனுங்களுக்கு அவங்களோட ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்களுக்கு பெருசா வெளில இன்டராக்ஷன் எல்லாம் கிடையாது. சோ அப்படியே அவங்க ஃபேமிலியை பாக்குறாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம் நினைப்பானுங்க. அதனால மட்டும்தான் அவங்க ஃபேமிலில ஒரு ஆளு அதாவது அவங்க பொண்ணே செத்து போயிட்டா தெரிஞ்ச உடனே இந்த மேட்ச் அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாகி உள்ளே இருந்துட்டாரு. அதனாலதான் இந்த மக்களுக்கு பெருசா அதை கண்டுக்கவே இல்ல. அவர் பொண்ணுக்காக தானே வருத்தப்படுறாரு அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. ஆனா என்ன காரணம் சொன்னாலும் நம்ம லாவல் அதை ஏத்துக்க மாட்டான். ஏன் அப்படின்னா ஒரு ராஜ்யம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த ராஜா தான் வேலை செய்யணும். அந்த ராஜாவே வெளில எதுக்கும் வரல அப்படின்னா அந்த ராஜ்யம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். சோ அந்த ஒரு காரணத்தினால இந்த சைலண்ட் கிங்டமே இவங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ராஜா வேணும். ஒரு நல்ல திறமையான ராஜா ஒண்ணு வேணும். இவர் ஒருவேளை இவரை பேசி மாத்த ட்ரை பண்ணுவோம். இவர் ஒருவேளை மாற மாட்டேன் இவர் மாத்திக்க மாட்டேன்னு சொன்னார் அப்படின்னா இவரையே மாத்திடுவோம். சைலண்ட் ஒரு புது ராஜாவை போடுவோம் அப்படின்ற மாதிரி யோசிப்பா. இந்த சைலண்டோட 35வது ராஜா தான் இந்த மேக்ஸாங். இந்த மேக்ஸாங் தான் பெரிய பையன். அதாவது அவங்க குடும்பத்திலே ஃபர்ஸ்ட் பையன். அந்த ஒரு காரணத்தினால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இவருக்கு இந்த பதவி கிடைச்சிருச்சு. அதனாலே என்னமோ தெரியல இந்த பதவியோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்றது அவருக்கு தெரியாம போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலா இவங்க எல்லாரும் பார்த்த உடனே இவங்க எல்லாரும் சிச்சுவேஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. பண்ண உடனே ஓஹோ அப்படியா நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்களா சரி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மத்தவங்க என்னோட அந்த ஆளுங்க எல்லாரும் ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. பெருசா எமோஷன்ஸே காட்ட மாட்டாரு. இவரு இந்த மாதிரி ஒரு பதில் சொன்ன உடனே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் நம்ம லாவல் யோசிச்சுட்டு இருப்பா. ஆனா நம்ம கிரிட் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டான். அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். ஏன்னா இந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறப்ப கூட இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னா இவர் இப்படியே சும்மா விட்டுட்டு போக முடியுமா. நம்ம கிரிட் உடனே அந்த ஆளை பார்த்து சொல்லுவா யோ ஒழுங்கு மரியாதை அங்க இருந்து கீழே இறங்கி வர வந்து கால்ல விழுந்து சொல்றேன் நான் உன்னை காப்பாத்தினதுக்கு நன்றி அப்படின்னு. அப்படி சொன்னா மட்டும்தான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு. உடனே நம்ம லாவலுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏங்க ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க ஏன் இவ்வளவு ரூடா பேசுறீங்க கொஞ்சம் அமைதியா இருக்குன்னு சொல்லும் போது இல்ல நானும் ஆரம்பத்துல அமைதியா இருக்கலாம்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த ஆளோட கண்ணை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த ஆள் எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டாரு. இதுக்கு மேலே என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. சைரனுக்கு ஒரு நல்ல ராஜா வேணும். இந்த சைரனை நானே பாத்துக்கிறேன். கண்டிப்பா இந்த சைரன் என்னோட கண்ட்ரோல் கீழே வரணும். உன்னால இதை ஏத்துக்க முடியும்னா அங்க இரு. அப்படி இல்ல மொத்த இடத்தையும் நான் அழிச்சிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லுவா. உனக்கும் இந்த கடல்ல பார்த்த உடனே பேரசா வந்துருச்சா. இந்த கடல் ஆளணும்னு நினைக்கிறியா. இந்த கடல் எனக்கு சொந்தம். இந்த கடல்ல இருக்கிற மக்களும் சரி இந்த கடல்ல இருக்கிற எல்லாமும் சரி அது எனக்கு கீழே தான் வரும். நான் யாருக்கும் கீழே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மேக்ஸ் அவங்க ரொம்ப கோவமா சொல்லுவாரு. இப்ப இந்த மேக்ஸ் தன்னோட பவரை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதாவது கோவத்தினால அந்த பவரை ரிலீஸ் பண்ணுவாரு. ஆனா
அந்த பவரை ரொம்ப ரொம்ப அதிகப்படியான டீபப்ஸ கொடுக்கும். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான் இந்த மேக்ஸாங். இப்ப இந்த மேக்ஸாங்கோட பவர் பட்ட உடனே இவங்க எல்லாருக்கும் நிறைய டீபப் வரும். ஆனா நம்ம கிரிடி நம்ம ரெசிஸ்ட் பண்ணிடுவா. ஆனா இஃபிமிரா லாவல் இவங்க ரெண்டு பேரும் ரெசிஸ்ட் பண்ண முடியாது. அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ நம்ம இஃபிமிரா டக்குனு எர்த் மேஜிக்கை யூஸ் பண்ணி எப்படி அந்த அட்டாக்க சமாளிச்சிருவா. ஆக்சுவலா இன்னொரு நேரத்துல இவங்களுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் வரும். அது என்ன அப்படின்னா இந்த வாட்டர் கிளான் கிங்குக்கான ஹிடன் கொஸ்டின். ஆக்சுவலா இந்த வாட்டர் கிளான் கிங் 3 வருஷமா அவங்க பொண்ணு இறந்த சோகத்தினால எதையுமே பண்ணாம இருந்தால இப்ப முதல் முறையா நம்ம கிரிட் பேசினதுனால அவ கோவப்பட்டு அவனாவே வெளில எந்திரிச்சு வந்திருக்கா. அதாவது இவங்க சண்டை போடணுன்றதுக்காக வந்திருக்கா. இப்ப இவன் இது வரைக்கும் தோத்ததே கிடையாதா. இவனை மட்டும் இவங்க தோக்கடிச்சாங்க அப்படின்னா அவனுக்கு எல்லாமே புரிய வந்துருவா. சோ அவனுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கணும் அப்படின்றதுதான் இந்த ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் மட்டும் இவங்க கிளியர் பண்ணாங்க அப்படின்னா அவனோட சீனியருக்கு வந்துருவானா அந்த மேக்ஸாங். அது மட்டும் இல்லாம இந்த சைலண்ட் கிங்டமோட சப்போர்ட்டையும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா நம்ம வீட்டுக்கு இந்த சைலண்ட் கிங்டமோட சப்போர்ட்டை கிடைக்கிறதுக்கு இவங்க கூட சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. ஆக்சுவலா இவங்க கூட சண்டை போடுறது அவ்வளவு ஒரு ஈஸியான காரியம் கிடையாது. ஏன் அப்படின்னா என்னதான் நம்ம கிரிட் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இவன் சாதாரண நேம்டு என்பிசி கிடையாது. ஒரு பெரிய கிங்டமே ஆல்ரெடி நேம்டு என்பிசி. சோ இவனை நம்ம கிரிட்டால மட்டும் தனியா சமாளிக்கவே முடியாது. கண்டிப்பா இவனை சமாளிக்கணும்னா அதுக்கு நம்ம பியாரோ ஆஸ்பஃபல் வந்தே ஆகணும். ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்கு. வெளில இருக்கக்கூடிய அந்த பிளட் காரியவர் கில்ட மத்தவங்க எல்லாரும் சமாளிக்கணும்னா அது கஷ்டம். அதுக்கு நம்ம பியாரோ ஆஸ்பஃபலும் அங்கே இருந்தாகணும். சோ அவங்களுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா அப்ப வெளில இருக்கவங்களுக்கு பிரச்சனை. ஒருவேளை இவங்களை கூப்பிடல அப்படின்னா இவங்களுக்கு பிரச்சனை. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம லெவல் யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ அப்படி நம்ம கிரிட் சொல்லுவா. அந்த மாதிரி இல்லாம நான் என்னோட வார்த்தை எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால பியாரோ ஆஸ்பஃபல் அங்கே இருக்கட்டும். நான் தானே இந்த ஆளை கோவப்படுத்தினேன். அதனால நானே சண்டை போட்டு இந்த ஆளை காலி பண்றேன் அப்படின்னு சொல்லுவா. இது கேட்ட உடனே அதால கோவம் வந்து உன்னால என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி டக்கு நம்ம கிரிட் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஆக்சுவலா நம்ம கிரிட் அந்த அட்டாக் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுவா. அவ ஆர்மர் வச்சு பிளாக் பண்ணாலுமே அப்பயுமே கூட அதிகப்படியான டேமேஜ் போகும். இப்ப அந்த நேரத்துல நம்ம கிரிட்டுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக இந்த வாட்டர் கிளான் கிங்க அதே இடத்துல புடிச்சு வைக்கல நம்ம லாவல் இஃபிமிரா ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுவாங்க. கரெக்டா இந்த அதே இடத்துல இருக்கும்போது கரெக்டா நம்ம கிரிட் கீழே மேஜிக் மிசைல் பினக்கல் கில் இது மூணுத்தையும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவா. அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கூட அப்பயும் கூட இந்த ஆளு எதுவுமே ஆகாத மாதிரி அப்படியே தூசி தட்டின மாதிரி தட்டி விட்டுட்டு திருப்பி இவங்க கூட சண்டை போடுறதுக்கு வந்துருவா. ஆக்சுவலா இவனோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இவனோட ஹெல்த் 90% கீழே கொண்டு போனா மட்டும்தான் இந்த ஒரு கொஸ்டின் உங்களால சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனா இவனோட ஹெல்த் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இவனை தோற்கடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப நம்ம கிரிட்டுக்கு கண்டிப்பா சப்போர்ட் தேவை. ஏன்னா தனியா சமாளிக்க முடியாது நம்ம கிரிட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அதுக்காக மோயிரா ரெண்டு பேரும் சமன் பண்ணிடுவா. அதோட சேர்த்து ஜூடை சமன் பண்ணுவா. ஜூடை சமன் பண்ண உடனே நம்ம எல்லாம் ஒரு டவுட் வரும். ஜூட் எதுக்காக சமன் பண்றீங்க? அவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம கிட்ட சப்போர்ட்டுக்கு எல்லாரையும் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பா. ஆனா அதுல ஒரு முக்கியமான ஆளை கூப்பிட போறோம். அது யார் அப்படின்னா நம்ம பியாரோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராங்கான ஆளை தான் இப்ப நம்ம கிட்ட சமன் பண்ண போறா. இந்த டீமன் அதான் இயாருட்டே மொத்தமா சமன் பண்ணுவா. இப்ப இயாருட்ல புதுசா ஒரு ஸ்கில் வந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்ல. அந்த ஒரு ஸ்கில் தான் இந்த சம்மன் டீமன். அதாவது இந்த இயாருட்ட சம்மன் பண்றதுக்கான ஸ்கில். இப்ப இந்த ஸ்கில் தான் நம்ம கிட்ட யூஸ் பண்ணிருக்கா. இப்ப இயாருட்ட சம்மன் பண்ண ஆரம்பிச்ச உடனே அது ரொம்ப வைப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிரும். அதாவது ரொம்ப ரொம்ப வேகமா ஷேக் ஆக ஆரம்பிச்சிரும். அதை பார்த்த உடனே நம்ம கிட்டமே இதனால ராம்பேஜ்க்கு போகுது, இதை கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவா. ஒரு கட்டத்துல நம்ம கிட்டால பிடிக்கவே முடியாது, பிச்சுக்கிச்சே அப்படின்ற மாதிரி பிச்சுக்கிட்டு ஓடிடும். இப்ப அது போன உடனே அந்த இயாருட்ல நிறைய மேஜிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த இயாருட்ட சம்மன் பண்ண ஆரம்பிக்கும். இந்த இயாருட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்வாட் அப்படின்னா இந்த இயாருட்டு எந்த ஒரு கிரேட் டீமன் கையில இருக்கோ அந்த ஒரு கிரேட் டீமன் தன்னோட ரேங்கிங்ஸே மாத்திக்க முடியுமா. சோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்வாட். அது மட்டும் இல்லாம இந்த இயாருட்டு பிறக்கும் போது ஒரு லோ ரேங்கிங் டீமனா தான் பிறந்துச்சு. எந்த ஒரு மேஜிக் பவருமே இல்லாம பிறந்துச்சு. ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் தன்னோட ஸ்வாட் டெக்னிக்ஸை மட்டும் வச்சு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டீமனா மாறி இருக்கு. இப்ப நம்ம கிரிட் சம்மன் பண்ணது அந்த மாதிரியான ஒரு டீமனை தான். இந்த ஹெல்லோட பெஸ்ட் ஸ்வாட் டீமன் அந்த ஒரு டீமனை தான் இப்ப நம்ம கிரிட் சம்மன் பண்ணிருக்கா. இப்ப இந்த இயாருட்டு வந்த உடனே இப்ப இந்த இயாருட்டு சுத்தி இருக்கிற இடத்த பார்த்துட்டு நான் கடைசியா வந்து 300 வருஷம் ஆச்சு, அப்பாடியோ எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப இது எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த சைலண்ட் கிங்டமோட ராஜா இருக்கார்ல அவருக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் நோய் அது ஒரு டீமனிக் பீஸ்ட், இன்னொரு பக்கம் இயாருட்டு அது ஒரு டீமன். இவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாரு. வெறும் புக்ஸ்ல மட்டுமே பார்த்து இந்த டீமனை ஒரு மனுஷனால எப்படி சம்மன் பண்ண முடியுது. நம்ம கிட்ட பத்தி யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்ப இந்த இயாருட்டோட எனர்ஜியை பார்க்கும்போது நம்ம கிட்டுக்குமே ஆச்சரியமா இருக்கும். அப்பாடியோ எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு பக்கத்துல பார்ப்பானா பார்த்தா நம்ம ஜூடு அப்படியே எந்திரிச்சு வந்துருப்பாப்புல, எதுவுமே போட்டுருக்க மாட்டாப்புல. ஏப்பா ஜூடு ஏன்பா எப்படியே கிளம்பி வந்த அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம ஜூடு குளிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் போல ட்ரெயினிங் முடிச்சு. நம்ம கிட்ட சம்மன் பண்ணா அப்படின்னு என்னோட லாடு சம்மன் பண்ணா போகாம இருப்பேனா அதனாலதான் உடனே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படியே கிளம்பி வந்துட்டான். ஆக்சுவலா நம்ம கிட்ட கடைசியா பார்த்ததுல இருந்து இப்ப நம்ம ஜூடு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறி இருப்பா. ஆக்சுவலா நம்ம ஜூடுமே நிறைய ட்ரைனிங் எடுக்கிறான், அதனால இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறி இருப்பா. ஆனா என்னதான் ஸ்ட்ராங்கா மாறி இருந்தாலும் ட்ரெஸ் கூட போடாம வந்தா கண்டிப்பா அடி வாங்க தான் செய்வான். அதனால ஏதாவது ஒரு ட்ரெஸ் ஒரு எக்யூப்மெண்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட இன்வென்டரி தேடிக்கிட்டு இருப்பான். தேடுற இந்த ஒரு கேப்ல ஜூடு நேரா முன்னாடி போயிட்டு அந்த இயாருட்டை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன் லாடு முன்னாடி டீமனா போடா நாய் அப்படின்ற மாதிரி அதை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்தோன்னே இயாருட்டு கோவப்படும். ஏன் மேலே கை வைக்கிறேன் அப்படின்னு கேட்டு டக்கு நம்ம ஜூடு அட்டாக் பண்றதுக்காக வரும். நம்ம கிட்ட எவ்வளவு தடுக்க ட்ரை பண்ணுவான். ஆனா நம்ம கிட்ட பேச்சு கேட்கவே கேட்காது. கேட்காம டக்குன்னு ஜூடு அட்டாக் பண்ணும்ல. அட்டாக் பண்ணதுல கிட்டத்தட்ட பாதி டேமேஜ் எடுத்துரும். ஆனா அது பண்ணது என்னமோ சாதாரண ஸ்விங் தான். ஆனா அது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கா மாறி இருக்கு.
இப்ப நம்ம ஜூட் அட்டாக் பண்ண உடனே பதிலுக்கு நம்ம ஜூட் சுமார் போனா அவனுடைய ரொம்ப கோவப்பட்டு இந்த வெப்பன் எடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி இயார்ட்டோட கையில இருக்கிற இயார்ட்டே பிடிங்கிடுவான். ஆக்சுவலா நம்ம ஜூடுக்கு இன்டெலிஜென்ஸ் ஒன்று கிடையவே கிடையாது. அது ஏதோ மூளையில தான் ஒட்டிட்டு இருக்கும். அந்த மாதிரியான மூளையை வச்சு நம்ம ஜூட் அவ்வளவுதான் யோசிப்பான். அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. நம்ம கிட்ட பஞ்சாயத்து பண்றதுக்காக உள்ள போய் தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, ஏன்பா இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்குவான். இப்பதான் கொஞ்சம் நேரம் அமைதியா இருப்பாங்க. ஆனா இதை பார்த்த உடனே டக்கு நம்ம இயார்ட் சொல்லு, ஆக்சுவலா நீ இப்ப இதை பத்தி எல்லாம் கவலைப்பட முடியாது, ஏன் அப்படின்னா வேற ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே இந்த சைரனோட கிங் இருக்கால, ஏண்டா ராஜா நான் ஒருத்தர் நிக்கிறேன், நீங்க என்னடா உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டு வந்து இவங்க எல்லாரும் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவா. இப்ப இவங்க எல்லாருமே மாத்தி இவன் கூட திரும்பி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஒரு நேரத்தில் நம்ம இயார்ட் இருக்குல்ல, ஆக்சுவலா அது பெருசா சண்டை போட்டு ட்ரை பண்ணாது, ஒரு சின்ன வார்ம் அப்காக அடி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்டெப் தான் போட்டு ட்ரை பண்ணும். அதுக்காக ஒரே ஒரு அட்டாக் தான் யூஸ் பண்ணும், சப்ளைம் ஸ்வாட் அப்படின்னு ரொம்ப பெரிய டேமேஜ் கொடுத்திருக்கும். ஆக்சுவலா இதை பார்த்த உடனே நமக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப இந்த இயார்ட் யூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் பண்றதா தெரியல, எந்தவித ஃபுட் ஒர்க்கும் இல்லாம எந்த டிலேவும் இல்லாம ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணிருக்கான். ஆனா அந்த ஒரு ஸ்வாட் டெக்னிக் இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டேமேஜ் கொடுத்திருக்கு. நம்ம கிரிட்டுக்கு பேக்மோட ஸ்வாட் டான்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தோணும். இப்போ இந்த ஒரு சான்ஸ் யூஸ் பண்ற நம்ம அந்த தண்ணி வம்ச ராஜாவோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் அப்படியே உறிஞ்சு அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம கிரிட்டுக்கு கொடுத்துரும். நம்ம கிரிட்டும் கரெக்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடுவாங்க. இப்போ இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிரிட் ஒரு பெரிய ஸ்வாட் டான்ஸை நம்ம ராண்டி கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரெடி ஆயிடுவான். நம்ம சூடு கரெக்டா முன்னாடி ஜம்ப் பண்ணி போய் அந்த டிஸ்ட்ராக்ட் பண்ணுவானா. இப்போ இவங்க ரெண்டு பேருமே லிங்க்டு கீழ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக். அது மட்டும் இல்லாம நம்ம கிரிட்டோட ஸ்ட்ரென்த் ஏல அதிகமா இருக்கா, இதுல பிளாக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன் பண்ணி ரொம்ப அதிகப்படியான டேமேஜ் கொடுப்பான். கிட்டத்தட்ட 10 மில்லியன் டேமேஜ் ஒரே அட்டாக்ல கொடுத்திருப்பான். இப்போ இவ்வளவு டேமேஜ் கொடுத்ததுனால நம்ம லாவனும் கொஞ்சம் பயப்படுவான், கொஞ்சம் பொறுமையாவே பண்ணுங்க, அந்த செத்துட்டா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு. ஆனா நம்ம கிரிட்டுக்கு தான் தெரியும் ஆக்சுவலா நம்ம கிரிட் என்னதான் பவர்ஃபுல்லான அட்டாக் கொடுத்திருந்தாலும் நம்ம கிரிட் அந்த ஆளோட ஹெல்த்ல 30% மட்டும் தான் குறைச்சிருக்கான். அப்ப அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருக்காரு. இப்போ இந்த திரும்பி வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவான். வந்தது மட்டும் இல்லாம நம்ம ராண்டியை போட்டு புரட்டி அடிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த ஒரு நேரத்துல அந்த ஆளே அழுக ஆரம்பிச்சிருவா, என் பொண்ணு ஓஹாங்க கொண்டது நீங்க தான்டா, வெளி உலக மனுஷங்க தானே என் பொண்ணை கொண்டுட்டீங்க அப்படின்னு. ஏண்டா அடி வாங்குறது எங்க ஆளுங்க, ஆனா அழுகுறது என்னமோ நீயா, என்னடா பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம கிரிட் யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ இன்னொரு பக்கம் இந்த பைத்தியக்காரனோட புள்ள இருக்கால, அந்த பாவங்க, அந்த பாவப்பட்ட ஜென்மம் அப்போ ஒயிட்டுக்கு அடி வாங்கி கீழே விழுந்தால, இன்ன வரைக்கும் அவன் கீழே தான் கிடக்குறான். இப்பயுமே அவனை கொன்றதுக்காக ஒரு 2 பேர் வருவானுங்க. கரெக்டா நம்ம ஃபேக்கர் தான் உள்ள வந்து அவங்க 2 பேரையும் கொண்டு இவனை காப்பாத்திடுவான். நீ ராயல் ஃபேமிலி சேர்ந்தவன் அப்படின்னா சீக்கிரமா கேசலுக்கு போ, அங்க ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேக்கர் சொல்லுவான். இது கேட்டோன்னே அந்த பாவங்க சொல்லுவான், இல்ல எங்க அப்பா ரொம்ப ரொம்ப துன்பத்துல இருக்காரு, ஆக்சுவலா அவருக்கு நெருக்கமான ஒருத்தவங்க, அதாவது இவனோட தங்கச்சி இறந்து போயிட்டால, அந்த ஒரு துன்பத்துல இருந்து அவர் வெளில வரவே இல்லையா. சோ அந்த மாதிரி வருத்தமா இருக்கிறவரை நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவரோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியாது, அதனால நீங்க அந்த விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். ஆனா நம்ம ஃபேக்கர் என்ன சொல்லுவானா, மத்தவங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியல, ஆனா எங்க மாஸ்டர் எப்படி இருப்பார் அப்படின்றது உனக்கு தெரியாது, அதனால சீக்கிரமா கேசலுக்கு போ, அங்க சிச்சுவேஷன் கண்டிப்பா வேற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உண்மையிலே இங்க சிச்சுவேஷன் வேற மாதிரி தான் இருக்கும். வாங்கின அடியில டேய் சோனமுத்தா போச்சா அப்படின்ற மாதிரி தான் 2 பேருமே இருப்பாங்க. அதாவது நம்ம நோய் ராண்டி 2 பேருமே ரொம்ப கவலைக்கிடமா இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம லாவுல் எஃபெமினா, இவங்க 2 பேருமே அவங்க பவர்ல கடைசி கட்டத்துல இருப்பாங்க. அவங்களால ரொம்ப நேரம் சண்டை போட முடியாது. அடி வாங்குறதுக்கு ஓரளவு தெம்பு இருக்கிற ஒரே ஒரு ஆளு நம்ம கிட்ட மட்டும் தான், அவனும் அடி வாங்கிட்டு மட்டும் தான் இருப்பான். ஆக்சுவலா நம்ம நோய் மயக்கம் போட்டு விழுந்த உடனே அந்த சோல் இன்ஜெக்ஷன் மூலமா எடுத்த பவர்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே திரும்பி அந்த தண்ணி வம்ச ராஜாவுக்கே போயிடுச்சு. சோ அந்த ஒரு காரணத்தால அந்த ஆள் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு, நம்ம கிட்ட வாங்கிட்டே இருக்கான். இனிமே இந்த சைரன் பக்கம் நீங்க யாரும் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா நம்ம கிட்ட காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய அட்டாக் எடுத்துக்கிட்டு வருவாரு. கரெக்டா எங்க இருந்து வந்தானே தெரியாது, குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி இந்த பாவம் குறுக்க வந்து, அப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்ப அந்த வாட்டர் கிளான் கிங்கும் கேட்பாரு, போவோம் இந்த மொத்த கிங்டமே ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு, அப்படி இருக்கிறப்ப சைரன் அடையணுன்றதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்காக நீ போய் சப்போர்ட் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அப்போட்டே பாவங்க சொல்லுவான், இவங்க எல்லாரும் எதுக்காக வந்திருக்காங்கன்றது எனக்கு தெரியுது, ஆனா இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துனது இவங்க தான், அதனால கொஞ்ச நேரம் பொறுமையா இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்டா காப்பாத்த வந்து எங்கள்கிட்ட கலவரம் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட கேட்பானா. அப்போ உடனே பாவம் சொல்லுவான், நீ எங்களோட இடத்துக்குள்ள பெர்மிஷனே இல்லாம நுழைஞ்சது மட்டும் இல்லாம நீ எங்க ஃபேமிலிக்குள்ள என்ன பிரச்சனைனே தெரியாம அதுல தலையிடும் நினைச்சிருக்க, அப்படி இருக்கிறப்ப நாங்க நல்ல விதமா நடந்துக்கணும்னு எதிர்பார்த்தா அது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்போ உடனே இந்த மேக்ஸ் அவங்க சொல்லுவாரு, போவோம் இதை பத்தி சொல்லிடாத கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு. அப்போ உடனே பாவம் சொல்லுவான், அப்பா இதுக்கு மேலே இதை மறைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல, அது மட்டும் இல்லாம மத்தவங்ககிட்ட சொல்லலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இவங்கள்ட்ட சொல்லுவோம், இவங்க நம்மளை காப்பாத்தி இருக்காங்களே, என்ன கதை அப்படின்றது இவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்ல ஆரம்பா. ஆக்சுவலா ஓஹோங் அப்படின்னு ஒருத்தி இருக்கால, அதாவது இவங்களோட தங்கச்சி, அந்த தங்கச்சி பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மா இறந்து போன உடனே அந்த சோகம் இருக்கதான் செய்யும், இருந்தாலும் அவங்க தங்கச்சி மூலமா அவங்க அம்மா வாழ்றாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இவங்க எல்லாருமே அவங்க அம்மா இறந்து போன சோகத்தை மறந்து போயிட்டாங்க. இந்த பொண்ணு ஓஹோங் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லாருக்குமே ரொம்ப அன்பா நடந்துக்கிறோம். சோ அந்த ஒரு காரணத்தாலே இந்த பொண்ணை பார்க்கும்போதே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு பிறக்கும் போதே ஒரு வீக்கான கான்ஸ்டிடியூஷனோட பிறந்துருச்சு. சோ அந்த ஒரு காரணத்தால இந்த பொண்ணால வெளியெல்லாம் போய் விளையாட முடியாது, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து விளையாடலாம் செய்யாது. அதுக்கு பதிலா எப்பயுமே லைப்ரரியில தான் இருக்கும், ஏதாவது ஒரு புக் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கும். அதுலயும் இந்த பொண்ணு
அதிகமா படிக்கிற புக் என்ன தெரியுமா? இந்த வெளி உலகத்தை பத்தின புக். அதாவது சைலண்ட் கிங்டம் ஒரு க்ளோஸ்டு கிங்டம் தானே. சோ வெளி உலகத்துல என்ன நடக்குது அதை பத்தின கொஞ்சம் நாலேஜ் இருக்கிற புக்ஸ் இருக்கும்ல, அந்த புக்ஸ் தான் அதிகமா எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கும். சோ இந்த ஒரு காரணத்தாலே அவங்க அப்பாவுக்கு அதிகமா பாசம் இருக்கிறதுனால இந்த பொண்ணுக்காகவே வெளி உலகத்துல இருந்து ஆளுங்களை வச்சு நிறைய புக்கை வர வச்சாரு. சோ இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாத்தையும் ஆளுங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் ஒருத்தன் இவங்களை மீட் பண்றதுக்காக வந்திருப்பான். அவன் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஆனா அவன் இவங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் கொடுத்திருப்பான். அது என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இந்த ஓஹாங்க கியூர் பண்றதுக்கான அந்த மருந்து, ஓஹாங்க ஒரு நோய் இருக்குல்ல, அது குணமாக்குறதுக்கான மருந்து எங்கள்கிட்ட இருக்கு. சோ அதை நாங்க உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஓஹாங்க எங்களோட கிங்டம்க்கு அனுப்பிச்சு வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இப்ப இவங்களுமே அதை நம்பி இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஓஹாங்க காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க அப்பாவுமே ரொம்ப போராடினாரு. சோ அதை காப்பாற்றுறதுக்கான ஒரு மருந்து இருக்கு அப்படின்னா அது என்ன வேணாலும் இருந்தாலும் பரவாயில்ல, அதை எப்படியாவது எடுத்து பாத்துருவோம், அவங்க பொண்ணை மட்டும் காப்பாத்திடுவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஒரு வழியா அந்த பொண்ணு அனுப்பணும்னு முடிவு பண்ணி அந்த பொண்ணு இருக்கிறதுல ஸ்ட்ராங்கான கார்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கூட சேர்த்து அனுப்பிச்சு வைப்பாங்க. ஆக்சுவலா மத்தவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துச்சு, இந்த பொண்ணை வெளி உலகத்துக்கு அனுப்பணுமா, இந்த வெளி உலகம் ரொம்ப பயங்கரமா இருக்குமே அப்படின்னு. ஆனா அந்த பொண்ணு மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு புத்தகங்கள்ல மட்டுமே பார்த்த அந்த உலகத்தை நேர்ல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி இவங்க பொண்ணே சந்தோஷமா இருக்கு, அதனால எல்லாம் சரியாதான் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இவங்களும் அனுப்பிச்சு வச்சாங்க. அப்புறம் அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வந்துச்சு ஆக்சுவலா வந்தவன் யாரு, இந்த ரெக்வஸ்ட கொடுத்தது யார் அப்படின்றது. அது யார் அப்படின்னா இந்த சைலண்ட் கிங்டம்ல நார்த் சைடுல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்டான கண்ட்ரியோட எம்பரஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ஆள் தான் இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலா இந்த சைலண்ட் கிங்டமோட நார்த் சைடுல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்டான கண்ட்ரி என்ன தெரியுமா? சஹாரா எம்பையர். சஹாரா எம்பையர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு எம்பரஸ் மாரி மட்டும்தான். இப்பதான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு எம்பரஸ் மாரி தான் இந்த பிளான் எல்லாத்தையுமே போட்டிருக்கு. ஆக்சுவலா இந்த எம்பரஸ் மாரி ரொம்ப பெரிய ஆள, சோ அவ்வளவு பெரிய ஆளே சொல்லுது அப்படின்னா கண்டிப்பா இவங்கள்ட்ட குணமாக்குறதுக்கான மருந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க நம்புறாங்க. இப்ப அந்த மேக்ஸாங் சொல்ல ஆரம்பிப்பாரு. ஆக்சுவலா நம்ம இஃபியூமினாவை இவர் உள்ள விட்டதுக்கான ஒரே ஒரு காரணம் இந்த இஃபியூமினா மூலமா நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். இந்த சைலண்ட் கிங்டம் சுத்தி நிறைய பேர் இந்த மாதிரி படையெடுத்து வருவாங்க அப்படின்றது அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கவங்களை தடுக்கணும் அப்படின்னா அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும்ல, அதாவது வெளி உலகத்தை பத்தின இன்ஃபர்மேஷன் இருந்தா மட்டும் தானே அவரால் ஏதாவது பண்ண முடியும். சோ அதுக்காக மட்டும் தான் நம்ம இஃபியூமினாவை உள்ள விட்டுருக்காரு. இப்பதான் நம்ம லாவலுக்கு எல்லாமே புரிய வரும். ஆக்சுவலா இந்த எம்ப்ரஸ் தான் அந்த மொத்த படையை அனுப்பிச்சு வச்சிருக்கு, அதாவது அந்த ஹாட் ஹண்டிங். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல, இந்த வாட்டர் கிளான்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்க எல்லாருமே ரொம்ப டெவலப் ஆயிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அவங்களோட ஹார்ட் தான். அவங்க ஹார்ட்ல தான் இந்த மேஜிக் பவர் எல்லாமே ஸ்டோர் ஆகும். சோ அந்த அளவுக்கு அவங்க ஹார்ட் டெவலப் ஆனதுனால மட்டும்தான் அவங்களும் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க. சோ அவங்க ஹார்ட்ல இருக்கக்கூடிய இந்த மேஜிக் பவரை யூஸ் பண்றதுக்கான அந்த வழியை எம்ப்ரஸ் மாதிரி கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்றதுனால மட்டும்தான் இந்த பிளட் கார்னிவல் கில்ட இவ்வளவு பெருசா அனுப்பிச்சு வச்சிருக்கு. அது கண்டுபிடிச்ச அந்த வழி அந்த ஓஹாங் மூலமா தான். அந்த ஓஹாங் மேலதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்பதான் நம்ம பாவம் ரிவீல் பண்ணுவான். ஆக்சுவலா இந்த கடலோட கரையிலேயே அந்த ஓஹாங்கோட பாடியை போட்டு விட்டு போனாங்களாம். அதுவும் எக்கச்சக்க ஸ்டாப் புண்ட்ஸ், அந்த பொண்ணோட உடம்புல எக்கச்சக்க எக்ஸ்பெரிமெண்டா பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு எந்த அளவுக்கு சந்தோஷத்தோட வெளில போச்சோ அதுல ஒரு துளி கூட சந்தோஷம் இல்லாம இறந்து போன நிலைமையில மட்டும் தான் அந்த பொண்ணு இவங்களுக்கு திருப்பி கிடைச்சிருக்கு. அவங்க பொண்ணு நார்மலா இறந்து போயிருந்தா கூட இந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்க மாட்டாரு. ஆனா இவரோட கையால அவங்க பொண்ணை பொதுக்குழிக்குள்ள தள்ளி விட்டுட்டாரு. அவங்க பொண்ணு செத்ததுக்கான ஒரு முக்கியமான காரணமாவே இந்த மேக்ஸாங்கே மாறிட்டாரு. அதனாலதான் இவர் இந்த அளவுக்கு ரொம்ப கோவப்பட்டிருக்காரு, ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. இருந்தாலும் அந்த வெளி உலகத்துல இருக்கிற மக்கள் மேல அந்த கோவத்தை உடனே காட்டணும்னு நினைக்கல. ஏன் அப்படின்னா ஒரு பொண்ணை கொண்டுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் ரொம்ப கோவப்பட்டாரு. இருந்தாலும் ஒரு அப்பான்றதை தாண்டி அவர் ராஜாவும் யோசிக்கணும். இந்த கிங்டம்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவர் தான் மொத்தமாவே ராஜாவா இருக்காரு. சோ அப்படி இருக்கிறப்ப இந்த மக்கள் எல்லார பத்தியும் அவர் யோசிக்கணும். அதனால மட்டும்தான் அவர் கொஞ்சம் பொறுமையா இருந்தாரு. ஆனா அப்படி இருக்கிற சைரன்ல அவர் அமைதியா போகும்போதும் கூட இவனுங்க மொத்த சைரனே அட்டாக் பண்ண வந்தது மட்டும் இல்லாம இந்த சைரனே அடையணும்னு நினைச்சிருக்காங்க. சோ அதனால மட்டும் தான் இந்த அளவுக்கு கோவப்பட்டு நம்ம கிரிடோட குரூப்போட சண்டை போடணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காரு. அப்போ அவங்க பையனான பாவங்க எவ்வளவு எடுத்து சொல்ல ட்ரை பண்ணுவா. ஆனா இந்த மேக்ஸாங் இருக்கார்ல, அவர் புரிஞ்சுக்கவே மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க பொண்ணான ஓஹாங் இந்த இடத்துல மட்டும் தான் சந்தோஷமா இருந்தா, அதாவது இந்த சைரன் கிங்டம்ல மட்டும் தான் அவ சந்தோஷமா இருந்தா. சோ அவ சந்தோஷமா இருந்தா இந்த இடத்தையாவது நான் பாதுகாக்கணும், அதை எடுத்துக்கணும் எவனாவது வந்தா அப்படின்னா அவன் கூட நான் சண்டை போட்டே தீருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோட இருப்பாரு. எப்படி பார்த்தா லாஜிக் இடிக்குதே, எங்க மேல கோவப்படுறதுல என்னையா பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி நம்ம கிரிட் கேட்பான். அப்போ இந்த பாவம் சொல்லுவான், ஆக்சுவலா இந்த ஓஹாங்கோட மெமரிஸ் எல்லாத்தையும் மறக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் போராடிக்கிட்டு இருந்தாரா. இப்போ இந்த ஓஹாங்கோட மெமரிஸ் எல்லாம் திரும்பி வந்த உடனே அவர் இந்த அளவுக்கு ரொம்ப கோவப்படுறாரு. அவரோட அந்த எமோஷன்ஸ் எல்லாம் உள்ள அப்படியே தேக்கி வச்சிருந்தார்ல, அது எல்லாம் மொத்தமா வெடிச்சிருச்சு. அதனாலதான் இந்த அளவுக்கு கோவப்படுறாரு அப்படின்னு. அப்படி பார்த்தா கூட லாஜிக்கே இல்லையடா. ஏன்னா ஓஹாங்க பத்தி மென்ஷன் பண்ணதே நீதான், எங்களுக்கு அந்த கதையே தெரியாது. அதுவும் இல்லாம கோவப்பட்டாலும் சஹரானியன் பேர் மேல தானே கோவப்படணும், ஏன்னா அவனுங்க தானே ஓஹாங்க கொண்டானுங்க. அப்படி இருக்கிறப்ப எங்க மேல கோவப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்பதான் இந்த பாவம் சொல்லுவான், அது என்ன அப்படின்னா ஆக்சுவலி உங்க சஹரானியன் பேர் மேல கோவப்பட முடியாது. ஏன்னா சஹரானியன் பேர் மேல இவங்க போர் தொடுக்கணும் அப்படின்னா அது சைலண்ட் கிங்டம்ல இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால அந்த மக்கள் எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த சைலண்ட் கிங்டம் மொத்தமா க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது வெளி உலகத்தோட கான்டாக்டே இல்லாத மாதிரி பண்ணணும் அப்படின்னு. அப்படி பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆள் இருக்கார்ல, இந்த ராஜா மொத்தமா போய் இந்த கேசட்ல தங்கிட்டாரு. ஒரு எம்டி பிளேஸ்ல இருந்து எதுவுமே இல்லாம யார் கூடயுமே கான்டாக்ட் இல்லாம இருந்ததுனால ரொம்ப வருஷமா அப்படி இருந்ததுனால அவர் மனநிலை சரியா இல்ல. அதனாலதான் நம்ம கிட்ட வந்து பேசின உடனே ரொம்ப கோவப்பட்டு ஒரு மாதிரி எமோஷனலா ரேஜ் ஆயிட்டாரு. ஆனா இந்த ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட ஏத்துக்க மாட்டான். இந்த மக்கள் எல்லாரும் இவரோட சோகத்தை புரிஞ்சுக்கிறாங்க தான், அதெல்லாம் ஓகே தான். ஆனா அந்த மக்களுக்காக தான் இவர் வாழணும். அதுக்கு பதிலா இந்த மக்கள் எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கிறாங்க, அதனால நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலும் நியாயமா இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த சைலண்ட் கிங்டம் இப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அப்படி இருந்தும் கூட ஒரு பெரிய ஓட்டையை கண்டுபிடிச்சு அது மூலமா இவ்வளவு பெரிய உங்களை அட்டாக் பண்ணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. ஏன் இந்த ஒரு பிரச்சனையிலேயே எத்தனை மக்கள் இறந்து
இறந்து போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னும் எத்தனை ஆபத்துகள் வரும்? அந்த மாதிரி இன்னும் நிறைய வழிகளை கண்டுபிடிச்சு இன்னும் நிறைய பேர் வருவாங்கல்ல. அப்பெல்லாம் இந்த மக்கள் செத்துக்கிட்டே இருப்பாங்களே. அது எல்லாத்துக்கும் இவர் என்ன பண்ண போறாரு? ஒரு ராஜாவா இருந்து இந்த ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்கு பதிலா அவரோட சிம்மாசனத்தை மட்டும் தான் காப்பாத்தி இருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ராஜாவோட பதவியில இருந்து எப்பயோ போயிருக்கணும். அவரை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறத விட அவருக்கு இது எல்லாத்தையும் புரிய வைக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லி நமக்கு யோசிப்பா. இப்ப நமக்கு அவரை பார்த்து சொல்லுவா, யோ மேக்ஸாம், உன்னோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்றது எனக்கும் புரியுது. ஆனா பில்ல எத்தனை பேர் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது உனக்கு தெரியுமா? அவங்களோட அலுவலர்கள் உனக்கு கேட்கவே இல்லையா என்ன? உன்னோட பொண்ணோட உயிர் உனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அவங்களோட உயிர் முக்கியம். அவங்கள காப்பாத்துறதுதான் உன்னோட கடமை. அதை உன்னால பண்ண முடியல அப்படின்னா இப்பவே உன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நீ உன்னோட ஓகம் கிட்ட போறதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவா. இது கேட்டோன்னே இந்த மேக்ஸாம்க்கு இன்னும் கோவம் வந்து நம்ம கிட்ட வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்ப அடிக்கிற அடி எல்லாமே ரொம்ப ஹெவியா விழுகும். ஆக்சுவலா முன்னாடி இருந்ததை விட அட்டாக் பவர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இவர் ரொம்ப எமோஷனலா இருக்காரு. ஆனாலும் கூட அன்ஸ்டேபிள் ஆகாம அவரோட அட்டாக் பவர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால நம்ம கிரிட்டுக்கே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப இந்த ஒரு நேரத்துல இந்த பாவம் இருக்கால, அவன் தான் இவரோட அட்டாக்கை தடுத்து நம்ம கிட்ட காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக குறுக்க வருவா. அப்ப அதை பார்த்த உடனே இந்த மேக்ஸாம் கேட்பாரு, பாவம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு. சைரனோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சைரன் தான் சமாளிக்கணும். இது எனக்கு புரியுது. ஆனா நம்ம எக்கச்சக்க பேர் இறந்துட்டோம். கொஞ்சம் சுத்தி முத்தி பாருங்க எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. நம்ம இதுக்கு மேலே இந்த மாதிரி மாறாம இருந்து பழைய பஞ்சாங்கத்தை பாடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய பேரை நம்ம இறக்க வேண்டியது இருக்கும். அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இந்த சைரனுக்கு ஒரு புது காலம் வரணும். நம்ம சைரனை ஓபன் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணா மட்டும்தான் சைரன்ல நிறைய மாறுதல்கள் ஏற்படும். அதுக்கு கண்டிப்பா இந்த ஒரு மனுஷன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவா. இவன் மேல நம்பிக்கை வச்சு கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க அப்படின்ற மாதிரி கேட்பா. ஆனா அப்பயும் கூட இந்த மேக்ஸாம் புரிஞ்சுக்கவே மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் மனுஷங்க எல்லாருமே எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே பேராசை அப்படின்றது மட்டும் தான் இருக்கு. சோ அந்த மாதிரி தான் இவனும் இருப்பான். இவனுமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்டயே இந்த சைரனோட கிங்டம் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்டான். சோ அப்படி இருக்கிறப்ப இவனை மட்டும் நம்மளால எப்படி நம்ப முடியும்? இவன் கண்டிப்பா சைரனோட உயிரை இன்னும் நிறைய எடுத்துருவான். அதனால இவனை கண்டிப்பா நம்ம அழிச்சே ஆகணும். இவங்க எல்லாரையும் வெளில துரத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்னும் கோவப்பட்டு சண்டை போறதுக்காக வந்துருவாரு. இதுக்கு மேலே பேசி புரிய வைக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம கிட்ட சண்டை போறதுக்காக போவான். அப்ப அவனும் சொல்லுவா, போவோம் இந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்றது எனக்கு புரியுது. ஆக்சுவலா இந்த கோவம் எல்லாத்தையும் இவரால காட்ட முடியாம இந்த தனிமையிலே இருந்த காரணத்தினால இவரால இந்த கோவத்தை வெளிப்படுத்த முடியாம ஒரு மாதிரி சூழ்நிலை கைதியா மாறிட்டாரு. சோ அந்த ஒரு காரணத்தினால அந்த கோவம் எல்லாத்தையும் தேக்கி வச்சு அதுவே இவரோட கண்ணை மறைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் தெளிவா யோசிக்காம இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. முதல்ல இந்த கோவம் எல்லாத்தையும் இவர்கிட்ட இருந்து எடுக்கணும். அப்படி எடுத்தா மட்டும்தான் இவர் கொஞ்சம் அவரோட கண்ணை திறந்து பார்க்க ஆரம்பிப்பாரு. பிரச்சனை என்ன, இவரால அந்த கோவத்தை அந்த சகாரண பேர் மேல காட்ட முடியல. அந்த மக்கள் எல்லாருக்கும் ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி தானே யோசிச்சாரு. அப்ப அந்த கோவத்தை நானே வாங்கிக்கிறேன், நானே இந்த கோவம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். என்ன, எனக்கும் சகாரண பேர் கூட ஒரு சில பஞ்சாயத்தெல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் காட்ட போறப்ப அப்ப அந்த கோவம் மொத்தத்தையும் நான் அவங்க மேல காட்டிக்கிறேன். நான் ரொம்ப நல்லவன் அப்படின்றதுனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் அடிதாங்கியா இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன். நீ எவ்வளவு வேணாலும் என்ன அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனா முன்னாடி போயிட்டு இவனே அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா இந்த ஆளுக்கு இன்னும் மிச்சம் 30% ஹெல்த் இருக்கு. சோ அந்த ஒரு காரணத்தினால இவர் இன்னும் கொஞ்ச நேரம் சண்டை போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இவரோட ஹெல்த் 10% கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வந்துட்டா எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். சோ இப்பதான் இவங்க புஷ் பண்ணாங்கன்னா இவங்களால பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம கிரிட்டுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். சோ திரும்பி இவங்க எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நம்ம கிரிட்டுமே இருக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடிவு பண்ணிடுவான். ஆக்சுவலா அந்த பீச் வார்ட் கிட்ட ஒரு ஐடியல் வார்ட் செஞ்சு கொடுத்திருப்பால, அதோட ஒரு காப்பியை நம்ம கிரிட்டு செஞ்சு வச்சிருப்பான். இப்ப அதையுமே எடுத்து கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்ப மிச்சம் இருக்கிற எந்த ஒரு கோவத்தையும் அவர் தேக்கி வச்சிடக்கூடாது. அந்த கோவம் எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம கிட்ட அவர் விருப்பி தர மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான். ஐயோ குண்டு தக்காளி, என்ன ஒரே இடத்துல உட்காந்து மொத்தமா பெருத்து போயிட்டியா? அதனாலதான் சண்டையை போட முடியல என்ன? நீங்க எந்திரிச்சு வந்திருக்க, வந்த உடனே எங்கிட்ட அடி வாங்குறியே, அடி வாங்குறதுக்கே அளவெடுத்து செஞ்ச மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டு விருப்பிட்டே இருப்பான். இதை கேட்டு அவர் இன்னும் கோவப்பட்டு நம்ம கிட்ட வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஆக்சுவலா அவருக்கு இன்னும் மிச்சம் 20% ஹெல்த் மட்டும் தான் இருக்கு. நம்ம கிட்ட இப்படியே புஷ் பண்ணா கண்டிப்பா காலி பண்ணிட முடியும். அதனால நம்ம கிட்ட முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா ஒரு பெரிய அட்டாக் கண்டிப்பா தேவை. அப்ப அந்த நேரத்துல நம்ம யார்கிட்ட சொல்லு, நீ என்ன யோசிக்கிற அப்படின்றது எனக்கும் புரியுது. ஆனா கண்டிப்பா ஒரு பெரிய அட்டாக் கொடுத்தா கூட உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு. யோ சும்மா வேடிக்கை தான் பாக்குற, சும்மா ஏதாவது குறை சொல்லிட்டு இல்லாம ஏதாவது ஹெல்ப் பண்ணி அப்படின்ற மாதிரி யோசிச்சு நம்ம கிட்ட திருப்பி சண்டை போறதுக்காக போவான். ஆக்சுவலா அவன் சொன்னதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டான். நம்ம கிட்ட ஒரு பெரிய அட்டாக் யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி ஸ்வாட் டான்ஸ் கம்ப்ளீட் பண்ணி பேங்கோட ஸ்வாட் டான்ஸ் லிங்க்டு கில் வேவ் யூஸ் பண்ணுவான். அவன் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்டான அட்டாக். ஆனா இது ஸ்ட்ராங்கஸ்டான அட்டாக் அப்படின்றது அந்த சைரனோட ராஜாவுக்கு தெரிஞ்சிடும். அவரோட இந்த மொத்த அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. அதுக்காக தன்னோட ஒரு பெரிய வாட்டர் மேஜிக்கை யூஸ் பண்ணுவாரு. அதை யூஸ் பண்ண உடனே மொத்த அட்டாக்கும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கிட்டக்கே வந்துரும். அதாவது அவ்வளவு ஸ்ட்ராங்கான லிங்க்டு கில் வேவ் அப்படியே நம்ம கிட்ட வெளியே வந்து பட்டுரும். நம்ம கிட்டோட மொத்த ஹெல்த்தும் காலியாகி நம்ம கிட்டக்கு இம்மோர்டல் ஸ்கில் ஆக்டிவேட் ஆயிரும். நம்ம கிட்டக்கு இன்னொரு ஒரு பிரச்சனையும் வந்துரும். இந்த பிளாக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னும் 4 செகண்ட்ல முடிஞ்சிரும். சோ பிளாக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் 4 செகண்ட்ல முடிய போகுது, இம்மோர்டல் 5 செகண்ட்ல முடிய போகுது. சோ நம்ம கிட்ட இதுக்கப்புறம் எதை பத்தியும் கவலைப்பட வேணாம்னு முடிவு பண்ணிடுவா. ஆக்சுவலா அவன் டிஃபென்ஸ் பத்தி கவலைப்படணும் அவசியமே இல்ல. ஏன்னா இந்த 5 செகண்டுக்கு நம்ம கிட்ட லிட்டரலா இம்மோர்டலா இருப்பான். அதனால முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணுவோம், அஃபென்ஸ் மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கண்ணா பின்னாடி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். பேக்மோட ஸ்வாட் டான்ஸ் பத்தி யோசிக்கவே மாட்டான். கண்ணா பின்னாடி மாத்தி ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருப்பான். நம்ம கிட்ட எப்படியாவது அவரோட ஹெல்த் 10% கீழ கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். ஆனா அதை ட்ரை பண்ணி அதை முடிக்கிறதுக்குள்ள கரெக்டா அவரோட பிளாக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்சு போயிடும். நம்ம கிட்ட இப்போ இம்மோர்டலுமே 1 செகண்ட் மட்டும் தான் இருக்கு. இந்த சண்டையை திரும்பி கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்ட திரும்பி அவரோட ஹெல்த்தை ஏத்தி ஆகணும். சோ அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். நம்ம கிட்ட கொஞ்சம் பின்னாடி வந்து டைம் எடுத்துக்கிட்டா மட்டும் தான் உண்டு. சோ என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட யோசிச்சுட்டு இருப்பா. ஆனா இந்த நேரத்துல எதை பத்தியுமே யோசிக்காத ஆளு, மூளையே இல்லாத ஒரு ஆள் இருக்கால நம்ம ஜூடு, அவன் திடீர்னு கூட்ட வந்து நான்
தாண்டா என் லாட காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி அவனும் அந்த சண்டை போடுறதுக்காக போவான். இப்ப இந்த நேரத்துல கரெக்டா இந்த சைரன் ராஜாவும் அட்டாக் பண்ணும் அப்படின்றதுக்காக வந்துருவாரு. இப்ப இந்த அட்டாக் பட்டுச்சுன்னா நம்ம கிரிட் மேல மட்டும் இல்ல அந்த ஜூட் மேலே படும். இப்ப இவங்க ரெண்டு பேருமே செத்துருவாங்க. இப்ப நம்ம கிரிட்டுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. ஒரு பக்கம் ஜூடு, இன்னொரு பக்கம் அந்த ராஜா. ரெண்டு பேரும் பைத்தியக்காரனுங்க. ரெண்டு பைத்தியக்காரனுக்கு நடுவுல நம்ம கிரிட் மாட்டிக்கிட்டான். என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப நம்ம ஜூடு செத்தா ஆனா அதுக்கு அவன் தான் காரணம். ஏன்னா அவன் தான் சம்பந்தமே இல்லாம குறுக்க வந்தான். இருந்தாலும் நம்ம கிரிட்டுக்கு மனசு வராது. அதனால சரி போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை எட்டி ஓச்சிருவான். அவனை எப்படியாவது காப்பாத்தணும்னு ட்ரை பண்ணுவான். ஆனா இந்த நேரத்துல கரெக்டா அந்த ராஜாவோட அட்டாக் நம்ம கிரிட்டோட மூஞ்சிக்கு பக்கத்துல வந்துரும். நம்ம கிரிட் செத்துருவாண்டா அப்படின்ற மாதிரி கண்ணை மூடின உடனே டக்குன்னு அப்பதான் கவனிப்பான் அந்த அட்டாக் அவன் மேல பட்டிருக்காது. யாருன்னு பார்த்தா நம்ம ஈயாருட்டு கரெக்டா அவனை காப்பாத்தி இருக்கும். ஆக்சுவலா இந்த ஈயாருட்டு ஆரம்பத்துல ஒரே ஒரு அட்டாக் பண்ணுச்சு. ஆனா அதுக்கப்புறம் பெருசா ஒண்ணுமே பண்ணாம சும்மா தான் உட்கார்ந்து இருந்துச்சு. ஆனா நம்ம கிரிட் எப்ப ஜூடு மாதிரி ஒரு ஆளோட உயிரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணானோ அப்பவே இந்த ஈயாருட்டுக்கு ஒரு மாதிரி மனசு இறங்கிடுச்சு போல. என்ன யோசிச்சுன்னு தெரியல. திடீர்னு நம்ம கிரிட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக முடிவு பண்ணிடுச்சு. இப்ப இதை பார்த்த உடனே அந்த சைரன் ராஜாவுக்கு இன்னும் கோவம் வந்து டக்கு நம்ம ஈயாருட்ட ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணணும் ட்ரை பண்ணுவாரு. ஆனா நம்ம ஈயாருட் சும்மா இருக்குமா? அதை பொறுத்த வரைக்கும் ஜெஃபாருக்கு எதிராக திரும்பி அந்த ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நம்ம கிரிட் வேணும். சோ அதுக்காகவே நம்ம கிரிட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிரும். வெறும் ஒரே ஒரு அட்டாக் தான் யூஸ் பண்ணும். ஹெல் மூன் கட் அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு சிம்பிளான அட்டாக் மாதிரி தெரியும். ஆனா கிட்டத்தட்ட 10 மில்லியன் டேமேஜ் கொடுத்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான அட்டாக் தான் கொடுத்திருக்கும். இப்போ இந்த ஒரு அட்டாக் பார்க்கும்போது நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நம்ம கிரிட் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு என்னத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி எல்லா பஃபையும் சேர்த்து தான் அவ்வளவு பெரிய அட்டாக் கொடுத்தான். அதுவும் நம்ம ராண்டி கூட சேர்ந்து. ஆனா லிட்டரலா ஒரே ஒரு ஸ்வாட் டெக்னிக்கை மட்டும் யூஸ் பண்ணி 10 மில்லியன் டேமேஜ் நம்ம ஈஆர்டால கொடுக்க முடியுது. அப்ப நம்ம ஈஆர்டி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்றது நம்ம கிரிட்டுக்கு இப்பதான் புரிய வரும். இப்போ இந்த சண்டை ஃபைனல் ஃபேஸ்க்கு வந்துருச்சு. நம்ம கிரிட் இந்த சண்டை முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணும். டக்குனு இஃபிமினா லாவோட பார்த்து அவனை அங்கேயே பிடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே அவங்களோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அவனை மொத்தமா அங்கேயே பிடிச்சு வச்சிருவாங்க. நம்ம கிரிட் இன்னொரு பக்கம் அந்த கிரேட் ஸ்வாட் அதாவது ஃபெயிலியரையும் அந்த ஐடியல் ஸ்வாடையும் ஒண்ணா கம்பைன் பண்ணி ஃபியூஷன் ஸ்வாடை எடுத்துட்டு வருவா. இப்போ இதை வச்சு பாக்மாவோட ஸ்வாட் டான்ஸை யூஸ் பண்ணுவா. இப்போ இன்னொரு பக்கம் அந்த சைரனோட ராஜா இருக்கார்ல அவர் அவங்க பொண்ணை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. என்னோட அழகான பொண்ணு ஓஹம், என்னால மட்டும் திரும்பி அந்த நேரத்துக்கு போக முடிஞ்சுச்சுன்னா நான் கண்டிப்பா உன்னை அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வைக்கவே மாட்டேன். அதுதான் என்னோட வாழ்க்கையிலே நான் பண்ண ஒரு பெரிய தப்பு. அந்த ஒரு தப்பை நான் திரும்பி பண்ணக்கூடாது. அந்த எப்படியாவது சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா என்ன என்னால காலத்தை திருப்பி போட முடியல. நான் எவ்வளவு பண்ணாலும் இந்த பாவத்தை என்னால கரைக்கவே முடியாது. அது எனக்கு தெரியும். ஆனா நீ கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா இவங்க எல்லாரும் நான் உன்கிட்ட அனுப்பிச்சு வைப்பேன். நீ கண்டிப்பா அந்த இடத்துல நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் திரும்பி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோவமா கத்துவாரு. ஆனா நம்ம கிட்ட கரெக்டா பேக்கோட ஸ்வாட் டான்ஸ் ஸ்கில்ல யூஸ் பண்ணிடுவான். அந்த ஒரு அட்டாக் யூஸ் பண்ண உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன். அந்த எக்ஸ்ப்ளோஷன்லாம் முடிஞ்சு எல்லா புகமுட்டமா போன உடனே அப்பதான் ஒரு வழியா இந்த சைரனோட ராஜாவோட ஹெல்த்தை இவங்க ஒரு வழியா 10% கீழே கொண்டு வந்துருவாங்க. அதை பண்ணி முடிச்ச உடனே இப்பதான் பொறுமையா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவரும் பார்க்க ஆரம்பிப்பாரு. இப்பதான் நம்ம கிட்ட கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏன்னா ஒரு வழியா இந்த சண்டையை முடிச்சிட்டான். ஒரு பெரிய சண்டை இப்ப முடிவுக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம கிட்ட கேப்பா, என்ன உங்க கோவம்லாம் போயிடுச்சா? இப்பயாவது உங்களால எல்லாத்தையும் தெளிவா பார்க்க முடியுதா? இந்த கோவம் இருக்கிறது கண்டிப்பா உங்களுக்கும் நல்லது கிடையாது, உங்க உடம்புக்கும் நல்லது இல்ல, மனசுக்கும் நல்லது இல்ல. அதனால இந்த கோவம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்பயாவது கொஞ்சம் ஒழுங்கா ராஜா மாதிரி நடந்துக்கோங்க. அப்படி நடந்துக்கிட்டா மட்டும்தான் அது உங்களுக்கும் நல்லது, இந்த ராஜ்யத்துக்கும் நல்லது, இந்த ராஜ்யத்துல இருக்க மக்களுக்கும் நல்லது. இப்பயாவது இதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இப்பதான் அவருக்கு இந்த கோவம் எல்லாம் போய் அவரு கொஞ்சம் கொஞ்சமா தெளிவா பார்க்க ஆரம்பிப்பாரு. அப்போதே நம்ம கிட்ட சொல்லுவான், இருந்தாலும் ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, உங்களுக்காக நிறைய அடி வாங்கியிருக்கேன், நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த ஒரு காரணத்தினால முடிஞ்ச அளவுக்கு காசா பே பண்ணிருங்க. காசா பே பண்ணிட்டீங்கன்னா நல்லது, இல்ல போர்ஷன்ஸாவே கொடுத்துறீங்கன்னா அதுவும் நான் வாங்கிக்கிறேன். எந்த பேமெண்டா இருந்தாலும் அக்செப்டபிள், பேடிஎம் யூபிஐல பே பண்ணிருங்க, ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்பேன். இப்போ ஒரு வழியா அந்த பிளட் கார்டிவல் கில்ட சேர்ந்தவங்க எல்லாருமே கொண்டுருவாங்க. சோ இப்போ எல்லாரும் செத்துட்டாங்க அப்படின்னு இப்பதான் இந்த ஓவர் கில்ட் மெம்பர்ஸ்க்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கும். அப்பாடியோ எல்லாரும் நம்ம தோக்கடிச்சிட்டோம்டா, இருந்தாலும் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம நம்மளே எல்லாரும் தோக்கடிச்சது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு நம்ம வேண்டர் சொல்லும் போது அப்போ நம்ம ஃபேக்க சொல்லுவான், இது எல்லாமே நம்மளுக்கு பெருமை கிடையாது. ஆக்சுவலா ஒரு 2 பேர் முக்கியமான சப்போர்ட்டை கொடுத்தாங்க. அதனால மட்டும் தான் இவங்களால இந்த அளவுக்கு இவங்க எல்லாராலையும் சண்டை போட முடிஞ்சிச்சு. அது யார் அப்படின்னா ஒன்னு பியாரோ, இன்னொன்னு ஆஸ்மஃபல். அதே முக்கியமா ஆஸ்மஃபல் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்றது இவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால இவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பிளட் கார்னிவல் கில்ட சேர்ந்தவங்க எல்லாருமே கெட்டவனுங்களா? சோ அதனால எல்லாருமே போறப்ப நல்ல பெரிய ஐட்டம்ஸா டிராப் பண்ணிட்டு போனாங்க. சோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இவங்க எடுத்து வச்சுக்கிடுவானுங்க. ஆனா இவங்க எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிஷுகாவுக்கு தோணும். ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற மக்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கல்ல, அட்லீஸ்ட் அவங்கள கொஞ்சம் பேரை காப்பாத்தி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவ யோசிப்பா. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே என்பிசி தான், ஒரு கேம்ல இருக்கக்கூடிய என்பிசி மட்டும் தான். ஆனா நம்ம கிரிட் கூட சேர்ந்து பழகின காரணத்தினால நம்ம கிரிட் எப்படி என்பிசி எல்லாத்தையும் மனுஷங்களா பாக்குறானோ அதே மாதிரி இவங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ எப்படி இவங்களுக்கு ஒரிஜினல் உலகத்துல வெறும் நாட்கள் கொஞ்சம் மட்டும் தான் இருக்கும், இவங்க அந்த வாழ்றதுக்கு சாகிறதுக்கு நடுவில் கொஞ்சம் நாட்கள் இருக்கும். அதே மாதிரிதான் இங்க என்பிசி இருக்கிற மக்கள். சோ இவங்க எல்லாருமே இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குமே வாழ்றதுக்கு கொஞ்ச நாள் மட்டும் தான் இருக்கு. இவங்க எல்லாரும் எத்தனை தடவை செத்தாலும் திரும்பி வந்துருவாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு உயிர் மட்டும் தான். அதனால ஜிஷுகா கொஞ்சம் வருத்தமா இருப்பா. இப்ப இந்த நேரத்துல இந்த 3வது பிரின்ஸ் குலாங் இருக்கால, இவன் ஜிஷுகாவை மத்தவங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப நன்றி சொல்லி தருவான். ஏன்னா இந்த கடல் மாதா அதாவது இந்த கடல் மம்மி இருக்காங்கல்ல, அவங்களோட அருளால மட்டும் தான் இவங்க எல்லாரும் இங்க வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்களா. சோ அதனால இவங்க எல்லாரும் இப்பவே போய் ராஜாவை பார்த்து மத்த விஷயங்களை பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவா.
இப்போ இவங்க எல்லாமே ராஜாவை பாக்குறதுக்காக கிளம்புவாங்க. இன்னொரு பக்கம் இந்த ராஜா இருக்கிற இடத்துல நம்ம கிட்ட ஒரு வழியா இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டானா இப்போ இந்த சண்டை முடிஞ்ச காரணத்தினால ரெண்டு முக்கியமான ஆளுங்களோட இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட அப்டேட் ஆயிரும். அது யார் அப்படின்னா ஒன்னு ஜூடு. ஆக்சுவலா நம்ம ஜூடு இருக்கிறதுல ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போனன்ட்டை ஃபேஸ் பண்ண காரணத்தினாலையும் சாகர நிலைமைக்கு போயிட்டு வந்த காரணத்தினாலையும் அவரோட லிமிட்ஸ் எல்லாத்தையுமே சர்பாஸ் பண்ணிட்டான். சோ நம்ம ஜூடு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாற முடியும். என்ன மண்டைக்குள்ளதான் ஒரு மசாலாவும் இல்ல, இருந்தாலும் அட்லீஸ்ட் இவன் ஸ்ட்ராங்கா மாறுறது நமக்கு இதுக்கு ஒரு நல்ல விஷயமா தான் யோசிப்பான். ஏன்னா இவன் நேம்டு என்பிசியா மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம பியாரோ அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். ரெண்டாவது நம்ம ஏஆர்ட்ட பத்தின இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆயிரும். ஆக்சுவலா நம்ம ஏஆர்ட்டு ஹெல்லோட ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்றது மட்டும் தான் நமக்கு இதுக்கு தெரியும். அது ஆரம்பத்துல உள்ள சம்மனானோட தெரிஞ்சிருச்சு. ஆனா அவனோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிட்ட இப்பதான் பார்ப்பான். அவன் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் எல்லாமே எஸ்எஸ் இல்ல எஸ் கிரேட்ல மட்டும் தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்வாட் பேஸ்டு டெக்னிக்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பான். அதுவும் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான டெக்னிக்ஸா இருக்கும். அதோட சேர்த்து அவனோட கதை என்ன அப்படின்றது நம்ம கிட்ட லைட்டா தெரிய வரும். ஆக்சுவலா ஒத்த கோம்பை டீமன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப லோ ரேங்கிங் டீமன்ஸா. சோ இந்த மாதிரியான லோ ரேங்கிங் டீமன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப அடிமையா தான் படுத்துவாங்க. அவங்க எல்லாரும் பெருசா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாற முடியாது. ஆனா இவன் விட்டு கொடுக்காம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லோட ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட்ஸ்மேனா மாறிட்டான். ஆனாலும் கூட கிரேட் டீமனான ஜெஃபார் கூட சண்டை போடும்போது அவனால அவனோட ரேஸை மீறி வந்து சண்டை போட முடியல. சோ அந்த ஒரு பவர்னு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும்ல, அந்த பவர் டிஃபரன்ஸ் அவனால ஓவர் கம் பண்ண முடியல. அதனால இறந்து போயிட்டான். அவன் இறந்து போன உடனே அவனுக்கு ஒரு கர்ஸ் வந்துருச்சு. அதனால இந்த ஸ்வாட்குள்ள அவனை சீல் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ நம்ம கிட்ட அவனை எப்படி சம்மன் பண்றது அப்படின்றத கத்துக்கிட்டான். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் தான் சம்மன் பண்ண முடியும். சம்மன் பண்ணாலும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் தான் இருக்க முடியும். சோ அந்த சம்மனிங் ஸ்கில் போக போக டெவலப் ஆச்சு அப்படின்னா அவனும் ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியும். அவன் கிட்ட இருந்தே நம்ம கிரிட்டால நிறைய ஸ்வாட் டெக்னிக்ஸ் கத்துக்க முடியும். இப்போ நம்ம கிரிட்டும் அவனுக்கு டாடா பை பை சொல்லிடுவான். ஏன்னா அந்த 10 நிமிஷம் ஓவர் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஆரம்பத்துல வெளில வந்தப்ப அவன் ஒரு மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி கோவத்தோட தான் இருந்தான். ஏன்னா ரொம்ப வருஷமா அவன் சீல் ஆயிருந்தால. ஆனா இப்ப அவனுக்கு கிரிட் மேல ஒரு பாசிட்டிவான ஒப்பீனியன் வந்திருக்கு. அந்த ஒரு சந்தோஷத்தோட இவன் அப்படியே உள்ள போயிருவான். திரும்பி ஸ்வாட் நம்ம கிரிட் கிட்டே வந்துரும். இப்போ நம்ம கிரிட் என்னெல்லாம் பண்ணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டானா. இப்போ மிச்சம் இருக்கிறது அந்த மேக்ஸ் சாங் மட்டும் தான். இந்த மேக்ஸ் சாங்கோட பிரச்சனையை மட்டும் முடிச்சிட்டா நம்ம கிரிட் ஒரு வழியா எங்க எதுக்காக வந்தானோ அந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு வழியா முடிச்சிடலாம். இப்போ இந்த ஒரு நேரத்துல இந்த குலாங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அப்பா நான் இந்த சைலனுக்கு உதவி செஞ்சவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன், நீங்களே உங்களுக்கு பரிசு அப்படின்னு கொடுக்கும் போது தான் டக்குன்னு பாப்பான். டேய் தகப்பா ஏன் நீங்களும் கீழே உட்காந்துருக்க, என் தகப்பனை ஏன் கீழே உட்கார வச்சிருக்கீங்க, என்னையா பண்ணீங்க என் தகப்பன, என்னையா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவன் திடீர்னு அதிர்ச்சியா பொங்க ஆரம்பிச்சிருவான். உடனே அவங்கள பார்த்து டேய் அப்ப நீங்க எல்லாருமே இந்த த்ரோனை திருடணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கீங்களா, எங்க ஆளுங்களுக்கு எதிராக பொம்மலாட்டமா எங்களுக்கு பித்தலாட்டமா என்னடா ஏமாத்திட்டு தெரியுறீங்களா அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவான். அதை பார்த்தோன்னே நம்ம பாவம் குறுக்க வந்து தம்பி கொஞ்சம் பொறுமையா இருப்பா, முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கோ, அங்க கொஞ்சம் அப்பாவோட கண்ணை பாரு அப்படின்னு சொல்லுவான். இப்பதான் அவங்க ரெண்டு பசங்களுமே கவனிப்பாங்க. இத்தனை வருஷமா அவங்க தங்கச்சி இறந்து போனதுக்கு அப்புறம் உங்க அப்பாவோட கண்ணுல ஒரு உயிரோட்டமே இல்லாம தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி உயிரே இல்லாம நடப்படமா சுத்துற மாதிரி தான் சுத்தினாரு. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் உங்க அப்பாவோட கண்ணு ஒரு சில எமோஷன்ஸை டெலிவர் பண்ண ஆரம்பிக்குது. சோ ஒரு சில கோவம் எல்லாம் இருந்துச்சுல, அது எல்லாத்தையும் வெளியே விட்டதுக்கு அப்புறம் தான் அவரோட மைண்ட் கொஞ்சம் தெளிவா மாறி இருக்கு. இது எல்லாத்தையும் இப்பதான் அவங்களால ஃபீல் பண்ண முடியும். இப்போ உடனே அந்த கிங் மேக்ஸ் அவங்க கேட்பாரு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண, ஆக்சுவலா நான் உன்னை கொள்றதுக்காக வந்தேன், நீ என்னோட த்ரோனை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்த, அப்ப நீ ஏன் கூட தான் சண்டை போட்டுருக்கணும். ஆனா என்னோட த்ரோனை தாண்டி அந்த உன்னோட ஆளோட உயிர் தான் உனக்கு அவ்வளவு முக்கியமா போயிடுச்சா, அவனை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக நீ அந்த அட்டாக்கை ஏத்துக்கணும்னு நினைச்சியே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே நம்ம கிட்ட சொல்லுவா, ஏன்னா நான் ரொம்ப மெச்சூர் ஆயிட்டேன். இங்க இருக்கானே ஜூடு இவனுக்கு பெருசா எதுவும் தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்காக உயிரே கொடுப்பான், அதுவும் யோசிக்காம செய்வான். இங்க இருக்கிற அத்தனை பேரும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே என் மேல நம்பிக்கை வச்சு என்ன ஃபாலோ பண்றாங்க. நான் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பு எல்லாத்தையும் எனக்கு புரிய வச்சு என் மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லி அது எல்லாத்தையும் நான் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக எனக்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இவங்க எல்லாரும் நான் கூட சேர்ந்து பேசி சிரிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தர டீச்சர்ஸாவும் இருக்காங்க, என் மேல நம்பிக்கை வச்சு ஃபாலோ பண்ற சபார்டினேட்ஸாவும் இருக்காங்க. அதனால இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் இவங்க எல்லாருக்கும் கடமைப்பட்டிருக்கிற காரணத்தினால மட்டும்தான் இவங்களுக்கே லீடரா மாதிரி அந்த கடன் எல்லாத்தையும் திருப்பி செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் தலைவன்றவன் மக்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கணும். ஏன் நீயுமே உன்னோட மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கதானே. எனக்குமே ஒரு சின்ன பையன் இருக்கான், அதனால உன்னோட குழந்தை இறந்து போனா அது எந்த அளவுக்கு சோகமா இருக்கும், எந்த அளவுக்கு கோவத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது எனக்கு புரியுது. ஆனா அந்த சிம்மாசனத்தை உட்கார்ந்து இருக்கும் போது உன்னை நம்பி இருக்கிற அத்தனை மக்களுமே உன்னோட குழந்தைகள் தான், அவங்க எல்லாரோட உயிருமே உனக்கு முக்கியம். அந்த எல்லாரோட உயிரையுமே நீ காப்பாற்ற ட்ரை பண்ணும். அப்படி பண்ணாம போறது எந்த அளவுக்கு பெரிய குற்றம் அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இந்த சோகத்துல இருந்து உன்னால மீண்டு வர முடியல, இது எதையுமே மறக்க முடியல அப்படின்னா தாராளமா இந்த பதவியை ராஜினாமா பண்ணிடு. இந்த சைலண்ட் கிங்டம் என்ன நம்பி கொடு, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், உனக்கு சப்போர்ட் பண்ற ஆளா நானே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ இந்த பாவங்க சொல்லுவா, அப்பா நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சரி அதுக்கு நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். நீங்க என்ன முடிவெடுத்தாலும் உங்க கூடவே இருந்து சைலண்ட் கிங்டமா பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. ஆனா உங்களோட சோகத்துல இருந்து இப்பயாவது வெளில வந்து இந்த மக்களுக்காக கொஞ்சம் யோசிங்க, இந்த மக்கள் எல்லாரையும் கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க, இப்பயாவது மக்களோட நலனுக்காக ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லுவான். இப்ப அந்த மேக்ஸ் அவங்க கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு பொறுமையா பேச ஆரம்பிப்பாரு. உன்னோட பேர் கிரிட் தானே சொன்னேன், நான் கிட்ட இருந்து கேள்விப்பட்டிருக்கேன் நீ தான் ரைட்னோட லார்ட் அப்படின்னு. ஆக்சுவலா இன்னுமே என்னால வெளி உலகத்து ஆளுங்களை சுத்தமா நம்ப முடியாது, அவங்க எல்லாருமே பேராசை குணம் கொண்டவங்க அப்படின்ற எண்ணத்தை என்னால மாத்திக்கவே முடியாது. ஆனா அதுக்காக என்னோட ராயல் ஃபேமிலியில ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்காக, என்னோட குடும்பத்துல ஏற்பட்ட ஒரு சோகத்துக்காக நான் மக்கள் எல்லாரும் பழி வாங்குறது எந்த விதத்திலும் நல்லதா இருக்காது.
நான் மக்கள் எல்லாருக்காகவும் கண்டிப்பா வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்றது எனக்கு புரியுது. அதை நான் பண்ணணும் அப்படின்னா நானும் மாறி ஆகணும். இது எல்லா விஷயத்தையும் நான் பழைய மாதிரி மாத்தணும். அப்படி பண்ணா மட்டும்தான் என்னால இந்த மக்கள் எல்லாரையும் காப்பாற்ற முடியும். ஆனா என்னால அதை பண்ண முடியல அப்படின்னாலும் இதை கண்டிப்பா இன்னொருத்தரால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது வெறும் ஒரு மனுஷனா இருந்தாலும் டீமனிக் மான்ஸ்டர்ஸையும் டீமன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. ஒரு ராஜாவே இருந்தாலும் அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய சாதாரண ஆளோட உயிர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்மாசனத்தை விட அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஆளு. அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் இந்த சைலண்ட் கிங்டம் ஆள்றதுக்கு ரொம்ப ரொம்ப சரியான ஆளா இருப்பான். யாரோட உதவியாவது கிடைச்சா மட்டும்தான் இந்த சைலண்ட் கிங்டம் என்னால மாத்த முடியும் அப்படின்னா அது உன்னோட உதவியாவே இருக்கட்டும். இந்த சைலண்ட் கிங்டம் நீ உன்னையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். சைலண்ட் கிங்டமுக்கு எல்லாத்தையும் புதுசா சொல்லி கொடுத்து நீ அதை லீட் பண்ண வேண்டியது உன்னோட கடமை. உன்னோட பொட்டன்ஷியல் எல்லாம் எப்ப ரிலீஸ் ஆகுதோ அப்ப அந்த எம்ப்ரஸ் மாறி பண்ண தப்பு எல்லாத்துக்கும் அவன் தண்டனை அனுபவிச்சே தீருவா. இனி இந்த சைரனோட ராஜா நீதான் கிரிட் அப்படின்னு சொல்லி முடிப்பான். இப்ப இது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கும் போது இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மேக்ஸாவோட பவர் அவங்க அப்பதான் பார்ப்பாங்க. ஆக்சுவலா இந்த மேக்ஸாங்க அவனோட பவரை மட்டும் டிஸ்ப்ளே பண்ணல. இந்த மொத்த சைலண்ட் கிங்டம் மொத்த வாட்டர் கிளான் கிங்டமே நம்ம கிரிட்டை தான் ஃபாலோ பண்ண போது ஒரு ஸ்பீஷியஸே நம்ம கிரிட்டோட கண்ட்ரோல் கீழே தான் வரப்போகுது அப்படின்றத காட்டியிருக்கான். நம்ம நாவலுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆக்சுவலா ஆரம்பத்துல அவன் என்ன யோசிச்சான் அப்படின்னா ரைடனும் இந்த சைரனும் இது ரெண்டுமே ஒரு ஆலியன்ஸ்ல இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தான். ஆனா இவங்க மொத்தமா நம்ம கிரிட்டை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவனே எதிர்பார்க்கல. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு முக்கியமான காரணம் நம்ம கிரிட் மட்டும்தான். நம்ம கிரிட் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிறானோ இந்த உலகம் அவனை சுத்தி சொல்லல ஆரம்பிக்குது. இப்ப இது எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச உடனே இந்த சைலண்ட் கிங்டம் இந்த ரைடன் இவங்க ரெண்டு பேரும் இனிமேல் ஃபுல் அலையன்ஸ்ல இருப்பாங்க. இந்த மொத்த சைலண்ட் கிங்டமும் நம்ம கிட்ட தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்ற அந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே ஓரளவு பேசி முடிச்சிருவாங்க. சோ என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்றதை முடிவு பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா மிலிட்டரியில இருந்து எக்கனாமிக்ல இருந்து எல்லா உதவியும் இவங்க மாத்தி மாத்தி பரிமாறிக்கிறாங்க. அடுத்த 2 வருஷத்துக்கு இந்த ஓவர்கேட் கில்டு சைரனுக்கு 1 லட்சம் கோல்டு கொடுப்பாங்க. சைரன்ல கிடைக்கக்கூடிய 20% லாபம் இந்த ஓவர்கேட் கில்டுக்கு போயிடும். ஏதாவது எமர்ஜென்சியான சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா சைரன்ல இருக்கக்கூடிய அந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரோட கண்ட்ரோலுமே ஓவர்கேட் கில்டுக்குள்ளே போயிடும். சோ அவங்க தான் மொத்தமா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நம்ம கிரிட் எப்போ உண்மையான ராஜாவா மாறுறானோ அவன் எப்ப ஒரு பெரிய நாட்டுக்கே ராஜாவா மாறுறானோ அப்ப இந்த சைரன் மொத்தமா ஓவர்கேட் கில்டோட டெரிட்டரியா ஆயிடும். இப்போதைக்கு வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு அலையன்ஸ்ல இருக்காங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம கிரிட் என்னென்னமோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும் என்னென்னமோ நிறைய டிஸ்டன்ஸ்ல நடந்திருந்தாலும் எல்லாமே கடைசியில ஓவர்கேட் கில்டுக்கு நல்லதா மட்டும்தான் நடந்திருக்கு. ஆக்சுவலா ஓவர்கேட் கில்டுக்கு மட்டும் தான் நல்லதா நடந்திருக்கு. இவனுங்களா அடிக்கணுன்றதுக்காக வந்தானுங்களே இந்த பிளாக் கார்னிவல் கில்டு அவங்களுக்கு எல்லாமே தப்பா மட்டும் தான் நடந்திருக்கு. ஆக்சுவலா அவங்க வாட்டர் கிளான் ஹார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் வந்தானுங்க. ஆனா அந்த ஹார்ட்ஸ் எடுக்க முடியாம போனது மட்டும் இல்லாம இவனுங்க மொத்தமா செத்ததுனால இவனுங்க எல்லார்கிட்ட இருந்தும் ஒரு முக்கியமான ஐட்டம் இவங்க விட்டு போயிடுச்சு. சோ இதனால எல்லாருமே ரொம்ப கோவமா இருப்பாங்க. முக்கியமா அந்த ஒயிட் பிளாக் அந்த அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ரொம்ப கோவப்பட்டு அந்த பிளாக் கார்னிவல் கில்டோட லீடர் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட கத்திக்கிட்டு இருக்கோங்க, நீங்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆளுங்க மட்டும் கொடுங்க, நாங்க போயிட்டு அந்த ஓவர்கேட் கில்ட மொத்தமா காலி பண்ணிடுறோம் அப்படின்னு. அப்ப அந்த பிளாக் கார்னிவல் கில்டோட லீடர் சொல்லுவான், ஆக்சுவலா இங்க இருக்கவங்க எல்லாருமே அவங்கவுங்க தேவைக்காக மட்டும்தான் வேலை செய்யறாங்க. சோ அதனால நம்ம மொத்தமா சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாம நீங்க ஏற்கனவே தோத்த விஷயத்தை திரும்பி அட்டம் பண்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன் அப்படின்னா எல்லா மரத்துக்கும் வளர்ந்துகிட்டே இருக்க முடியாது. அந்த மரத்தோட அந்த growthக்கு கண்டிப்பா ஒரு முடிவு இருக்கணும்ல. அதே மாதிரி இந்த ஓவர்கேட் கில்டுக்கு ஒரு முடிவு இருக்கும். அந்த முடிவு அவங்களுக்கு நெருங்கும் போது நம்ம மொத்தமா அந்த ஓவர்கேட் கில்ட காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே அவங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியாவாங்க. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி இந்த வாட்டர் கிளானோட கிங்டம் காட்டும் போது இங்க நம்ம பியாரோ ஒரு முக்கியமான ஐட்டம் எடுத்திருப்பான். அதுவும் அந்த ஒயிட் கார் இருந்து எடுத்திருப்பான். அதை எடுத்துக்கொண்டு போய் நம்ம நேரா கிரிட்டுக்கிட்டே கொடுப்பான். அது என்ன அப்படின்னா ஒரு பேண்ட். அவள்கிட்ட இருந்து அந்த பேண்ட்டை உருவிட்டு வந்திருப்பான். இவங்க எல்லாருமே செத்து போனாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஐட்டம் டிராப் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல. சோ இவ டிராப் பண்ணிட்டு போனது இந்த ஒரு பேண்ட் தான். இந்த பேண்ட் வெறும் சாதாரண பேண்ட் கிடையாது. ஆக்சுவலா இது ஒரு க்ரூகரோட பேண்ட். அது லெஜெண்டரியான செட். இது மொத்தமா ஒரு பெரிய செட். அதுல அந்த பேண்ட் மட்டும் நம்ம கிரிட்டுக்கிட்ட இருக்கும். இதோட டியூரபிலிட்டி இன்ஃபைனைட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய டேமேஜ் இருக்குல்ல அது என்னவா வேணாலும் இருந்துட்டு போகுது. பிசிக்கல் டேமேஜா இருக்கட்டும், மென்டல் டேமேஜா இருக்கட்டும், இல்ல மேஜிக்கல் டேமேஜா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் அந்த டேமேஜை 40% குறைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பேண்ட் உருவாக்குன அந்த க்ரூகர் இருக்கார்ல அவர் தான் அந்த லெஜெண்டரியான டெய்லர். இதுக்கு முன்னாடி நம்ம கிரிட் ஹூடட் சிப்ப செய்யும் போது அப்ப நம்ம கான் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இன்விசிபிளான ஐட்டம் செஞ்சது க்ரூகர் தான், அவர் ஒரு லெஜெண்டரியான டெய்லர் அப்படின்னு. அந்த மாதிரியான அந்த லெஜெண்டரியான டெய்லர் செஞ்ச ஒரு ஐட்டம் தான் இப்ப நம்ம கிரிட் கையில இருக்கு. ஆனா நம்ம கிரிட்டுக்கு இது அந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்காது. ஏன் அப்படின்னா இது என்னதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஐட்டமா இருந்தாலும் எஜிலிட்டி அதிகமா இருந்தா மட்டும்தான் இது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா நம்ம கிரிட்டோட எஜிலிட்டி அந்த அளவுக்கு இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம கிரிட் எஜிலிட்டியை பேஸ் பண்ண அட்டாக்கர் கிடையாது. சோ நம்ம கிரிட் ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ண அட்டாக்கர். சோ அதனால எஜிலிட்டி யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு இதை கொடுக்கறது நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அங்க மொத்தம் 3 பேர் நிப்பாங்க, ரேகஸ், ஜிஷுகா, ஃபேக்கர். இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த ஐட்டம் கொடுக்கறது பர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் நம்ம ரேகஸ் ஒரு க்ளோஸ் காம்பேட் பிளேயர். அவன் ஒரு அஷுரா அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை பேஸ் பண்ணவன். சோ ஆக்சுவலா நம்ம ரேகஸ் எந்த அளவுக்கு அடி வாங்குறானோ அந்த அளவுக்கு அவனால அடியை திருப்பி கொடுக்க முடியும். அவனோட பவர் போக போக அடி வாங்க அவனோட பவர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். சோ அதனால அவனோட டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு இது பெருசா பிரயோஜனம் இருக்காது. ரெண்டாவது ஜிஷுகா ஒரு லாங் ரேஞ்ச் ஃபைட்டர். சோ அவளுக்குமே பெருசா டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் பண்றது அந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்காது. மூணாவது இருக்கிறது நம்ம ஃபேக்கர் ரொம்ப ரொம்ப எஜிலிட்டி அதிகமா இருக்கக்கூடிய ஆள் மட்டும் இல்லாம அவனோட
கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ அவனுக்கு கொடுக்கறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த நேரத்துல கரெக்டா நம்ம பியாரோ இருக்கால, அவன் நம்ம கிட்ட பாக்குறதுக்காக வந்து லார்ட் நான் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். என்ன அப்படின்னா அவன் சைரன்லேயே தங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டானா. ஏன் இந்த சைரன்லேயே அவன் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறானா. இவனுக்கு இந்த விவசாயம் அப்படின்றது ரத்தத்திலே ஊறிடுச்சு போல. எப்ப பார்த்தாலும் விவசாயம் விவசாயம் அப்படின்னு சொல்லி பைத்தியம் பிடிச்சு போய் சுத்திக்கிட்டு இருக்கான். இது கேட்ட உடனே நம்ம நாவல் இதை ஒத்துக்கவே மாட்டான். ஏன் அப்படின்னா நம்ம பியாரோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு, இந்த டிஃபென்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு. சோ இவன் போயிட்டான் அப்படின்னா ரைடனோட டிஃபென்ஸ்ல ஒரு பெரிய ஓட்ட விழுந்த மாதிரி ஆயிருக்கும். அதனால இது நீங்க ஒத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். ஆனா நமக்கு எதுவுமே கேட்க மாட்டான். சரி நீ இங்கே இருந்துக்கோ, ஆனா எனக்கு தெளிவான ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிடுவான். இது கேட்ட உடனே நம்ம பியாரோ ரொம்ப சந்தோஷம் சொன்ன உடனே இப்போ உடனே நமக்கு லாவுல கத்துவான். ஏன் இப்படி பண்ற, ஏன் இந்த மாதிரி உனக்கு புரிஞ்சுக்கவே மாட்டேன், உனக்கு மூளையே கிடையாது அப்படின்னு. அப்போ உடனே நம்ம கிட்ட சொல்லுவான், அவன் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான்ப்பா, அதனால அவன் இங்கே இருந்துட்டு போறான். அது மட்டும் இல்லாம அவன் போனாலும் அவ்வளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ஆள் நம்ம கூட தானே இருக்கான். அவன் இருக்கிறதுனால மட்டும் தான் நம்ம பியாரோவே நம்பிக்கையோட நம்ம அவன் தனியா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான்னு சொல்லுவான். இப்ப அவன் யாரை பத்தி மென்ஷன் பண்றான் அப்படின்னா நம்ம ஆஸ்மோஃபல். சோ ஆஸ்மோஃபல் ரைடன்ல இருக்கு அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம பியாரோ சைரன்ல வந்து தனியா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். நம்ம மேல எல்லாரும் நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே, அதுவும் முக்கியமா தன்னோட உயிர் நண்பனான பியாரோ நம்பிக்கை வச்சிருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆஸ்மோஃபல் முடிவு பண்ணிடுவான். அதனால இந்த ரைடனுக்கு நான் ஒரு அச்சானியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனும் முடிவு பண்ணிடுவான். இப்ப இவங்க எல்லாரும் கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. போறதுக்கு முன்னாடி அந்த மேக்ஸாங்க பாக்குறதுக்கான நம்ம இஃபியூனா போயிருப்பா. அப்ப நம்ம இஃபியூனா சொல்லுவா, நீங்க எல்லாருமே அந்த பிரின்சஸ் இறந்து போனதை இன்னும் மறந்துருக்க மாட்டீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த பிரின்சஸ் இறந்தது நினைச்சு நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அந்த பிரின்சஸ் நினைச்சு நீங்க என்னைக்காவது அழுந்தீங்க அப்படின்னா அந்த அழுகை எல்லாத்தையும் நீங்க ஒரு இதுல ஸ்டோர் பண்ணி வைங்க. ஏன்னா அது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதை வச்சு நான் இன்னும் நிறைய பேரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அந்த ஒவ்வொரு துளி கண்ணீர்லயும் நம்ம ஓஹாங் மேல அவங்க வச்சிருக்க அன்பு இருக்கும். சோ அந்த ஒரு அன்பு எல்லாத்தையும் எடுத்து இன்னும் நிறைய பேரை காப்பாத்துறாங்க அப்படின்னா அது ஓஹாங்கே வந்து காப்பாத்துற மாதிரி தானே இருக்கும். சோ அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு ரெக்வஸ்ட் கேட்பா நம்ம இஃபியூனா. இது சொன்ன உடனே நம்ம மாக்ஸாங்கும் இதை புரிஞ்சுக்கிறாரு. கவலைப்படாது, நான் கண்டிப்பா அந்த கண்ணீர் எல்லாத்தையும் சேர்த்து வைப்பேன். அந்த கண்ணீர் உன்ட்ட கொடுத்து நீ உலகம் ஃபுல்லா சுத்தி பார்த்த அப்படின்னா என்னோட பொண்ணான ஓஹாங்கும் உலகம் ஃபுல்லா சுத்தி பாக்குறான்னு எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால அந்த ஒரு சந்தோஷமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இவங்க எல்லாரும் கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. மாஸ்டர் ரிப்போர்ட் ஆக்டிவேட் பண்ணி இவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலா இவங்க மொத்தமா இந்த சைரனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் வந்தாங்க. இந்த சைரன் ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தாலும் மொத்தமா எப்படியோ முடிச்சு ஒரு வழியா நம்ம கிட்ட இந்த சைரன் கிங்டம் தன்னோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டான். இப்ப நம்ம கிட்ட திரும்பி ரேடியனுக்கு வந்த உடனே நேரா போய் நம்ம ஐரன் தான் பாப்பா. நம்ம ஐரனை பார்த்து ரொம்ப சந்தோஷமா போய் கட்டி பிடிப்பா. ஐரன் எப்படிமா இருக்கா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா நம்ம கிட்ட கொஞ்ச நாள் பிஸியாவே தான் ஓடிக்கிட்டு இருந்தா. ஃபர்ஸ்ட் அந்த பெகன் ஆர்கிபெலாகோக்கு போனா, அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் காம்படிஷன் இருந்துச்சு. அது முடிச்சு திரும்பி ரேடியனுக்கு வந்த உடனே திருப்பி சைரன் கிங்டம்ல பிரச்சனை வந்துருச்சு. சோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ஓடிக்கிட்டே தான் இருந்தா. அதனால அவங்க பொண்டாட்டியை வந்து பார்க்கவே இல்லை. இருந்தாலும் அப்பயும் கூட அவங்க பொண்டாட்டி ஐரன் இருக்கால, அவ இப்பயும் கூட நம்ம கிட்ட தான் சப்போர்ட் பண்ணுவா. நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பொறுமையா எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னா நீங்க டைமே எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் உங்களாலுமே எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியாது. அதனால கொஞ்சம் பொறுமையா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவா. ஆக்சுவலா நம்ம கிட்ட ரொம்ப நாளா வந்து ஐரனை பார்க்கவே இல்லை. இருந்தாலும் ஐரனுக்குமே ரொம்ப ஃபீலிங்கா தானே இருக்கும். ஆனா என்னதான் பார்க்கல அப்படின்னாலும் அவங்க புருஷன் ரொம்ப டயர்டா இருப்பான். ஃபர்ஸ்ட் அவனோட வேலையெல்லாம் முடிக்கட்டும், அப்புறமா போய் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. சோ இன்னமும் கூட நம்ம கிரிட்டோட சிச்சுவேஷன் பத்தி யோசிச்சு பாக்குறா. சோ என்னதான் அவளுக்கு ஃபீலிங் இருந்தாலும் நம்ம கிரிட்ட பத்தி அவ நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கா. சோ இதனாலதான் நம்ம கிரிட்டுக்கு இவன் மேல ரொம்ப ரொம்ப பாசம் வந்திருக்கும். அதனால உடனே அவளை தூக்கிட்டு முதல்ல பிரேக் அப்புறம் தான் மத்த எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க இருந்து ஓடி போக ஆரம்பிச்சிருவா. இப்ப நம்ம கிட்ட திரும்பி எல்லா வேலையும் ஆரம்பிச்ச உடனே திரும்பி அவனோட கேசலுக்கு போன உடனே நம்ம ஃபேக்கரை கூப்பிட்டுருப்பான். எதுக்காக அப்படின்னா அந்த க்ரூவோட பேண்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. நம்ம கிரிட்டுமே ரொம்ப ரொம்ப சீப்பான பிரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் நம்ம ஃபேக்கர் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான். அதுக்கான காரணம் நம்ம கிரிட் ஏற்கனவே நிறைய ஐட்டம்ஸ் செஞ்சு தரானா. ஒரு லெஜெண்டரியான பிளாக் ஸ்மித் உங்களுக்கு பர்சனலா எல்லாத்தையும் செஞ்சு தரா அப்படின்றதுனால எங்களுக்கு அதுவே போதும், அதனால நீ எக்ஸ்ட்ராவா எதுவும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுவான். சோ அந்த ஒரு காரணத்தினால இந்த ஐட்டம் என்கிட்ட இருக்கிறத விட உன்கிட்ட இருக்கிறது தான் பெட்டரா இருக்கும். அதனால இதை நீயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃபேக்கரும் கிளம்பலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா நம்ம கிரிட் ஏப்பா ஏற்கனவே நான் ஹோலி ஆர்மர் போட்டிருக்கேன், அது மேல இந்த பேண்ட் போட்டா ரொம்ப கேவலமா இருக்கும், கலர் காம்பினேஷனே செட் ஆகாது. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த ஒரு பேண்ட் யூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு எஜிலிட்டி போனஸ் இல்லாம போயிடும். அதனால நீ யூஸ் பண்றதுதான் சரியா இருக்கு. நீங்க எல்லாருமே ஏற்கனவே எனக்கு நிறைய ப்ரொடக்ஷன் மெத்தட கொடுக்குறீங்க, அதை விட வேற என்ன எனக்கு வேணும்? நீ ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னா அது மொத்த கில்டுக்கு பிரயோஜனமான ஒண்ணு அப்படிதானே. அதனால எதுவுமே பேசாம இந்த ஐட்டம் அப்படி பேசாம வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுவான். சொல்லிட்டு அந்த ஐட்டமே அமுச்சு விட்டுருவான். இப்போ உடனே சொல்லுவான், நம்ம இஃபியூனா இந்த ஓவர் கேட் கில்டுக்கு ஒரு ஹிடனான ஜுவல் அப்படின்னா நீ ஒரு இன்விசிபிளான பில்லர். இந்த பில்லர் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் ஓவர் கேட் கில்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால இந்த ஐட்டம் நீ ரிசீவ் பண்றது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ உடனே கேட்ட உடனே நம்ம ஃபேக்கரும் சரி நீ இவ்வளவு தூரம் சொல்ற அப்படின்றதுனால நானும் இந்த ஐட்டம் ஏத்துக்கிறேன், ஆனா காசை மட்டும் நான் மதத்தவணையா கொடுத்துருவா அப்படின்ற மாதிரி கேட்பான். காசே இல்லையா, போய் தொலைப்போ அப்புறமா கொடு. இப்ப இங்க ஒரு பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு விஷயத்தை காட்டுவாங்க. நம்ம இஃபியூனா இருக்கால, அவளோட ரிவார்ட்ஸையும் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. முதல்ல அந்த மூம்போட ஸ்பெல் புக். ஆக்சுவலா அந்த சைடனை காப்பாத்தணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்பெல் புக் கிடைக்கும் அப்படின்றது தான் அந்த கொஸ்டின்ல போட்டிருந்தாங்க. இப்ப அவளுக்கு அது கிடைச்சிருச்சு. ஆக்சுவலா இந்த ஒரு ஸ்பெல் புக்கை ஓபன் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய போராட்டத்துக்கு நடுவுல தான் நம்ம இஃபியூனா இருக்கா. ஏன் அப்படின்னா நம்ம இஃபியூனா ஒரு பியூரான மெஜிஷியன் கிடையாது. ஆனா இந்த மூமோட் இருக்கால அவன் ஒரு பியூரான மெஜிஷியன். சோ அவளோட ஸ்பெல் புக்கை நான் யூஸ் பண்றது சரியா இருக்குமா, பேசாம ஜெட்னோஸ் லாயலா அந்த மாதிரி வேற ஏதாவது மெஜிஷியன் கிட்ட வித்துடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா.
ஆக்சுவலா இதை முதல்ல கொண்டு போய் நம்ம கிரிட் கிட்ட தான் காமிச்சிருப்பா. நம்ம கிரிட் அப்ரைஸ் பண்ணி பார்த்திருப்பா. ஆனா இதோட ரேட்டிங் என்ன அப்படின்றத நம்ம கிரிட்டாலே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. சோ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பெல் புக் அப்படின்னா இதை நீ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் சொல்லியிருப்பான். ஏன் இதை ஒருவேளை ஏட்ட கொடுத்திருந்தீனா இது விஷமாவே இருந்தாலும் நான் எடுத்து வாயில ஊத்தி இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. சோ இவனே இந்த அளவுக்கு சொல்லிட்டானே, அதனால நம்மளே ஓபன் பண்ணி பாத்துருவோம். வந்தாமல போனா போது அப்படின்னு ஒரு தைரியத்தோட நம்ம ஃபியூனா ஓபன் பண்ணிடுவோம். ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கும். ஆனா எதுவுமே நம்ம ஃபியூனாவுக்கு சுத்தமா புரியாது. ஆக்சுவலா ஃபியூனாவோட நாலேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கான். அதுவும் 5000 பாயிண்ட்ஸ்க்கு ரொம்ப கம்மியா இருக்கான். சோ அந்த இன்டெலிஜென்ஸ் கம்மியா இருக்கிற காரணத்தினால மும்மோட எந்த ஒரு நாலேஜ்மே நம்ம ஃபியூனாவுக்கு புரியாது. அதனால அவளால புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா இந்த ஒரு நேரத்துல நம்ம ஃபியூனாவுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும். அது என்ன அப்படின்னா ஆக்சுவலா சைரனை காப்பாத்துறதுனால மட்டும் தானே இந்த ஸ்பெல் புக் கிடைச்சிருக்கு. சோ அதனால இந்த சைரனோட கடவுளான அந்த கடல் மாத்தா இருக்காங்கல்ல, அவங்களே வந்து நம்ம ஃபியூனாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த புக்கை நம்ம ஃபியூனா புரிஞ்சுக்கிறது மாதிரி மாத்த ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதனால இந்த மும்மோட நாலேஜ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஃபியூனாவுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஆனாலும் அதுல இருக்கக்கூடிய எல்லா மேஜிக்கல் எல்லாம் ஃபியூனாவால கத்துக்க முடியாது. வெறும் ரெண்டு மேஜிக்கை மட்டும் தான் கத்துக்கிறவா. ரெண்டுமே லெஜெண்டரியான ரேட்டிங்ல இருக்கும். ஒன்னு வாட்டர் டைப், இன்னொன்னு நோ அட்ரிபியூட். இப்போ இத கத்துக்கிட்ட உடனே நம்ம ஃபியூனாவுக்கு இந்த மும்மோட கதையே என்ன அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா இந்த மும்மோட் இருக்கால, பிறக்கும் போதே ஒரு ஜீனியஸா தான் பிறந்திருப்பான். ஆனா பிறக்கும் போது ஒரு வீக்கான பாடியோட பிறந்திருப்பான். அதனால அவன் இருக்க போற அந்த கொஞ்ச நெஞ்ச காலத்தை இந்த மேஜிக்காக செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணான். அதுக்காக இந்த மேஜிக் பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சான். ஆக்சுவலா அவன் மேஜிக் பத்தி கத்துக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு மேஜிக் தியரியை உருவாக்கினான். சோ இது மூலமா எந்த ஒரு சாதாரண மக்களா இருந்தாலும் சரி அவங்க எல்லாராலுமே இந்த மேஜிக்கை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி மாத்தினான். சோ இந்த ஒரு விஷயம் ஹிஸ்டரி ஆஃப் மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கான அச்சீவ்மெண்ட் நம்ம மூட்க்கு கிடைக்கவே இல்லை. சோ ஏன் அப்படின்னா இந்த பிரகாம் இருக்கால, அவன் இதை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டு அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை தனக்காக எடுத்துக்கிட்டான். சோ அதனால பிரகாம் தான் ஃபாதர் ஆஃப் மேஜிக் அப்படின்ற மாதிரி மாறிட்டான். ஆக்சுவலா பிரகாம் தான் கண்டுபிடிச்சான். இருந்தாலும் அது எல்லாரும் கத்துக்கிறதுக்கு மாதிரி ஏத்த மாதிரி மாத்தினது மொமோட் தான். ஆனா அதுக்கான அச்சீவ்மெண்ட் நம்ம மொமோட்க்கு கிடைக்காம போயிடுச்சு. சோ இதனாலே ரொம்ப வருத்தப்பட்ட நம்ம மொமோட் அதுக்கப்புறமே சைரனுக்கு கிளம்பி போயிட்டான். எதுக்காக அப்படின்னா திரும்பி இன்னொரு ஒரு மேஜிக் தியரியை உருவாக்கணும், அது மூலமா பிரகாமே தாண்டணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சான். சோ அங்க போனதுக்கு அப்புறம் அவனும் இது இந்த ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணான். ஆனா அங்க ஒரு பொண்ணை பார்த்து ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சா. சோ அந்த ஒரு பொண்ணை பார்த்த உடனே இந்த ரிவெஞ்ச பத்தி சுத்தமா மறந்து போய் காதல் வயப்பட்டு அங்கேயே இருந்துட்டான். கடைசி காலத்துல அந்த பொண்ணோட மடியிலேயே இறந்தும் போயிட்டான். ஆனா பிறக்கும் போது இவ்வளவு கஷ்டப்பட்டவன் செத்ததுக்கு அப்புறமும் கூட அவன் அமைதி அடைவான் அப்படின்னு பார்த்தா அப்பயும் கூட அவனுக்கு அமைதி இல்லவே இல்லை. நிம்மதியே இல்லாம தான் சுத்துறான். ஏன் அப்படின்னா அவனோட அந்த சோல் இருக்குல்ல, அது அந்த பாடிக்குள்ளே டேப் ஆயிடுச்சு. சோ இப்ப அந்த ஒரு பாடி வெறும் ஸ்கெலிட்டனா மட்டும் தான் இருக்கு. அந்த ஒரு பாடியை இந்த பிரகாம் ஆரம்பத்துல யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தான். இப்ப ஆக்னஸோட அதாவது பாலோட கான்ட்ராக்டரான ஆக்னஸ் இருக்கால, அவன் லிச்சா மாத்தி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ இப்பயும் கூட அவனுக்கு பெருசா நிம்மதியே இல்லாம தான் அழிஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த ஒரு கதையை தெரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால, அதுவும் ஸ்பெல் புக் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால நம்ம ஃபியூனாவுக்கு ஹிடனான ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். அது என்னன்னா அந்த மும்மோட சோலை ஃப்ரீ பண்றது. இதுக்கு பாலோட கான்ட்ராக்டரான நம்ம ஆக்னஸ் இருக்கால, அவன் வச்சிருக்கக்கூடிய அந்த லிச்சை மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணணும். அப்படி பண்ண அப்படின்னா அவளுக்கு மொத்தம் 2 விஷயம் கிடைக்கும். ஒன்னு மும்மோட எல்லா மேஜிக்கும் கிடைச்சிடும். ரெண்டாவது மும்மோட சக்சஸரா மாறிடுவா. அதுவும் growth type legendary கிளாஸ்ல இருக்கக்கூடிய மும்மோட சக்சஸரா மாறிடுவா. இப்படி ஒரு கிளாஸ் தனக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்ச உடனே ஃபியூனாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடும். அதனால இந்த சந்தோஷம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணும் அப்படின்றதுக்காக நேரா போய் நம்ம கிட்ட பார்த்து நம்ம கிட்ட கட்டி பிடிச்சு நம்ம கிட்ட கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடுவா. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுவா. ஏன் அப்படின்னா நம்ம ஃபியூனாவுமே ரைடனுக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. சோ அவளுக்கு எல்லாமே நல்லதா நடக்குது அப்படின்னா எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. நம்ம ஃபியூனாவே பாராட்ட ஆரம்பிச்சிடுவா. என்ன அவன் பாராட்டுறது குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தும் போல. ஏன்னா இவன் பையன் இருக்கால, அவன் ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் பார்ப்பான். ஓஹோ அப்பாவுக்கு 2வது ஒரு லவர் இருக்காங்களா, சரி சரி அப்படின்ற மாதிரி. ஏப்பா தம்பி தப்பி நீ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டப்பா, நாடு எதுவும் போய் உங்க அம்மா கிட்ட பத்த வச்சிடாதப்பா அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட கெஞ்சுவான். ஆனா குடும்பத்துக்குள்ள என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்த போகுதுன்றது போக போதா தெரிஞ்சுக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஃபியூனாவுக்கு கிடைச்ச கிளாஸ் லெஜெண்டரி கிளாஸ் தான். ஆனா அது ஆரம்பிக்கிறது லெஜெண்டரி கிளாஸ். அது ஒரு growth type அப்படின்னா லெஜெண்டரியில இருந்து ஒரு படி அதால மேல போக முடியும். அதாவது மித் ரேட்டிங் அதாவது போக முடியும். இப்போ நம்ம கிரிட்க்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு நம்மளால ஒரு கிளாஸ் மித் ரேட்டிங் கொண்டு போக முடியும் அப்படின்னு. ஒருவேளை நம்ம கிரிட் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு பேக்மோட டெக்னிக்கையும் பிரகாமோட மேஜிக்கையும் ஒண்ணா கம்பைன் பண்ண அப்படின்னா அவனுக்கு மேபி மித் ரேட்டிங் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம ஃபியூனாவுக்கு அது சாதாரணமாவே கிடைச்சிடும். இப்போ எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம பிரகாம் இருக்கால, அவனுமே பார்த்துட்டு சொல்லுவான், ஓஹோ மும்மோட சக்சஸரா. ஆக்சுவலா மும்மோட்மே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. அவன் மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தா என்னையும் ஸ்வாட்ஸின் முன்னேறமே தாண்டி இருப்பான் அப்படின்னு. ஓஹோ அந்த அளவுக்கு பெரிய ஆளா, அப்ப அந்த அளவுக்கு பெரிய ஆள் அப்படின்னா அப்ப அந்த மாதிரியான ஒரு ஆளோட சக்சஸர் தான் என் கூட இருக்க போறான். அப்ப எனக்குமே ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு ரொம்ப சந்தோஷப்படுவான். இப்ப இதை பார்த்தோன்னே நம்ம பிரகாமுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம பிரகாம் தான் கூட இருக்கக்கூடிய தன்னோட டிசிபிள், அதுவும் தான் சொல்லி கொடுத்த டிசிபிள் தன்னோட பெரிய ஆள் ஆயிட்டா தெரிஞ்ச உடனே அவன் மேல ரொம்ப பொறாமப்பட்டு அவனோட அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையும் தேடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சான். ஆனா இப்ப அவன் இருக்கிற நம்ம கிரிட் இருக்கானே, நம்ம கிரிட் தான் கூட இருக்கிற ஆளு, அதுவும் தன்னோட சவாலிட்டு ஸ்ட்ராங்கா மாறுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அது தனக்கும் சந்தோஷம் தான். ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறான். ஏன்னா நம்ம கிரிட் என்னதான் பேராசை பிடிச்சிருந்தாலும் நம்ம கிரிட் பேசிக்கா ஒரு நல்ல வந்தா. சோ அதனாலதான் இந்த மாதிரி யோசிக்கிறான். இப்ப இந்த நேரத்துல நம்ம பிரகாம சொல்லுவா, ஆக்சுவலா அந்த ஒரு விஷயம் ஈஸியா இருக்க போறது இல்ல. ஏன் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பாலோட கான்ட்ராக்டை தோக்கடிக்கணும். அவனை தோக்கடிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயமா இருக்காது அப்படின்னு.
அதெல்லாம் சண்டை போட்டாதானே தெரியும் நம்ம கிட்ட கேட்கும்போது உன்னோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பாலோட கான்ட்ராக்டர் மீட் பண்ணா மட்டும் தான் உனக்கும் புரிய வரும். ஒருவேளை அவன் யார் அப்படின்றது உனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உன்னோட ஆளுங்க எல்லாருமே வேம்பயர் சிட்டில அவனை பாத்துருக்காங்க. சோ அவங்ககிட்ட போய் கேளு, அவங்க சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இப்ப நம்ம கிட்ட இதுக்காக நம்ம லாவல கூப்பிடுவா. நம்ம லாவல் கிட்ட இந்த கொஸ்டின் பத்தி எல்லாம் சொன்ன உடனே நம்ம லாவலுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்படி ஒரு கொஸ்டின் வந்துருச்சுன்னா அது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா அதுக்கு அந்த பாலோட கான்ட்ராக்டர் யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா நம்ம லாவலுக்கு அது யார் அப்படின்றது இப்ப புரிய வந்துரும். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிடும். அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஆக்னஸ் மட்டும் தான். ஆக்சுவலா இந்த ஆக்னஸை ஃபேஸ் பண்ணவே கூடாது, இவனுக்கும் நம்மளுக்கும் பிரச்சனையே வந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம லாவல் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா இப்ப அவன் ஃபேஸ் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. சோ அதனால நம்ம லாவல் அவன் யார் அப்படின்றத சொல்லிடுவான். அந்த பாலோட கான்ட்ராக்டர் ஆக்னஸ் தான் அப்படின்னு. இப்ப இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே நம்ம கிட்ட பெருசாலாம் பயப்படலாம் மாட்டான். ஏன்னா இந்த ஆக்னஸ் பத்தி ஏற்கனவே நம்ம யூரா சொல்லியிருக்கா. சோ அந்த மாதிரியான ஒரு ஆளை ஃபேஸ் பண்றதுதான் நம்ம கிட்ட ரெடியா தான் இருப்பான். நம்ம எல்லாரும் மொத்தமா போய் அவனை ஆம்பிஷ் பண்ணி மொத்தமா காலி பண்ணிடுவோம். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போனா அவனாலே ஒண்ணும் பண்ண முடியாதுல அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட சொல்லுவான். ஆனா நம்ம லாவல் இப்போதைக்கு அதை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன் அப்படின்னா ஏற்கனவே இவங்க எல்லாருமே காம்படிஷன் முடிஞ்சு சைரன்ல பிரச்சனை முடிஞ்சுன்னு நிறைய வேலை இருக்கு. சோ அவங்களுக்கு முடிக்கிறதுக்கு தனித்தனியா நிறைய கொஸ்ட் இருக்கு. சோ அந்த கொஸ்ட் எல்லாத்தையும் அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மத்த பிரச்சனைகளை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த அசரான் இருக்கான்ல, அதாவது இப்ப எட்டனோட ராஜாவா இருக்கிறவன், அவன் சஹாரான பேரோட கை கோத்திருக்கான். சோ அவன் எப்ப வேணாலும் நம்ம கிட்ட அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு எனிமியை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இப்ப இவங்க போய் ஆக்னஸ் அட்டாக் பண்றது சரியா இருக்காது. இப்படியே யோசிக்கிற லாவல் ஒருவேளை நம்ம அவனை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம யுஃபெமினா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடுவா. அப்ப நம்ம எட்னலே ஈஸியா தோக்கடிச்சிடலாம், ஆக்னஸே ஈஸியா தோக்கடிச்சிடலாம். சோ ஒரே கல்லுல ரெண்டு பங்கையா ஆயிடும்ல. அப்படி யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்பான். இல்ல அவன் கூட இப்போதைக்கு பிரச்சனை வச்சுக்க வேணாம். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே இன்னும் அந்த காம்படிஷன்ல இருந்து எல்லாத்தையும் முடிக்கல. ஆஃப்டர் மேட்ச் எல்லாத்தையும் நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. நம்ம எல்லாரும் காம்படிஷன்ல கலந்துக்கிட்ட நேரத்துல எந்த ஒரு காம்படிஷன்லயும் கலந்துக்காம அவனோட ஸ்ட்ரென்த் மட்டுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் தன்னந்தனியா கொஸ்டின் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ அவன மாதிரியான ஒரு ஆளை ஃபேஸ் பண்றது அவ்வளவு ஈஸியா இருக்காது. அது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் மொத்தமா போனாலும் அவன்கிட்டயுமே டெத் நைட் லிச்சின்னு எக்கச்சக்க பேர் இருக்காங்க. சோ லிட்டரலா ஒரு ஒன் மேன் ஆர்மி. அந்த மாதிரி ஒருத்தனை எதிர்க்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. நமக்கு ஒரு பெரிய பிளான் வேணும். அப்படி பண்ணல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம எல்லாருமே மொத்தமா தோத்து போயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம லாவலுமே இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட எதுவுமே பேச முடியாது. சரி நானும் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட ஒத்துக்கிறவா. இப்ப நம்ம கிட்ட திரும்பி உட்கார்ந்து அவன் வேலையை ஆரம்பிச்சிருவான். முதல்ல அடாமண்டியத்தை எடுத்து அதை பத்தி அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. இதுதான் அந்த காட் மினரல். ஆக்சுவலா இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல ஜெயிச்சதுக்காக நம்ம கிரிட்டுக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான ரிவார்டு இந்த ஒரு அடாமண்டியம் தான். ஆனா இந்த ஒரு அடாமண்டியம் வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நம்ம கிட்ட மூளையை போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன் அப்படின்னா இப்ப நம்ம கிரிட்டுக்கு தேவை டிஃபென்சிவ் எக்யூப்மெண்டா ஆஃபென்சிவ் எக்யூப்மெண்டா, இது என்ன ஏதுன்னு புரியாம தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம பிரகாம வெளில வந்து ஓஹோ அடாமண்டியமா பவ்ரேனியம் கருத்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மினரல், இதை வச்சு நீ என்ன செய்ய போற, டிஃபென்சிவ் எக்யூப்மெண்ட் தானே, ஏன்னா எப்ப பார்த்தாலும் நீ அடி வாங்கிக்கிட்டே இருக்க, அதனால அதையே செய்ய அப்படின்னு சொல்லுவான். இல்ல எனக்கு வேணாம், ஏற்கனவே என்கிட்ட நிறைய டிஃபென்சிவ் எக்யூப்மெண்ட் இருக்கு, இப்போதைக்கு எனக்கு தேவைப்பட்டது ஆஃபென்சிவான எக்யூப்மெண்ட் தான் அப்படின்னு யோசிப்பான். ஆக்சுவலா நம்ம கிரிட்டுக்கு ஈஆர்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப ஈஆர்ட்டோட அட்டாக் பவருமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த ஈஆர்ட் அப்பப்போ பேச கேட்கவே கேட்காது, அது ஒரு மாதிரி கோபாலித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதனால ஈஆர்ட் மாதிரி ஒரு சிங்கிள் ஹேண்டட் ஸ்வார்ட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சோ இந்த ஒரு அடாமண்டியம் வச்சு அதை செய்யறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். ஆனா பிரச்சனையே பிளாக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஆக்சுவலா நம்ம கிட்ட பிளாக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்போது அவனுக்குள்ள டீமனிக் பவர் இருக்குமா, அப்போ அவன் கையில அடாமண்டியம் அதாவது டிவைன் பவர் இருக்கிற ஒரு மினரலை பிடிச்சா அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிரிட்டுக்கு அந்த அப்போசிங் ஃபோர்சஸ் ரெண்டுமே கிளாஷ் ஆக ஆரம்பிச்சு நம்ம கிரிட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். நம்ம கிரிட்டையும் வெடிச்சு போறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம கிரிட் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் அந்த டீமன்ஸ், அந்த லிச், ஏன் ஆக்னஸ் இவங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த டிவைன் பவர் இருக்கிற மினரல் வேணும். சோ என்னதான் பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பான். என்ன உன்னோட தலையை வெடிக்கிறதுக்கு பிளான் பண்றியா, எதிரியை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி உன்னோட தலை வெடிச்சிச்சு அப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம பிரகாம் சொல்லும்போது இன்னும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன், வெடிக்கிறது உன்னோட தலையில இல்ல, அதனாலதான் இவ்வளவு பேசுற அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் நம்ம கிரிட்டுக்கு டக்குனு ஒரு ஐடியா வரும். கரெக்ட், வெடிக்க போறது உன்னோட தலை கிடையாதுல்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் அது எனக்கு தானே வரும். அப்ப இந்த வெப்பனை நானே யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுல்ல, இந்த ஒரு வெப்பனை நான் டைரக்டா யூஸ் பண்றதுக்கு பதிலா கார்டன்ஸை வச்சு யூஸ் பண்ண வைக்கலாம்ல. ஆக்சுவலா கார்டன்ஸ் இந்த வெப்பனை யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா இந்த வெப்பனுக்கு மட்டும் 100% அக்யூரசி இருந்துச்சு அப்படின்னா அப்ப அடிக்கக்கூடிய அடி எல்லாமே பர்ஃபெக்ட்டா போய்படும். அப்ப இந்த ஒரு வெப்பனை வச்சு ஒரு சிங்கிளான அட்டாக் கொடுத்தா கூட அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கா இருக்கும். அப்புறம் நம்ம பிரகாமும் கேட்பான், ஆனா 100% அக்யூரசி இருக்கிற வெப்பனை தான் உருவாக்க முடியாது அப்படின்னு. அப்படியே நம்ம கிட்டும் அது சரிதான், ஆனா நல்ல மூக்கு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஆம்பூர்ல செய்யற பிரியாணி கூட இங்க இருந்தே வாட வரும்ல. அப்ப தெளிவான மூக்க மட்டும் வச்சிருந்தா போதும்ல, அதுக்கு நீ உன்னோட மேஜிக் டேட்டா அந்த கார்டன்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு அப்படின்னா அப்ப இனிமே எல்லாரும் எங்க இருக்காங்க அப்படின்றத கார்டன்ஸ் கண்டுபிடிச்சிரும்ல. அப்ப கார்டன்ஸ் தெளிவா போய் அவங்களை அடிக்க ஆரம்பிச்சிடும். 100% அக்யூரசி நமக்கு கிடைச்சிரும்ல அப்படின்னு சொல்லுவான். ஆனா இது அவ்வளவு ஈஸியான விஷயமா இருக்க போறது இல்ல. ஏன் அப்படின்னா இந்த மேஜிக் பவர் டிடெக்ஷன் இருக்குல்ல, இது ஒரு காம்ப்ளிகேட்டடான மேஜிக். ஆக்சுவலா மேஜிக் மிசைல் மாதிரி இல்லாம இதுக்கு அனலைஸ் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. கார்டன்ஸ் ஏற்கனவே மேஜிக்கை யூஸ் பண்றதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான காம்ப்ளெக்ஸான மேஜிக் அதை அனலைஸ் பண்ணி திரும்பி அதால யூஸ் பண்ணலாம் முடியாது. அதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோடனே நம்ம கிரிட்டும் ஓஹோ அப்படியா, பிரகாமாலே செய்ய முடியல, லெஜெண்டரியான மெஜிஷியன், கிரேட் மெஜிஷியன், அவராலே செய்ய முடியலன்னா நம்ம என்ன பண்றது, சரி நம்ம வேற யாரையாவது பார்ப்போம், பேசாம
இனிமே நம்ம மூணோட சக்சஸரா ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி வெறுப்பேற்ற ஆரம்பிச்சிருவானா. இது கேட்டோடனே நம்ம பிரகாமுக்கு வெறுப்பாயிடும். டேய், நான் ஒண்ணு பண்ண முடியாதுன்னு சொல்லல, பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும்னு சொன்னேன். அதெல்லாம் என்னால பண்ண முடியும், நான் யாருன்னு நினைச்சேன், நான் பிரகாம் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிச்சிருவான். இருந்தாலும் உனக்கு ஆர்வமா இல்லையா என்ன? லெஜெண்டரியான பிளாக் ஸ்மித்தும் லெஜெண்டரியான மெஜிஷியனும் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க அப்படின்னா அது இந்த மொத்த உலகத்தையே ஆச்சரியப்படுத்தும். அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உனக்கு ஆசையா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்பான். இது கேட்டோடனே நம்ம பிரகாமுக்கு பழைய ஞாபகங்களா வர ஆரம்பிச்சிடும். நம்ம பாக்மா கூட இருந்த அந்த ஒரு நாட்கள் எல்லாம் அவனுக்கு திரும்பி ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். நம்ம பாக்மா கூட சேர்ந்து ஒரு 10 வருஷம் தான் டிராவல் பண்ணிருப்பான். ஆனா இந்த ஒரு 10 வருஷத்துல அவன் ரொம்ப சந்தோஷமா தனக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தான். நம்ம பாக்மா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தான். நம்ம பாக்மா கூட இருந்தா தன்னால எல்லாத்தையுமே பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவனுக்கே வந்துருந்துச்சு. ஆனா நம்ம பாக்மா அவனுக்கு துரோகம் பண்ண உடனே அந்த நம்பிக்கை எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அவனுக்கு இருந்த அந்த நல்ல மெமரிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அவனுக்கு திரும்பியும் அந்த ஒரு நம்பிக்கையை ஒருத்தர் மேல வச்சு திரும்பி அந்த மனசு உடைஞ்சு போறதுக்கு அவனுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. இருந்தாலும் அவனுக்கே தெரிஞ்சோ தெரியாமையோ இப்ப அந்த பாக்மாவோட சக்சஸரான நம்ம கிரிட் மேலையும் அந்த நம்பிக்கையை வைக்க ஆரம்பிச்சான். நம்ம பிரகாமால ஏத்துக்க முடியலனாலும் இப்ப இருக்கக்கூடிய அந்த லெஜெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே ஓரளவு ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. சோ இவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங்கா மாறி அவங்களோட பொட்டன்ஷியலை ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களால கண்டிப்பா மேரி ரோஸையும் ஆர்க் டீமன்ஸையும் ஃபேஸ் பண்ண முடியும். சோ அதனால இனிமேலும் நான் இங்க இருக்கிறதுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அவனோட காலம் முடிஞ்சு போயிடுச்சு, நான் இதுக்கப்புறம் ரீஇன்கார்னேஷனை பத்தி எல்லாம் யோசிக்கவே கூடாது, பேசாம எல்லாத்தையும் இவங்கிட்டே விட்டுட்டு நான் மொத்தமா போயிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இது கேட்ட உடனே டக்குனு நம்ம கிட்ட கேட்பான், எங்கப்பா போலான்னு நினைக்கிறேன், எனக்கு எல்லா மேஜிக்கையும் சொல்லி தரதுக்கு முன்னாடி போகவே கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே நம்ம பிரகாமுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆக்சுவலா நம்ம பாக்மா கிட்டயும் நம்ம கிட்ட கிட்டயும் ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே லெஜெண்டரியான பிளாக் ஸ்மித் தான். ஆனா இவங்க ரெண்டு பேர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம பாக்மாவுக்கு பவர் கிடைச்ச உடனே இந்த மொத்த உலகத்துக்கும் அமைதியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ரூத்ரஸா மாறிட்டாரு. ஆனா நம்ம கிட்ட அந்த மாதிரிலாம் கிடையாது. அவனுக்கு பெருசா உலகத்தையே காப்பாத்தி ஒரு ஹீரோவா மாறணும் அப்படின்றத ஆசை கிடையாது. அவன் கூட இருக்கிறவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவனுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தா போதும் அப்படின்னு மட்டும் தான் யோசிக்கிறான். சோ அந்த ஒரு வகையில பார்க்கும்போது நம்ம கிரிட் உண்மையிலே நார்மலான ஒரு மனுஷன் மாதிரி தோன்றான். அதனாலதான் நம்ம பிரகாமுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம பிரகாமும் சொல்லுவா, என்னோட மேஜிக் எல்லாத்தையும் கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 100 வருஷமாக ஆகும், அதனால நான் உன்கிட்ட இருக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட மேஜிக் எல்லாம் என்னமோ இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஓவரா சீனை போடுவேன், அதை 100 வருஷத்திலே கத்துக்கலாமா, இவ்வளவுதானே உன்னோட மேஜிக், ரொம்ப வேஸ்டா இருக்கே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே டக்குனு இவன் திட்ட ஆரம்பிச்சிருவான். யாரை பார்த்து குரங்குன்ற, நீ தாண்டா குரங்கு, உங்க அப்பா குரங்கு, உங்க அம்மா குரங்கு, உன்னோட குடும்பமே குரங்குடா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவரா கத்த ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலி அவன் காத்திலே கத்துறத பார்த்த உடனே டக்குனு நம்ம காணு பக்கத்துல இருந்து இதெல்லாத்தையும் கேட்டுட்டு, இவன் என்னதான் திட்டுறானா, என்ன போய் குரங்கு திட்டுறானே, உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்தேனே, இவன் ஏன் இந்த மாதிரி பேசுறானே அப்படின்ற மாதிரி அவர் சைட்ல இருந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இப்ப நம்ம கிரியேஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. சோ கிரியேஷன் ஸ்கில் யூஸ் பண்ணி தான் அந்த ஒரு புது வெப்பனை கிரியேட் பண்ண போறான். இப்போ உடனே நம்ம பிரகாமும் கேட்பான், நீ கண்டிப்பா ஸ்வாட் தான் செய்ய போற, எந்த மாதிரியான ஸ்வாடா இருக்க போகுது அப்படின்னு கேட்கும் போது அப்போ உடனே நம்ம கிரிட் சொல்லுவான், ஆக்சுவலா இந்த ஒரு வெப்பனை அவன் ஒரு அக்யூரசிக்காக மட்டும் தான் உருவாக்குறான். அதுவும் இல்லாம இந்த ஒரு வெப்பனை அவன் தான் யூஸ் பண்ண போறான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது எல்லாத்தையும் அந்த கார்டான்ஸ் யூஸ் பண்ணணும். சோ கார்டான்ஸ் யூஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வெப்பனை கிரியேட் பண்ண போறான். சோ அதனால அந்த வெப்பன் ஒரு ஸ்வாடா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஒரு பிளண்டான வெப்பனா கூட இருக்கலாம், அது ஒரு ஹேமரா இருக்கலாம். ஹேமர் தான் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம பிரகாமுக்கு ஒரு டவுட் வரும். இந்த மாதிரியான பிளண்டான வெப்பன்ஸ் இருக்குல்ல, ஹேமர் மாதிரியான வெப்பன்ஸோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஹேமரோட தலைப்பகுதியில அது ரொம்ப ஹெவியா இருக்கும், ஆனா கீழே ரொம்ப லைட்டா இருக்கும். சோ அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, அதை ஸ்வீப் பண்ணும்போது அது ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம அதை வச்சு ஸ்டாபும் பண்ண முடியாது, கட்டும் பண்ண முடியாது, ரேஞ்சும் கம்மியா தான் இருக்கும். சோ அதனால அதை யூஸ் பண்றது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்வாட் தான் ஒரு பெர்ஃபெக்ட்டான பேலன்ஸை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பிரகாம் சொல்லுவான். ஆனா நம்ம கிட்ட பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அந்த ஹேமர் தான் உருவாக்கணும்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த ஹேமருக்கு அப்புறம் இன்னொரு ஸ்வாட் உருவாக்கிக்கலாம்னு யோசிக்கிறான். சோ கார்டான்ஸை உடைக்க முடியாது, அதுக்கு இன்ஃபினிட்டான டியூரபிலிட்டி இருக்கு. அதனால அது கையில ஹேமர் மாதிரியான ஒரு வெப்பனை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு எங்கிட்ட போய் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஆப்பரண்ட் அது கண்டுபிடிச்சா மட்டும் போதும். சோ அதுக்கு தான் அந்த மேட்ச் டிடெக்ஷன் 45 வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டா. அது மட்டும் இல்லாம ஐட்டம் காம்பினேஷனுக்கு இந்த ஒரு ஹேமர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால இந்த ஹேமரோட அந்த ஹேண்டில் இருக்குல்ல, அதை ட்ரேக்கோட ஃபேன்ல வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட முடிவு பண்றான். அதுக்கு கீழே ஒரு லெதர் ஸ்ட்ராப் மாதிரி ஒன்று உருவாக்கணும். சோ அப்படி உருவாக்கினா மட்டும்தான் நம்ம கிரிட்டால அதை ரொம்ப தூரத்துக்கு த்ரோ பண்ண முடியும். சோ நம்ம கிரிட் இதுக்கு அந்த அக்யூரசியை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடாமேண்டியத்தை வச்சு ஹெட் உருவாக்க போறான். அந்த ஹெட் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஹெவியாவும் ஸ்ட்ராங்காவும் உருவாக்க போறான். இதுக்கு ஃபைனல் டச்சா வாட்டர் கிளாங்கிங்கோட டிஎஸ்சி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதால மேஜிக்கே யூஸ் பண்ண முடியும், ஒரு பக்காவான ஹேமரா உருவாயிடும். இப்போ நம்ம கிரிட் அந்த மாதிரியான ஒரு ஹேமர் தான் கம்ப்ளீட் பண்ணுவான். இதோட ப்ளூ பிரிண்ட் கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த சிஸ்டமே ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ உடனே நம்ம பிரகாமும் கேட்பான், இது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கே, இதுக்கு எந்த மாதிரியான பேரை வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பேர் தானே இந்த யோசிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் அவனோட மூளையை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்ப ஆரம்பிச்சிருவான். ஒரு சூப்பரான பேரை யோசிப்பான். என்ன தெரியுமா? அடாமாண்டியம் ஹேமர். நம்ம கிரிட் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆனாலும் அவனோட நேமிங் சென்ஸ் மட்டும் அகல பாதாளத்திலே இருக்கு. நம்ம கிரிட்டுக்கு அது மட்டும் இம்ப்ரூவ் ஆகாது போல. இப்போ இந்த நேரத்துல கரெக்டா நம்ம லாவல் அந்த இடத்துக்கு வந்து ஆக்சுவலா இந்த ஹேமரை பார்க்கும்போது ஒரு மாதிரி மித்தாலஜிக்கலா ஹேமர் மாதிரி தெரியுது. அதனால இந்த ஹேமருக்கு தாரோட ஹேமரோட பேரை வைங்க, காட் ஆஃப் தண்டர் இருக்கார்ல அவரோட ஹேமரோட பேரு மியாலிர், இந்த ஒரு பேரை வைங்க அப்படின்னு சொல்லுவான். மியாலிரா பேர் கேட்கறதுக்கே பக்காவா இருக்கே, ஆமா என்னாச்சு இங்க வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலா காணு உங்களை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க ஏதோ தனித்தனியா பேசுறீங்களா, காத்துல எல்லாம் கையாட்டுறீங்களா, திடீர்னு பார்த்தா குரங்கு திட்ட ஆரம்பிச்சிடுறீங்களா, சோ
அதனாலதான் என்னை வந்து பார்க்க சொன்னாரு, நானும் பார்க்கறதுக்காக வந்தேன். நீங்க இங்க வந்து பார்த்தா உங்களோட அற்புதமான நேமிங் சென்ஸ் வச்சு ஒரு பேரை வச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆமா, இந்த பேர் எதுக்காக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ உடனே நம்ம கிட்ட அந்த டிசைனை காட்டுவா, பாத்தியா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை பார்த்த உடனே நம்ம லாவலுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஆக்சுவலி இந்த ஹேமரோட அட்டாக் பவர் லிட்டரலா அதிகமா இருக்கும். ஒரு ஸ்வாடோட கம்பேர் பண்றக்கூடிய லெவல்ல இருக்கும். ஆக்சுவலா பிளண்ட் வெப்பனா இருந்தாலும் இதோட அட்டாக் பவர் ரொம்ப அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதோட அக்யூரசியுமே ரொம்ப ரொம்ப அதிகமா தான் இருக்கும். நம்ம கிட்ட இதுதானே எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா. சோ இதோட சேர்த்து இதுக்கு நிறைய ஸ்கில்ஸும் இருக்கும். ஆனா இது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஹேமரை வச்சு நம்ம கிரிட் அழிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஆக்குறதுக்கும் பயன்படுத்தலாம். அதாவது இந்த ஒரு வெப்பனை வச்சு நம்ம கிரிட்டால பிளாக் ஸ்மித்திங்கும் பண்ண முடியும். சோ அந்த மாதிரியான ஒரு வெப்பனை, அந்த மாதிரியான ஒரு மியாலர் தான் நம்ம கிரிட் உருவாக்கி இருக்கா. இதை பார்த்த உடனே நம்ம லாவலுக்கு அதிர்ச்சியாகி, என்ன தல இது என்ன இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பான். ரீசெண்டா நம்ம கிரிட் கிட்ட அந்த லாவல் வந்து பயமுறுத்திக்கிட்டே இருந்தால இன்னும் நிறைய ஸ்ட்ராங்கான ஆட்கள்லாம் வருவாங்க அப்படின்னு. இதுக்காக தான் இதை மனசுல வச்சுதான் நம்ம கிட்ட இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கா. ஆக்னஸா இருக்கட்டும் இல்ல எந்த கொம்பனா விளையாடு இருக்கட்டும், எவன் வந்தாலும் சரி நானும் இன்விசிபிளா மாற போறேன், என்ன எவன் வந்து என் மேல எவன் கை வைக்கிறான்றத நானும் பாத்துறேன் அப்படின்னு யோசிப்பான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம பிரகாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். பாக்மா, நீ ஒரு வேம்பியர் அப்படின்றதுனாலே எனக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த டீமனான பால் கூட போய் சேர்ந்த, இதுக்காக அந்த பவர் எல்லாம் உனக்கு வேணும் அப்படின்றதுக்காக மட்டும் தானே. ஆனா இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய தப்பு அப்படின்றத உன்னோட சக்சஸர் மூலமாவே புரிய வைக்கிறேன். நான் உன் சக்சஸர் கூட இருந்து அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணி அவனை ஒரு பெரிய ஆளா மாத்துறேன். அவன் என்னோட ஹெல்ப் மூலமாவே ரொம்ப ரொம்ப பெரிய ஆளா மாறுவான். ஏன் உன்னை விட ஒரு பெரிய ஆளா மாறுவான். ஆக்சுவலா நமக்கு லெஜெண்டரியான பிளாக் ஸ்மித் ராஜா கை வச்சா ராங்கா போனதில்ல அப்படின்ற மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்துதான் வேலையை ஆரம்பா. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட லக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த லக்கு ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். அது வேலை செஞ்சு நம்ம கிட்ட மொத்தம் 4 வெப்பன் செஞ்சிருப்பான். ஆக்சுவலா 4 ஹேமர் செஞ்சிருப்பான். 4மே யூனிக்கா தான் வந்திருக்கும். அட போகடா அக்கிரமக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி 4வது ஹேமரை தூக்கி திருப்பி உள்ள ஃபர்னேஸ்குள்ளே போட்டுருவான். நம்ம கிட்ட தொடர்ந்து 15 நாளா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா கிடைச்ச ஹேமர் எல்லாமே வெறும் யூனிக்கா மட்டும் தான் வருது. ஒரு லெஜெண்டரி பீஸை கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் இதை பார்க்கும்போது நம்ம பிரகாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படின்னா, எத்தனை தடவை ஃபெயிலியர் வந்தாலும் சரி நம்ம கிட்ட திரும்பி அவனோட கான்சென்ட்ரேஷனை மட்டும் விட்டு கொடுக்காம அடுத்தடுத்து திரும்பி செஞ்சுக்கிட்டே இருக்கான். பாக்மாவோட அதிகப்படியான கான்சென்ட்ரேஷனை வச்சிருக்கான். ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறி இருக்குல்ல, அது நம்ம கிரிட்டுக்கு அதிகமாவே இருக்கு. என்ன கொஞ்சம் டேலண்ட்டும் லக்கு மட்டும் இருந்துருந்துச்சு, நம்ம கிரிட்டை யாருனாலும் தொற்றுக்கவே முடியாது. அப்படி ஒரு ஆளா மாறி இருப்பான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஏரோட்டு இருக்கால, அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பான். ஆக்சுவலா நம்ம ஏரோட்டு மெட்டீரியலைஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே, அவன் சோலுக்கு ஒரு சின்ன ஃப்ரீடம் கிடைக்க ஆரம்பிச்ச உடனே அவனும் வெளில போயிட்டு எல்லாத்தையும் கத்துக்கலாம், திருப்பி நான் பழைய நிலைமைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சான். ஆனா 15 நாளா நம்ம கிட்ட இவன் சுத்தமா மறந்தே போயிட்டான். இவனை சம்மன் பண்ணாலே 10 நிமிஷம் தான் இவனால வெளில வர முடியும். ஆனா அதையுமே நம்ம கிட்ட மறந்து போயிட்டான். அதனால உள்ளுக்குள்ளே கூட்டி கிடக்குறான். அதனாலதான் நம்ம ஏரோட்டுக்கு ரொம்ப கோவம் வரும். ஆக்சுவலா நம்ம ஏரோட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. சோ தன்ன மாதிரி எல்லாம் ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு மாஸ்டரா, இது என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் கண்டிப்பா இவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தே தீருவேன். இவனை என்னோட சர்வன்ட்டா மாத்துவேன். இவன் மட்டும் எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தான் அப்படின்னா என்னோட பழைய பவருக்கு நான் போயிருவேன். இது எல்லாமே அவன் ஒருத்தனை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். என்னோட ஸ்பாட்ஸ்மேன்ஷிப்பை கேவலம் ஒரு கேலி பொருளா மட்டும் கலாய்ச்சா அவனை நான் கண்டிப்பா கொன்னே தீருவேன். நான் 300 வருஷமா இந்த ஸ்குவாட்லயே அடப்பட்டு கிடக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் அந்த 29th ரேங்க்டு டீமன் ஜெஃபார். அவனை நான் சும்மா விடவே மாட்டேன். இந்த தடவை அவனை நான் கண்டிப்பா கொல்லுவேன். அவனோட அழிவு என்னோட கையில தான் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்ப இந்த நேரத்துல டக்குனு ஒரு பெரிய வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும். ஆஹா, ஒளி வந்து விட்டது, நான் போகிறதுக்கு வழி வந்து விட்டது அப்படின்ற மாதிரி நம்ம யாரோட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட கூப்பிடுவான், ஏப்பா யாரோட்டு வெளில வாப்பா அப்படின்னு. அப்பா அடியே ஒரு வழியா சம்மன் பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தோட ஒரு கான்பிடன்ஸோட நம்ம யாரோட்டு வெளில போவான். ஆனா இந்த தடவை அவனை எதிர்க்கக்கூடிய நம்ம கிட்ட இருக்கால, இன்னும் ஒரு படி மேல போய் இன்னும் அதிகப்படியான கான்பிடன்ஸோட இருப்பான். ஆனா இதை பத்தி எல்லாம் நம்ம யாரும் பெருசா கண்டுக்காம, நீ அடி வாங்குறதுல அளவெடுத்து செஞ்சாலு உன்னை மொத்தமா காலி பண்றேன் பாரு, உன்னை என்னோட சர்வன்ட்டா மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா நம்ம கிட்ட அட்டாக் பண்ண அப்படின்றதுக்காக வருவான். நம்ம கிட்ட அவனோட ஸ்வாட ரொம்ப ஈஸியா தடுத்துருவான். அதுவும் ஒரு புது பிளாக் ஸ்வாட வச்சு தடுத்திருப்பான். ஆக்சுவலி நம்ம யாரும் இந்த ஒரு பிளாக் ஸ்வாட இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. நம்ம கிட்ட இதை புதுசா செஞ்சிருக்கா. ஒரு பக்கம் அந்த ஸ்வாட வச்சு இவன் தடுத்துட்டான். ஆனா இன்னொரு பக்கம் அதே ஸ்வாட வச்சு இந்த யாரோட கீழ்வா நம்ம கிட்ட டக்குனு இந்த யாரோட்டுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னது ஒரே ஸ்வாட ரெண்டா பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ உடனே நம்ம கிட்ட சொல்லுவான், ஓஹோ உனக்கும் அதே யோசனை தானா, எனக்கும் அதே யோசனை தான், நானுமே உன்னை என்னோட சர்வன்ட்டா மாத்த போறேன் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுவான். இப்ப நம்ம கிட்ட பார்த்த உடனே ரொம்ப ஓவரா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு நம்ம யாரோட்டு பின்னாடி போயிட்டு அவன் மேல ஒரு பெரிய அட்டாக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பான். அந்த சப்ளைம் ஸ்வாட திரும்பி யூஸ் பண்ணலாம் நடப்பான். ஆனா டக்குனு எங்க இருந்தா அந்த கார்டான்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா கார்டான்ஸ் எப்படி அட்டாக் பண்ணும் அப்படின்றது ஏற்கனவே நம்ம யாரோட்டுக்கு தெரியும். அதனால அதுல இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா இருக்காதுன்னு தான் யோசிப்பான். ஆனா அப்பதான் நம்ம யாரோட்டுக்கு புரிய வரும், அந்த கார்டான்ஸோட அந்த ட்ரெஜெக்டரியை நம்ம யாரோட்டால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு. ஏன்னா எல்லா பக்கம் இருந்து ரொம்ப வேகமா மூவ் பண்ணும். மூவ் பண்றது மட்டும் இல்லாம நாலா பக்கம் இருந்து வந்து மொத்த ஆரம்பிச்சிடும். அந்த அடிச்சு நம்ம யாரோட்டுக்கு அதிகப்படியான டேமேஜ் விழுக்கும். அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அதோட டிஸ்ட்ரக்டிவ் பவர் அதிகமா இருக்கு. ஆனா அதோட சேர்த்து நம்ம யாரோட்டு ஒரு டீமன் அப்படின்றதுனால அதோட டிவைன் பவர் இருக்குல்ல, அது எக்ஸ்ட்ரா டேமேஜ் கொடுத்திருக்கு. ஆனா இதோட இந்த அட்டாக் முடியல. நம்ம கிரிட் இது எல்லாத்தையும் முடிச்சு வைக்கணும் அப்படின்றதுக்காக கீழே ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த பிளாக் ஸ்வாட வச்சு ஒரே ஏத்து முடிஞ்சு அத்தோட யாரோட்டோட ஹெல்த் மொத்தமா காலி பண்ணிடுவான். யாரோட்ட டாடா பை பை காமிச்சு திருப்பி ஸ்வாடுக்குள்ளே அனுப்பிச்சு வச்சிருவான். ஆக்சுவலா இப்ப நம்ம யாரோட டீமனிக் எனர்ஜி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா அந்த ஒரு ஸ்டேஜ்லயுமே மேக்ஸாம்க்கு எதிராக அவன்
ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக்ஸ் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஒருவேளை நம்ம ஈஆர்க்கு மட்டும் உண்மையான பாடி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆர்க் டீமன் அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருப்பான். சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளை நம்ம கிரிட் அசால்ட்டா ஓவர்வெல்ம் பண்ணிட்டான். ஆனா ஓவர்வெல்ம் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம ஈஆர்ட்டால திருப்பி அடிக்கவே முடியல. அந்த மாதிரி ஓவர்வெல்ம் பண்ணிருக்கா நம்ம கிரிட். இதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிரகாம் நம்ம கிரிட் பார்த்து சொல்லுவான். அப்போதே நம்ம கிரிட் சொல்லுவான், இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் அந்த மேஜிக் டிடெக்ஷன் 45 தான் அப்படின்னு. ஆக்சுவலா கார்டான்ஸ்க்கு அந்த மேஜிக் டிடெக்ஷன் 45 நம்ம பிரகாம் கொடுத்துட்டான். ஆனாலும் அதெல்லாம் அந்த அளவுக்கு கத்துக்க முடியல. ஏன் அப்படின்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸான மேஜிக்ல, அதனால அதோட டிடெக்ஷன் ரேஞ்ச் இருக்குல்ல, அது ஒரு 1 மீட்டர் தான். ரொம்ப பக்கத்துல இருந்தா மட்டும் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஆனா என்ன இருந்தாலும் இடியின் கடவுளோட வெப்பனோட அந்த நேம் வச்சிருக்காங்கல்ல, சோ அந்த ஒரு காரணத்தால அதே வெப்பன் மாதிரி இந்த மியால்மே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா ரேஞ்சுக்குள்ள மட்டும் வந்துருச்சு, எவனாவது எனிமி இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு, அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழுகும். சோ அந்த அளவுக்கு ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பவர் தான் நம்ம கிட்ட கொடுத்திருக்கான். இருந்தாலும் அதை மட்டுமே வச்சு நம்ம ஈஆர்ட்ட தோக்கடிக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஈஆர்ட்ட அந்த அளவுக்கு வீக்கான டீமன் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமன். இப்ப அவன் ரொம்ப வீக்கா இருக்கான், அவனோட சோல் மட்டும் தான் ரெக்கவர் ஆயிருக்கு. அதனால மட்டும் தான் நம்ம ஈஆர்ட் தோத்து போனா. ஆனா நம்ம ஈஆர்ட் மட்டும் பழைய நிலைமைக்கு வந்துட்டான், கண்டிப்பா நம்ம கிட்ட ஒரு பெரிய சப்போர்ட்டா இருப்பான். அவனோட ஸ்வாட் மட்டும் இல்லாம அவனோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் ரொம்ப ரொம்ப டாப் கிளாஸ்ல இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆளை நம்ம கிரிட் மட்டும் கண்ட்ரோல் கீழ கொண்டு வந்துட்டான். நம்ம கிரிட்க்கு ஒரு பெரிய செட்டா இருப்பான் இந்த ஈஆர்ட். இப்போ நம்ம கிட்ட அந்த ஹேமரை மட்டும் செஞ்சால, சோ அந்த ஹேமரை தன்னால எந்நேரமும் யூஸ் பண்ண முடியாது. பிளாக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்தா அதுக்குள்ள ஒரு ஸ்வாட் வேணும்ல, சோ அதனால இந்த ஈஆர்ட்டோட கம்பேர் பண்ணக்கூடிய லெவல்ல ஒரு ஸ்வாட் உருவாக்கணும்னு நினைச்சான். சோ அதுக்கு தான் இந்த ஒரு பிளாக் ஸ்வாட் உருவாக்கி இருக்கான். இந்த ஸ்வாடோட பேரு ஸ்வாட் கோஸ்ட். ஆக்சுவலா இதுவுமே ஒரு லெஜெண்டரியான ஸ்வாட் தான், அதனால இதுலயுமே நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் நம்ம கிரிட் அந்த அட்டாக் பவரை மட்டுமே மைண்ட்ல வச்சு உருவாக்கி இருக்கான். சோ அதனால இதோட அட்டாக் பவர் ஈஆர்ட்டோட கம்பேர் பண்ணக்கூடிய லெவல்ல இருக்கும். வெளியரோட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். 100 ஸ்வாடா வேற இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஸ்வாடுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்க்ஷனும் கொடுத்திருக்கான். அதுதான் அந்த ஸ்பிளிட் ஸ்வாட். ஆக்சுவலா இந்த ஒரு ஸ்வாடுக்குள்ளே நமக்கு இன்னொரு ஒரு சின்ன ஸ்வாடை ஒளிச்சு வச்சிருக்கான். சோ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது டக்குனு நமக்கு அந்த எனிமியை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு ஸ்வாட் எடுத்து டக்குனு வெட்டிட முடியும். அது மட்டும் இல்லாம அந்த ஹேமரோட ஹேண்ட் இருக்கு, நமக்கு டிரேக்கோட ஃபேங்கை யூஸ் பண்ணால, சோ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த டிரேக்கோட ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே இந்த ஒரு ஸ்வாட்ல தான் போட்டிருக்கான். சோ அதனால இதுவுமே ரொம்ப ரொம்ப டியூரபிளான ஸ்வாட் தான். சோ நம்ம கிரிட்டால நார்மலான ஒரு ஸ்வாடையுமே இதை யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலா இந்த ஃபெயிலியர் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப பெருசு. அதுல சைஸ்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அதனால அதை எல்லா டெரைன்லயும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இன்னொரு பக்கம் இந்த ஈஆர்க்கு பேச்சே கேட்காது, அது ஒரு பக்கம் பண்ணும். சோ அதனால இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக இப்போ இந்த ஸ்வாட் கோஸ்ட் நம்ம கிரிட் உருவாக்கி இருக்கான். இப்போ நம்ம பிரகாமும் கேட்பான், ஆமா இதோட அந்த ஆவியை பிடிச்சாச்சா அப்படின்னு. அந்த ஆவி அவ்வளவு சீக்கிரம் கட்டுப்படுற ஆவியெல்லாம் கிடையாது, அதனால அது பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆக்சுவலா அது எப்பயுமே ஸ்வாட் டீமன் அப்படின்னு சொல்லி தான் ஈஆர் சொல்லிக்குது. அதனாலதான் இந்த ஒரு ஸ்வாட்டுக்கு நம்ம கிரிட் ஸ்வாட் கோஸ்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்கான். உண்மையிலே இந்த ஒரு பேரை மட்டும் நம்ம கிரிட் ஒழுங்கா யோசிச்சிருக்கான் போல, இல்ல அவன் தான் யோசிச்சானா இல்ல வேற யாரும் யோசிச்சாங்களான்னு தெரியல. இருந்தாலுமே நல்ல ஒரு பேர் தான் வச்சிருக்கான். ஆக்சுவலா இந்த ஒரு ஸ்வாட் வச்சு அந்த ஈஆர்க்கு ஒரு பாடத்தை கத்து தரணும், இந்த ஈஆர்க்கு தன்னோட சர்வெண்டா மாத்திரணும் அப்படின்னா நமக்கு டெய்லி அதை அடிக்க வேண்டியதா இருக்கும். அதுக்கு இந்த ஸ்வாட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, அதனால இந்த ஒரு ஸ்வாட் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் முடிவு பண்ணிடுவோம். இப்போ நம்ம கிரிட் அந்த என்ஹான்ஸ்மென்ட் எல்லாத்தையும் சரியா பண்ணும் அப்படின்றதுக்காக 50 நார்மல் என்ஹான்ஸ்மென்ட் ஸ்டோனையும் 10 பிளஸரி என்ஹான்ஸ்மென்ட் ஸ்டோனையும் ரெடி பண்ணி வச்சிருப்பான். இந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது நம்ம பிரகாமுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆக்சுவலா நீ பேங்கோட சக்சஸர், நீ இவ்வளத்தையும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம கிரிட் இருக்கிற எல்லா கடவுளோட பட்டையும் போட்டிருப்பான். எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வாயை மூடு, உனக்கு எதை பத்தியும் தெரியாது, எனக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றது உனக்கு தெரியுமா, இது எல்லாமே கண்டிப்பா அவசியம் அப்படின்ற மாதிரி யோசிப்பா. ஆக்சுவலா நம்ம கிரிட் இதுக்கு முன்னாடி என்ஹான்ஸ்மென்ட் அப்படின்றது உருப்படியா நடந்ததே கிடையாது, அதனாலதான் நம்ம கிரிட் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கா. ஏன் அப்படின்னா இதை ஒழுங்கா ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக. ஆக்சுவலா நம்ம கிரிட் ஏதாவது ஒரு வெப்பனை +6 எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பிளஸரி என்ஹான்ஸ்மென்ட் ஸ்டோனை யூஸ் பண்ண அப்படின்னா அதிகபட்சமா +3 அவனால எடுத்துட்டு போக முடியும். அதாவது ஒரு ஸ்டோனை யூஸ் பண்ணி +3 எடுத்துட்டு போயிடலாம். +1 ஆகும், +2 ஆகும், +3 ஆகும். ஒருவேளை இதை யூஸ் பண்ணும்போது என்ஹான்ஸ்மென்ட் ஃபெயில் ஆனாலும் சரி வெறும் -1 மட்டும் தான் ஆகும். சோ அதனாலதான் நம்ம கிட்ட இதே 10 மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கான். ஏன் அப்படின்னா இந்த நார்மல் ஸ்டோன்ல ஒருவேளை மைனஸ் ஆச்சு அப்படின்னா அது -3 ஆகும். ஆனா இதுல மைனஸ் ஆச்சுன்னா வெறும் -1 தானே. சோ அதனால ஒருவேளை தப்பா நடந்தாலும் கூட நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பெருசா மைனஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா இதோட விலை எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம ரீசன்ட் டைம்ஸ்ல பெரிய பெரிய பணக்கார ஆளுங்க எல்லாம் வந்துட்டாங்க, பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்ற காரணத்தினால இந்த பிளஸரி என்ஹான்ஸ்மென்ட் ஸ்டோனோட விலையை டபுள் மடங்கா மாத்திட்டானுங்களா. சோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம கிரிட் மாதிரி பாவப்பட்ட ஜென்மங்களால இதை வாங்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா நம்ம கிரிட் இந்த 4 மியால்லையும் லெஜெண்டரி ரேட்டிங்க்கு கொண்டு வரதுக்கு நம்ம கிரிட்க்கு கிட்டத்தட்ட 29 நாள் ஆயிடுச்சு. சோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இந்த 4 வெப்பன்ஸை உருவாக்கி இருக்கான். சோ இந்த ஒரு வெப்பன்ல என்ஹான்ஸ்மென்ட்ல எந்த குறையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுட்டு இருக்கான். அட்லீஸ்ட் இது எல்லாத்தையும் அந்த ஸ்வாட் கோஸ்டோட சேர்த்து +8 எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் யாருமே +10 எடுத்துட்டு வந்தது இல்ல. சோ அதனால நம்ம கிரிட் அதை பத்தி யோசிச்சு பார்க்கவே மாட்டான். ஏன்னா நம்ம கிரிட்டோட லக்கு அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கும். அதனால நம்ம கிரிட் போட்ட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நார்மல் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி இது எல்லா வெப்பன்ஸையுமே +5 எடுத்துட்டு வந்துடணுமா. சோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டோனை யூஸ் பண்ணி +8 எடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா அதுல மேக்ஸிமம் +3 போகும்ல. சோ நம்ம கிரிட் இந்த மாதிரியான ஒரு பிளானை போட்டு தான் இது எல்லாத்தையும் பண்ணணும்னு ஆரம்பா. சோ பண்ண ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நார்மல் ஸ்டோனை யூஸ் பண்ணி எல்லா வெப்பன்ஸையுமே +5 எடுத்துட்டு வந்துருவா. அதுல எந்த பிரச்சனையும் வராது. ஆனா இப்பதான் இக்கட்டான சூழ்நிலை ஆரம்பிக்குது. நம்ம கிரிட் இருக்கிற எல்லா கடவுளையும் வேண்டிக்கிறவா, விநாயகா, அல்லாஹ், ஜீசஸ் எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டு எப்படியாவது இந்த பிளஸரி என்ஹான்ஸ்மென்ட் ஸ்டோன் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருந்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட அந்த ஸ்வாட் கோஸ்ட்க்கு அந்த ஸ்டோனை கொடுப்பான். பார்த்தா அந்த ஸ்டோன் உள்ள போன உடனே அதுவும் 8ஆம் நம்பருக்கு போகும் அப்படின்னு நம்ம கிரிட் யோசிப்பான். பார்த்தா 6ஆம் நம்பருக்கு தான் போகும். இது 6ஆம் நம்பரா, வெறும் ஒண்ணே ஒண்ணு தான் பிளஸ் ஆயிருக்கா. அட பாவிகளா, அட்லீஸ்ட் 7ஆம் நம்பருக்காவது போயிருக்க வேணாமாடா. ஏன்னா ஒண்ணே ஒண்ணு பிளஸ் ஆகிறதுக்கு அந்த நார்மல் ஸ்டோன் கர்மத்தையே நான் யூஸ் பண்ணிட்டு போயிருவேனே அப்படின்ற
மாதிரி நம்ம கிட்ட கோவப்படுவானா? இதை பார்த்தோன்னே பிரகாம் கேட்பான், ஏன் இப்படி கோவப்படுற? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லும் போது, கோவமா? யாரு கோவப்படுறேன்? நான்லாம் ஒண்ணும் கோவப்படல. என்கிட்ட ஒண்ணு போடா என்ன, இன்னும் 9 ஸ்டோன் இருக்கு. அதை வச்சு கண்டிப்பா இதை நான் பண்ணியே தீருவேன். காத்து என் பக்கம் தான் அடிக்கும். இந்த பாரு 8ஆம் நம்பருக்கு எடுத்துட்டு போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட 2 ஸ்டோன் எடுத்து 2 மியாலருக்கு கொடுப்பான். பார்த்தா 2மே 6ஆம் நம்பருக்கு வரும். அட பாவிகளா, என் காசெல்லாம் கரியாக்குறானுங்களே, இவங்க எல்லாம் கொள்ளக்காரனுங்க, கொலகாரனுங்க, இவங்க எல்லாம் திருட்டு பசங்க, என் காசெல்லாம் திருடிட்டு போறானுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பான். இப்போனே அவன் பிரகாம சொல்லுவான், ஆக்சுவலா நீ ரொம்ப அப்செட் ஆகுற, அந்த என்ஹான்ஸ்மென்ட் நல்லபடியா முடிஞ்சா மட்டும் தான் நீ சந்தோஷமாவியா அப்படின்ற மாதிரி நம்ம பிரகாம் கேட்பான். இது கேட்டோடனே தான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வரும். நம்ம கான் ஏற்கனவே சொல்லியிருக்காருல, நீ ரிசல்ட்டை பார்க்காத, அந்த ப்ராசஸ பாரு, அதுல கிடைக்கக்கூடிய நிம்மதி தான் உண்மையிலே அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம கிரிட்டும் இப்ப அதுதான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அதனால வேற எதை பத்தி யோசிக்காம தன்னோட மனசை சாந்திப்படுத்திக்கிட்டு பொறுமையா அந்த என்ஹான்ஸ்மென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான். இப்ப பொறுமையா ஒரே ஒரு ஸ்டோன் எடுத்து அந்த 3வது மியால்னர்ல போடுவான். போட்ட உடனே இந்த தடவை லக் அடிச்சிடும். நம்ம கிரிட்டுக்கு அந்த ஒரு மியால்னர் +5ல இருந்து +7க்கு போயிடும். அதாவது 2 பிளஸ் ஆயிடும். நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்பாடியோ ஒரு வழியா நடந்துருச்சா, இப்ப அடுத்தது கண்டிப்பா +3 வந்துரும், எப்படியாவது 8ஆம் நம்பருக்கு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நம்ம கிரிட்டு 4வது மியால்னர்ல அந்த பிளஸ் ஸ்டோனை போடுவான். ஆனா போட்ட உடனே இந்த தடவை +1 தான் வரும். ஆனா பாவிகளா, ஒண்ணே ஒண்ணு தான் பிளஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கிரிட்டு யோசிப்பான். அப்பதான் நம்ம கிரிட்டுக்கு பெரிய வரும், இல்ல அவனுங்க மேல தப்பு இல்ல, என் மேலதான் தப்பு, நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். ஆக்சுவலா +2 கிடைச்ச உடனே அடுத்ததுல +3 கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம இப்ப நான் ரொம்ப பொறுமையா அமைதியா இருக்கணும். அமைதி அமைதி அமைதியோ அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி அப்படின்ற மாதிரி தன்னோட மனசை ரொம்ப சாந்தி படுத்திக்கிட்டு இப்ப நம்ம கிரிட்டு பொறுமையா அந்த ஸ்டோன் எடுத்து அடுத்து திரும்பி ஸ்வாட் கோஸ்ட்குள்ள போடுவான். அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பான். ஆனா இந்த தடவை அந்த ப்ராசஸ் ரொம்ப அருமையா நடக்கும். என்ன தெரியுமா, அந்த என்ஹான்ஸ்மென்ட் ஃபெயில் ஆனது மட்டும் இல்லாம திருப்பி அதை +5 கொண்டு போய் விட்டுரும். ஆஹா, இந்த அளவுக்கு அற்புதமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் எதிர்பார்த்தேன். இதுதான் ரொம்ப ஃபன்னா இருக்கு. இந்த ப்ராசஸை நான் என்ஜாய் பண்ண போறேன். இதே மாதிரி எனக்கு ஃபெயிலியருக்கு மேல ஃபெயிலியர் தான் வரப்போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நம்ம கிரிட் அடுத்த மியால்னர்ல அந்த +5 சொன்ன போடுவான். ஆனா போட்ட உடனே நம்ம கிரிட் நினைச்ச மாதிரியே எல்லாமே +5க்கு போய்கிட்டே இருக்கும். ஆஹா, என்னோட காசெல்லாம் கரியாகுது, போகட்டும் போகட்டும் எல்லாமே போகட்டும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். 1-2 என்ஹான்ஸ்மென்ட் ஃபெயில் ஆனதுக்கே நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்றியே, இதுக்கெல்லாம் போய் இவ்வளவு வருத்தப்படலாமா அப்படின்னு சொல்லி நம்ம பிரகாம் கேட்பானா. இது கேட்டோடனே நம்ம கிரிட் சொல்லுவான், பேசுவடா பேசுவேன், நல்லாவே பேசுவேன், போறது என்னோட காசு தானே, உன்னோட காசு இல்ல, அப்படிதான் பேசுவேன். இன்னும் மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு என்ஹான்ஸ்மென்ட் ஸ்டோன் தான், என்னானாலும் பரவாயில்ல, எவ்வளவு போனாலும் பரவாயில்ல, திருடணும்னா தேடிக்கோங்கடா, என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிட் அந்த +7ல ஏற்கனவே வச்சிருந்தாலும் ஒரு மியால்னர், அந்த ஒரு மியால்னர்ல அந்த கடைசி ஸ்டோனை போடுவான். ஆனா போட்ட உடனே நம்ம கிரிட்டுக்கு ஒரு பெரிய லக் அடிச்சிருக்கோம். அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்டோன் அந்த +3 கொண்டு போனது மட்டும் இல்லாம இந்த ஒரு வெப்பனை +10க்கு எடுத்துட்டு போயிடும். அதாவது நம்ம கிரிட் ஒரு அல்டிமேட்டான என்ஹான்ஸ்மென்ட் வெப்பனை உருவாக்கிட்டான். நம்ம கிரிட் தான் முதல் பிளேயரா இதை உருவாக்கி இருக்கான். சோ இதுக்கு முன்னாடி யாருமே இதை பண்ணது கிடையாது. அது மட்டும் கிடையாது, நம்ம கிரிட்டுக்கு ஒரு லக்கியான விஷயம் நடந்த காரணத்தினால நம்ம கிரிட்டுக்கு அன்காமன்லி லக்கி பர்சன் அப்படின்னு ஒரு டைட்டில் கிடைச்சது மட்டும் இல்லாம லக்ன்ற ஒரு ஸ்டாட்டு உருவாயிடும். நம்ம கிரிட்டுக்கு தலையும் புரியாது, காலும் புரியாது, தன்னோட கண்ணன் அவனாலே நம்ப முடியாது, இதெல்லாம் எனக்கே நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ரொம்ப பணக்கார வீட்டு பசங்களா இருப்பாங்கல்ல, அவங்க இந்த கேம்ல நிறைய பணத்தை செலவு பண்ணி நிறைய பெரிய என்ஹான்ஸ்மென்ட் ஸ்டோன்லாம் வாங்கி அது மூலமா என்ஹான்ஸ்மென்ட் பண்ணனும் ட்ரை பண்ணாங்க. ஆனா அவங்களே யாருமே இந்த +10 இது வரைக்கும் அச்சீவ் பண்ணதே கிடையாது. ஏன், அதனாலயே எல்லாருமே +9 வரைக்கும் தான் போகணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனா அந்த +9 கொண்டு போறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால முக்காவாசி பேர் +7ல சாட்டிஸ்ஃபை ஆயிருவாங்க. ஆனா அப்படி ஒரு விஷயத்தை நம்ம கிரிட் எந்த ஒரு பணக்கார வீட்டு பையனாவும் இல்லாம ரொம்ப சாதாரணமா வெறும் 10 ஸ்டோனை வச்சு அதையே +10க்கு எடுத்துட்டு போயிருக்கான். நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒருவேளை அந்த பேக்மோட சக்சஸருக்கான அந்த எஃபெக்ட் எல்லாமே இப்பதான் தெரிய ஆரம்பிக்குதோ, நான் இப்பதான் ஒரு உண்மையான பேக்மோட சக்சஸரா மாற ஆரம்பிக்கிறேனோ, நான் பண்ணிட்டேன் நான் சாதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம கிரிட் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா நம்ம பிரகாம் இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம பேக்மாவே இந்த ஒரு அல்டிமேட்டான என்ஹான்ஸ்மென்ட் இது வரைக்கும் பண்ணது இல்ல. சோ அந்த மாதிரி பேக்மாவிலே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை தான் நம்ம கிரிட் பண்ணிருக்கான். நம்ம கிரிட்ட பொறுத்த வரைக்கும் இது லக்ல கிடைச்சிருந்தாலும் இந்த ஒரு வெப்பன் ஒரு பீக்கான வெப்பனா மாறிடுச்சு. ஆக்சுவலா இது ஒரு பிளெண்டான வெப்பன் அப்படின்னா இதுக்கு அந்த அளவுக்கு அட்டாக் பவர் இருக்காது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம கிரிட் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த +10 என்ஹான்ஸ்மென்ட் பண்ண காரணத்தினால இதோட அட்டாக் பவர், அதாவது நார்மல் அட்டாக் பவர் ரொம்ப அதிகமாயிருச்சு. சோ இனிமேல் ஒரு யூனிக்கான ஸ்குவாடுக்கு எந்த அளவுக்கு அட்டாக் பவர் இருக்குமோ அந்த அளவுக்கு அட்டாக் பவர் இதுக்கு வந்துருச்சு. சோ நம்ம கிரிட் இத வச்சு இனிமேல் அடிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அது மட்டும் இல்லாம இதோட அந்த அட்டாக் பவர் ரொம்ப அதிகமானது மட்டும் இல்லாம இதோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா ஆயிடுச்சு. சோ நம்ம கிரிட்க்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். கரெக்ட்டா இந்த ஒரு நேரத்துல இன்னொரு நோட்டிபிகேஷன் வரும். அது என்ன அப்படின்னா நம்ம ER சம்மன் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. ஆக்சுவலா கூல் டவுன் முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப இவனை வச்சு டெஸ்ட் பண்ணி பாத்துறலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப நம்மளுக்கு ER தான் காட்டுவாங்க. நம்ம ER கிரிட் பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பான். ஆரம்பத்துல நம்ம கிரிட் தன்னோட சர்வன்ட்டா மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ER யோசிச்சுட்டு இருந்தான். ஆனா போக போக நம்ம ER தன்னோட சர்வன்ட்டா மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இது தெரிஞ்ச உடனே நம்ம ER ரொம்ப கோவம் வரும். ஏன் அப்படின்னா கேவலம் ஒரு மனுஷன் தன்னை சேலஞ்ச் பண்றானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா தெரிஞ்சோ தெரியாமலையோ எப்படி நடந்திருந்தாலும் சரி என்னோட ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட்ஸ்மேனா இருக்கக்கூடிய நம்ம ER நம்ம கிரிட் கிட்ட இதுக்கு முன்னாடி சண்டை போடும்போது தோத்து போயிட்டான். அதுலயும் முக்கியமா நம்ம ER எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஹேமர் தான், அதாவது மியால்னர் தான். ஆக்சுவலா இந்த மியால்னர் இருக்குல்ல, அதுக்கு டிவைன் பவர் இருக்கிற காரணத்தினால நம்ம ER ஒரு டீமன் அப்படின்றதுனால அவனுக்கு அதிகப்படியான டேமேஜ் கொடுக்குது. ஆனா அதையும் தாண்டி அந்த ஹேமர்ஸ் எல்லாம் எந்த பக்கம் இருந்து வருது அப்படின்றத நம்ம ER ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. சோ இதுதான் நம்ம ER ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு.
இப்போ நம்ம யாரும் என்ன யோசிப்போம் அப்படின்னா ஏதாவது ஒரு பிளான போட்டு எப்படியாவது அந்த ஹேமருக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா தன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப கரெக்டா நம்ம கிரிட் சம்மன் பண்ண உடனே ஓஹோ நான் கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சா, இந்த தடவை கண்டிப்பா அந்த கிரிட்டை தோக்கடிச்சு அவனை என்னோட சர்வெண்டா மாத்தியே தீருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இப்ப நம்ம யார்கிட்ட வெளில வருவான். அவன் வெளில வந்த உடனே நேரா நம்ம கிரிட்ட பார்த்து என்ன மன்னிச்சிரு, நான் நேத்து நடந்துக்கிட்டதுக்கு நான் ரொம்ப மன்னிப்பு கேட்கிறேன், நான் ரொம்ப ஆட்டிடியூடா இருந்துட்டேன், சோ அதனால ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்ல உன்னை மதிக்காம பேசிட்டேன், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலா நம்ம யார்கிட்ட நடிக்க தான் செய்யறான். அவன் உண்மையால நம்ம கிரிட் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கவே இல்லை. இப்ப நம்ம கிரிட் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டா அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிரிட் கை கொடுக்கறதுக்காக வருவான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப நம்ம கிரிட் கை கொடுத்த அடுத்த செகண்ட் இந்த ஃபைட் ஆரம்பிச்சிடுமா, அப்ப கரெக்டா அவனோட முதுக்கு பின்னாடி இருந்து குத்திடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா இவன் யோசிக்கிறது என்ன, நம்ம கிரிட் அதை ஏற்கனவே செஞ்சு முடிச்சிருப்பான். கரெக்டா அந்த அல்டிமேட்டான மியாலர் இருக்குல்ல, அந்த ஒரு மியாலரை கரெக்டா அந்த யாருக்கு பின்னாடி இருந்து அடிக்கணும் அப்படின்றதுக்கு அமுச்சு வச்சிருப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம யாருக்கு இந்த மாதிரி பின்னாடி இருந்து தாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அதை தடுக்கணும் ட்ரை பண்ணுவான். ஆனா அந்த மியாலர் அடிச்ச வேகத்துக்கு அதை தன்னோட யாருக்கு வச்சு தடுத்திருந்தாலும் சரி நம்ம யார்ட்டால அதை சமாளிக்கவே முடியாது. ஏன்னா இம்பாக்ட் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும். அதனால ரொம்ப தூரம் தள்ளி போய் நேரா செவுத்திலே மோதிடுவான். நம்ம கிட்ட அடிச்ச அடியில அந்த யார்ட் ஸ்வாடோட டியூரபிலிட்டி இருக்குல்ல அதுவே குறைஞ்சு போயிடும். அந்த மாதிரியான ஒரு அடி அடிச்சிருப்பான். ஆனா அது மட்டும் கிடையாது, நம்ம யார்ட் அதுல இருந்து வெளில வந்த உடனே அடுத்தடுத்து ஹேமர்ஸ் வச்சு திரும்பி அடிக்கிறதுக்காக வந்துருவான். அது மட்டும் இல்லாம இந்த அல்டிமேட்டான ஹேமர் வச்சு அடிச்சோம் அப்படின்னா ஸ்டன் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் 0.3 செகண்ட்ஸ் ஸ்டன் பண்ண முடியும். நார்மல் ஹேமரால 0.1 செகண்ட்ஸ் ஸ்டன் பண்ண முடியும். ஆனா நம்ம கிரிட்டுக்கு லக் ஏதோ அதிகமா ஒர்க் ஆகும் போல அடுத்தடுத்து அடிக்க அடுத்தடுத்து ஸ்டன்லயே இருப்பான். நம்ம யார்ட்டால அந்த இடத்துல அசையவே முடியாது. இந்த ஹேமர் எல்லாம் அடிச்சு அவனோட ஹெல்த் மொத்தமா குறைக்க ஆரம்பிச்சிடும். நேத்தாவது பரவாயில்ல நம்ம யார்ட்டால சண்டை போட முடிஞ்சிச்சு. ஆனா நம்ம இன்னைக்கு நம்ம கிரிட் அவனோட இடத்துல இருந்து அசைய கூட இல்ல. வெறும் ஒரு இன்ச்சு கூட அசையாம நம்ம யார்ட்ட மொத்தமா காலி பண்ணிருக்கான். இதை பார்க்கும்போது நம்ம யாருக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன் அப்படின்னா வெறும் ஒரு நாள்ல இந்த அளவுக்கு ஒருத்தரால எப்படி ஸ்ட்ராங்கா மாற முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப நம்ம கிரிட் இருக்கால, இப்ப அவன் அடுத்தடுத்து ஸ்டன் பண்ணிக்கிட்டே இருந்தால சோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கிரிட் ஒழுங்கா யூஸ் பண்ணா அப்படின்னா நம்ம கிரிட்டால அடுத்தடுத்த ஆப்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டன்லயே வச்சிருக்க முடியும். ஆக்சுவலா நம்ம கிரிட் அவங்களை அசைய விடாம ஒரே இடத்துல பிடிச்சு வச்சு மொத்தமா அவங்களை காலி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ உடனே நம்ம கிரிட் அந்த யார்ட்ட பார்த்து சொல்லுவா, ஆக்சுவலா நீ சாரி கேட்ட விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் இந்த அளவுக்கு அடி, நீ உன்னோட மாஸ்டர் கிட்டே ரொம்ப ரூடா பேசுற அப்படின்னு நம்ம கிரிட் சொல்லுவா. இதை கேட்டு நம்ம யாருக்கு ரொம்ப கோவம் வந்து அப்படின்னா என்ன சொல்ல வர, இந்த ஹெல்லோட கிரேட்டஸ்டான ஸ்வாட்ஸ்மன்னா நான் கேவலம் ஒரு மனுஷன் கிட்ட வெறும் அடிமையா போகணும் அப்படின்னு சொல்ல வரியான்னு கேட்கும்போது அப்போ நம்ம கிரிட் சொல்லுவா, நான் ஒன்னும் கேவலம் ஒரு மனுஷன் கிடையாது, நான் உன்னோட மாஸ்டர், உன்னால என்ன எடுத்து தான் ஜெயிக்க முடியலையே, அப்புறம் என்ன மாஸ்டரா ஒத்துக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்பா. இதை கேட்ட நம்ம யாருக்கு நீ ஒன்னும் ரொம்ப பெருமைப்பட்டுக்காத, நீ ஜெயிச்சதுக்கான முக்கியமான காரணம் உன்னோட ஐட்டம் தான் அப்படின்னு சொல்லும் போது கரெக்ட் தான், ஆனா அந்த ஐட்டம் உருவாக்குனது நான் தானே, அப்ப நான் தான் உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஆளு, நீ இன்னைக்கு போயிட்டு வா, திரும்பி நாளைக்கு வா, நாளைக்கு தெளிவா உட்காந்து யோசிச்சுட்டு வா, நாளைக்காவது உன்னோட ஆக்டிங் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுவான். இதை கேட்ட நம்ம யாருக்கு என்ன பேசுறதுன்னு புரியாது. ஆக்சுவலா அவன் ஆரம்பத்துல இருந்து நடிக்கிறான் அப்படின்றது நம்ம கிட்ட ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம கிட்ட அவனோட புது வெப்பன்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது தெரிய வந்துருச்சு. இனிமேல் நம்ம கிரிட் பண்றதுக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் தான் இருக்கு. ஆக்சுவலா நம்ம கிரிட் கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒரு குறையாவே இருக்கு. சோ அந்த ஒரு குறையை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுட்டு இருக்கான். ரீசெண்டா இந்த ஓவர்கேட் கில்டோட எலைட்டான ஒரு குரூப் இருக்கானுங்கல்ல, அவனுங்க ஒரு வேம்பையர் சிட்டிக்கு போய் அந்த வேம்பையர் சிட்டியை வெறும் 5 மணி நேரத்துல முடிச்சிருக்கானுங்களா. இப்போ நம்ம கிரிட் அவனுமே இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலா மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கிரிட்டோட லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குல்ல, இப்ப அந்த லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுட்டு இருக்கான். ஏற்கனவே நம்ம கிரிட் அவனுங்க 5 மணி நேரத்துல முடிச்சிருக்கானுங்க அப்படின்னா அந்த ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணி தனியாவே போய் 5 மணி நேரத்துக்கு கம்மியா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அடுத்து வேம்பையர் சிட்டி தான் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லி முடிவே பண்ணிட்டா. ஆக்சுவலா நம்ம கிரிட்க்கு அந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதோட நம்ம கிரிட்டோட புது ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா கம்பைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிரிட்டால ரொம்ப ரொம்ப வேகமா லெவல பார்க்க முடியும். சோ நம்ம கிரிட் ஒரு அல்ட்ரா ஃபாஸ்ட் லெவலிங் லெஜெண்டாவே மாற போறான். இப்ப அந்த அளவுக்கு ஒரு லெஜெண்ட் எந்த மாதிரி உருவாக போறோம் அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறோம். சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாயிமஸ்.